கன்சிடர் மீ as someone who makes 30,000 to 50,000 per month. ரொம்ப கம்மி சேவிங்ஸ் தான் இருக்கு. அண்ட் நான் இப்போ இன்வெஸ்டிங்னு அந்த ஒரு புது வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகிறேன். ஸோ என்னெல்லாம் அவைலபிளா இருக்கும் அண்ட் நான் அதுல எதை கன்சிடர் பண்ணலாம்? 2 ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்கு ப்ரோ. ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. செகண்ட் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வெஸ்டிங் அண்ட் சேவிங்? இன்வெஸ்டிங் இஸ் பீட்டிங் இன்ஃப்ளேஷன். அவ்வளவுதான். ஒரு ஷார்க் டேங்க்ல வந்து ஒரு கோல்ட் ஃபிஷ்ஷை போட்டிங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்விம் பண்ணுற ஸ்டாப் பண்ணுச்சுன்னா அந்த ஷார்க் வில் ஈட் யூ. எனி ரீசன் வை வி ஆர் இன்ஃப்ளேட்டிங் இவ்வளோ வென் கம்பேர் டு யூஎஸ்? இப்போல்லாம் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுதோ கோல்டோட விலை குறையும். கோல்டு எப்போல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகுதோ டாலரோட விலை குறையும். ஆனால் இந்தியாவுக்கு மட்டுமே டாலரும் ஏறி இருக்கு, கோல்டு ஏறி இருக்கு. பீப்புள் வந்து ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி கோல்டுனோட ஜுவல்லரி தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இஸ் தட் ரைட் ஆர் ராங்? யூ வில் இன்வெஸ்ட் in what you understand. Number of people in mutual fund is somewhere around 10 to 12 crores. Dream 11 oda app user base வந்து 30 crores. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு யூ வில் ஹாவ் டு இன்வெஸ்ட். யூஎஸ்ல நடந்த ஒரு சம்பவம், ஸ்ரீவைகுண்டத்தில் பெட்ரோல் போடுற ஒரு ஆளுக்கு $2 பெட்ரோல் விலை ஏறிச்சு. எங்கேயோ Tier 2 Tier 3 சிட்டியில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்கா டாலர் அப்படி ஆச்சுன்னா எனக்கு என்னங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்க, அது என்ன அஃபெக்ட் பண்ணா நினைச்சீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். இப்போதைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் சேவிங்ஸை தாண்டி ஒன்று பண்ணுனாலே ஸ்டாக் மார்க்கெட்டு தான் அவங்க போவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை. டீப் சீக் வந்துச்சுல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன். ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸோ இல்லை ஒரு லாங்கர் பீரியட்ல எடுக்கும் போதுமே ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது கன்சிடரபிளி மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் லைக் அ குட் டெசிஷன்ல. 100 grams ஆஃப் ETF செல் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா யூ வில் நாட் கெட் தி எக்ஸாக்ட் சேம் 100 grams. ஜஸ்ட் லைக் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங். ஈஸியாக ஒரு பொருள் வாங்கினாலும் இஎம்ஐ வாங்குறாங்க. அவங்களுடைய சேலரியை நம்பி அந்த லோன் எடுக்கிறாங்க, அந்த வீடு வாங்குறாங்க. சப்போஸ் ஜாப் போயிடுச்சுன்னா இஎம்ஐ யார் கட்டுவா? So first of all, thank you so much for coming to the show. Yeah. And I guess this is the first time என்னோட ஸ்கூல் சீனியர் வந்து நான் என்னோட ஷோ கொண்டு வரேன். Yes. So very happy to சேம். எனக்கும் நம்ம ஸ்கூல் ஜூனியர் ஒருத்தர் கூட, அது இந்த லெவலில் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட நான் போய் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். Thank you so much. So yeah, we studied in the same school. Yeah. But அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? I tried for medicine, but unfortunately cut off mark கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அது கிடைக்கல. தென் அடுத்தது ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் நீங்கள் சொல்கிற அந்த 2 lanes சொல்லுவீங்களா, ஒன்று டாக்டர் இல்லைன்னா அடுத்து இன்ஜினியர். அந்த மாதிரி லேன் 2ல் போனேன் நான். ஓகே. ஸோ அதில் போயிட்டு சரி டாக்டர் ஆகலை, பட் அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியர் ஆகி எனக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 90s கிட்ஸ்லாம் அந்த டைமில் தான் கம்ப்யூட்டர்ஸ் வாங்குற டைம், வீட்டில் எல்லாரும் கம்ப்யூட்டர்ஸ் வாங்குற டைம். ஸோ கம்ப்யூட்டர்ஸுங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அகைன் அந்த டைமில் வந்து கேம்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்னால் நமக்கு பிடிக்கும், சரி அது நம்ம படிக்கலாம், அது எப்படி வேலை செய்யுதுன்னு படிக்கலாம்னு போனால் அகைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போய் உட்காந்து அகைன் ஒரு ரியலைசேஷன் வரும்ல, போய் மாதத்துல தான் தெரியுது, டேய் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று இங்கே சொல்லித்தரது ஒன்றுடா, இது நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகும் நமக்கு. அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது அகைன் வழியில் இது காலை விட்டாச்சு, முடிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி. ஸோ காலேஜில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் டு ரீட் திங்ஸ் விச் ஆர் இன்ட்ரெஸ்டிங் டு மீ பிலோ த டேபிள். நான் வாட்டுக்கு வச்சு படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா புக்ஸு, பர்சனல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஐ திங்க் தட் வாஸ் ஆல்சோ அ ரீசன் வை அட் மேபி அந்த டைமில் என்னுடைய ஏஜில் என்னுடைய பியர் ஃப்ரெண்ட்ஸுக்கு அம்மாங்கள எனக்கு வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி இருந்துச்சு, வாட் ஐ வாண்ட் பிகம்ங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு அந்த டைமில் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங் இஸ் அகாடமிக்ஸ் இஸ் ஒன்லி லிட்டில் பார்ட், ஐ மீன் இட்ஸ் நாட் த மேஜர் திங். அது அகாடமிக்ஸ் இருந்தால் தான் நம்ம லைஃபே அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சு. அந்த டைமில் அகைன் இன்டர்நெட் பூம் வாங்குற ஸ்டேஜ், அகைன் இந்த இன்டர்நெட் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் வரும்போது ஸோ இன்டர்நெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, இன்டர்நெட்டில் என்னென்ன விஷயங்கள் ஹவு யூ கேன் காலேஜ் படிக்கும் போதே ஹவு டு மேக் அ வெப்சைட், ஹவு டு பில்ட் ஆப்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்கிட்டேன். காலேஜில் சொல்லித்தரல. காலேஜில் எந்த விதமான ஒர்க் ஷாப்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் ஆர் செமினார்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி கோ அண்ட் அட்டெண்ட். கிளாஸுக்கு போகாமல் நான் இங்கே போயிடுவேன். அதாவது இட்ஸ் லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட கிளாஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கும், அந்த கிளாஸ் அவருக்கு பிடிக்கலனா அவருக்கு எந்த கிளாஸ் பிடிச்சோ அங்கே போய் உட்காந்துருவார். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது கனெக்டிங் தி டாட்ஸ் பேக்வர்ட்ஸ் ஐ எம் ஏபிள் டு see ஓகே தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை ஐ எம் ஹியர் டுடே அப்படிங்கிறது. ஸோ காலேஜ் அப்படி முடிச்சு ஃபைனலாக ஆஸ் யூஷுவல் எவ்ரி ஒன் பிளேஸ்மெண்ட்ஸ் ஐ காட் செலக்டட் இன் இன்ஃபோசிஸில் இருக்கும்போது தான் ஐ ரியலி ஃபெல்ட் ஹவ் அ காலேஜ் வில் பி. ஏன்னா எங்கள் காலேஜ் மாதிரி இல்லை, காலேஜ் ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. இன்ஃபோசிஸ் தான் காலேஜ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு 6 months நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டைம். லைக் இட்ஸ் லைக் கெட்டிங், அங்கே தான் உங்களுக்கு ஆக்சுவலி என்ன நீங்கள் கற்றுக்குறீங்கன்னே சொல்லி தராங்க. அதாவது இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து என்ன அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் ஜாபுக்கு என்ன வேணுங்கிறது அங்கே தான் சொல்லியே தராங்க.
அப்போ நான் யோசிச்சேன், காலேஜில் 4 வருஷமாக அப்போ என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, இதே நீங்கள் அங்கேயே சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் இந்த டைமில் வேஸ்ட் பண்ண வேணாம்ல. இது இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் தெரியாது. நம்ம ஏன் உட்காந்து அல்ஜீப்ரா உட்காந்து சால்வ் பண்ணி கஷ்டப்பட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்போம், மேக்ஸ் M1 M2 என்னெல்லாமோ படிச்சுட்டு இருப்போம். அதில் வர விஷயங்களமான இன்றைக்கி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணோம்னா இல்லை. ஆனால் அதை தான் நம்ம 4 வருஷம் படிக்கணும், ஃபெயில் ஆகணும், ரீஅட்டம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். கடைசியில் அங்கே போய் கேட்டால் இதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்கள் எல்லாம் படிச்செல்லாம் மறந்துடுங்க, நான் சொல்லித்தரது மட்டும் படிங்கம்மா. இதை நீங்கள் அன்றைக்கே சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு 4 வருஷம் மிச்சமாக இருக்குமேங்கம்மா தான் இருந்துச்சு. பட் அதை தான் அவங்களும் செஞ்சாங்க. மறுபடியும் ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லி பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி. பட் அகைன் அங்கேயும் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, என்னன்னா நார்மல் டெஸ்க் ஜாப் வில் நாட் பி சூட்டபிள் ஃபார் மீ. தட் ரியலைசேஷன் வெரி வெல் ஹிட் மீ. நம்ம டெய்லிக்கு 9 to 5 போய் உட்காந்து நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு ஸ்வைப் இன் ஸ்வைப் அவுட் பண்ணிட்டு வந்தால் அந்த லைஃப்பில் வந்து ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இல்லை. அங்கே எண்டானது இன்ஃபோசிஸ் ஜேர்னி. கம்மிங் அவுட் போஸ்ட் விச் நமக்கு வந்து அந்த இன்ஃபோசிஸ் முடிச்சு வந்தோடனே நமக்கு வந்து இது கொடுப்பாங்க, அதாவது ஒரு இந்த PF அமௌண்ட், அது வாட் எவர் வி ஹேவ் பெண்டிங் தட் வில் பி செட்டில்டு யுவர் அமௌண்ட். அந்த அமௌண்ட்டில் நான் சென்னையில் என்னோட காலேஜ் ஜூனியரோட வீட்டில் வந்து ஐம் ஸ்டேயிங். பிகாஸ் சென்னையில் நல்லா எனக்கு வீடு கிடையாது, எதுவும் கிடையாது. ஜூனியர்ஸ் காலேஜில் படிக்கிற ஜூனியர்ஸ் இருப்பாங்கள்ல, நமக்கு முந்தின செக்ஷன் முந்தின இயர், அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் திங்கிங் வாட் டு டூ நெக்ஸ்ட். பிகாஸ் எப்படி சொல்கிறதுனா இட்ஸ் லைக் ஒரு ஷார்க் டேங்க்கில் வந்து ஒரு கோல்ட் ஃபிஷ்ஷை போட்டிங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்விம் பண்ணுற ஸ்டாப் பண்ணிச்சுன்னா அந்த ஷார்க் வில் ஈட்டியும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ. ஸோ நம்ம வந்து ஒன்று இந்த கையில் இருக்கிற ஃபண்டு காலியாகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ வில் கெட் ஈட்டன் பை த ஷார்க். அப்போ என்ன பண்ணணும்னு யோசிப்போம். தென் ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் திங்கிங், ஓகே ஸோ ஒன்று வந்து ஜாப் போகிற ஐடியா இல்லை, அப்போ நம்மளாக ஒன்று பண்ணணும், நம்மக்கிட்ட ஏதோ மானிட்டைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில் செட் இருக்கா அப்படின்னு பார்த்தப்போ தென் ஐ தாட் ஓகே ஐ ஹேட் த, நான் சொன்னேன் அந்த காலேஜில் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் நான் கற்றுக்கிட்ட அந்த வெப் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட், இது எனக்கு அந்நேரம் கை கொடுத்துச்சு. ஐ தாட் ஓகே லெட்ஸ் ஆஃபர் தட் அஸ் அ சர்வீஸ் டு பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் இட். அண்ட் அகேன் லக்கிலி ஃபார் தட் அப்ராடில் நிறைய ஸ்கோப். ஐ மீன் இந்தியாவில் இருந்துக்கிட்டே அப்ராடில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு அதை பண்ண முடிஞ்சிச்சு ஃப்ரீலான்சிங் டைப்பில். ஸோ ஐ வாஸ் டூயிங் தட். தென் ஸ்லோலி அங்கேருந்து அப்படி கண்டினியூ ஆன ஜர்னி ஓவர் பீரியட் ஆஃப் 9 years. அந்த ஃபஸ்ட்டு கம்பெனியில் நான் வந்து இட்ஸ் அ டெக் கம்பெனி, ஐ மீன் இட்ஸ் அஸ் அ சர்வீஸ் பேஸ் கம்பெனியாக நான் மற்றவங்களுக்கு வெப்சைட், ஆப்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணி கொடுக்குற சர்வீஸை பண்ணிட்டு இருந்தேன். டு பி ஹானஸ்ட், என்னுடைய பியர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபார் மை ஏஜ் I did exceptionally well. Okay. So அப்போ தான் அந்த இடத்துல இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுது. See, when you have a limited amount of money, at the time doesn't matter you manage it or not, it's not problem because அம்மா அப்பாலாம் அவங்கள they have to take care in case you fall. It's like a safety net னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட அதுலேருந்து உங்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா அப்பா ஒரு சேஃப்டி நெட் மாதிரி இருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நல்லா பண்ண ஆரம்பிச்சு when you have corpus, even enough money, but you don't know how to manage it, that is where I lacked again. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏஜுக்கு ஒரு 24 வயசில் வந்து நம்ம ஃபாரின் கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களுக்கு டாலர்ஸில் கோட் பண்ணுறோம். டாலர்ஸில் ஏர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி அந்த வெல்த்தில் கொஞ்சம் கார்பஸ் பில்ட் ஆகிடும். அந்த கார்பஸ் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஐ வாஸ் புட்டிங் இன்டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க்கில் சும்மா வச்சுட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு உட்காந்துருந்தேன். என்ன ரீசனுக்காக அப்படி நான் சும்மா யோசித்தேன், ஏன் நம்ம வந்து இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சா ஃபியர் ஆஃப் லூசிங் மணி. இன்னைக்கு 99% of the people don't invest their money because they are scared that அது வந்து ஒன்று லாஸ் ஆகிடுமோ இல்லை தொலைஞ்சிருங்கிற ஒரு பயத்தில் தான் பண்ண மாட்டாங்க. இதே தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஐம் நோ டிஃப்ரெண்ட். ஐம் ஜஸ்ட் அ காமன் மேன் among everybody where I also thought if I invest my money somewhere and I lose it, I lose my capital. So self improvement books படிக்கும்போது simultaneously I started getting into finance. I started with Rich Dad Poor Dad. அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு வந்து ஃபினான்ஸுக்குள்ளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது. ஏன்னா I had the problem of I don't know how to manage my money. அப்போ நான் வந்து புக்ஸை படித்து நம்ம வந்து அதை மேனேஜ்மெண்ட் எப்படின்னு கற்றுக்க போதான் I understood that what I did for a couple of 5 years that was wrong. I was entirely managing my money poorly. And if I had managed it properly in that 5 years, I would have made even more better, even more where I was at that time. I could have been 10 times more better அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் இது ஒரு நாலேஜ் இருக்குது. இந்த சைடில் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் நம்ம இந்த சொசைட்டிக்கு பண்ணியே ஆகணும்னு ஒரு பேர்னிங் டிசைர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டிசைர், இட்ஸ் அ பேர்னிங் டிசைர். ஏதாவது ஒன்று இந்த சொசைட்டிக்கு நம்ம பண்ணணும். இது நம்ம வந்து நம்ம லெகசியாக நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போனாலும் இந்த லெகசி வந்து நம்ம விட்டுட்டு போகணும். தட்ஸ் த இன்செப்ஷன் ஆஃப் ஆரோகோல்ட். லைக் ஆரோகோல்ட் வாஸ் ஃபவுண்டட் இன் 2022, பட் இட் டேட்ஸ் பேக் டு 4 years ஃப்ரம் பிஹைண்ட் தட். 2017-18 அதுக்கான அந்த கருன்னு சொல்லுவாங்க, அது அங்கே உருவாகுது ஆக்சுவலி. ஓகே, யா. ஸோ as you rightly mentioned, ஆரோகோல்ட பற்றி I will have to discuss more. Sure. Because it's completely about anyone can invest அதை பற்றி. ஸோ அது நான் தனியாக I have a section for it. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி the very reason for me to do this podcast is get the fundamentals sorted.
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பேருக்கு நீங்கள் அந்த ஏர்லி ஸ்டேஜில் இருந்த ஸ்டேட்டில் இன்றைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. அண்ட் ரொம்ப பேசிக்காக இருக்கிற விஷயம் நிறையா பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அண்ட் ஈவன் சம்மன் ஹூ இஸ் இன் திஸ் நாலேஜ் எக்கானமி, எனக்குமே இன்னும் ஃபினான்ஸ் பற்றி நிறையா ஐ வில் ஹாவ் டு லேர்ன். ஸோ ட்ரீட் மீ ஆஸ் அ கம்ப்ளீட் பிகினர். ஐம் கோன் ஆஸ்க் யூ வெரி டம் கொஸ்டின்ஸ். பேசிக் கொஸ்டின்ஸ் நான் கேட்க போகிறேன். ஸோ வி ஆர் கோன் ஸ்டார்டட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வில் கோன அதுலேருந்து பில்ட் பண்ணி சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, அண்ட் தென் டாக்ஸேஷன் வரைக்கும் வி வில் டேக் திஸ் பாட்காஸ்ட். ஃபார் ஷூர் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஐம் கோன் ஆஸ்க் யூ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஷூர், ஃபார் ஷூர். அதாவது நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா ஸ்கூல் காலேஜஸில் என்னென்ன சொல்லி தரலையோ அந்த விஷயங்களை பற்றி நம்ம எக்ஸாக்ட்லி ஸோ இட்ஸ் கோன் பி லைக் ஒரு ஸ்கூல் ஃபார் அ ஃபினான்ஸ் ஸ்கூல் பாட்காஸ்ட் மாதிரி இதை நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் இஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வெஸ்டிங் அண்ட் சேவிங்ஸ்? பிகாஸ் என் வீட்லேயோ இல்லை நிறையா பேருக்கு தெரிஞ்சது வந்து சேவிங்ஸ் தான் வந்து எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சது சேவிங்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபைன். ஏன் அப்போ ஒன் ஷுட் இன்வெஸ்ட்? கேன் யூ? ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் ஆர் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். ரெண்டு ஒன்று நினச்சிப்பாங்க. நான் சேவ் பண்ணால் அது இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸுக்கு டிஃபரன்ஸ் என்னென்னா, சேவிங்ஸுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு 10,000 கிடைக்குது. அந்த 10,000 2,000 எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது பேர் சேவிங்ஸ். பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஏதோ சும்மா நீங்கள் ஒரு அதனால அதுக்கு பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு பிரிச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் பேர் வைக்கல, ரைட்? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபண்டு சும்மா வச்சிருக்கீங்கன்னா அது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு ஒரு அவசர பணம் தேவைப்படுமோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, தட் இஸ் த ரியல் பவர் ஆஃப் மணி. யூ மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. சேவிங்ஸ் இஸ் நாட் லைக் மேக்கிங் மணி ஒர்க் ஃபார் யூ. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வேர் யூ மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. ஓகே, உங்கள் பணம் உங்களுக்காக இன்னும் அதிக பணத்தை கொண்டு வரதுக்காக வேலை செய்யும். ஓகே, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ். அண்ட் ஹவு டு வி அப்ரோச் இன்வெஸ்டிங்? ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அசெட்டில் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் யூ இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, அசெட்டில் போய் நம்ம பணம் போட்டோம்னா அது பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ இட் கேன் பி அசெட்ஸ் ஆர் மெனி கேட்டகரிஸ், மெனி டைப்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. கொஞ்சம் இன்டெலெக்சுவல் பேஸ் பண்ணி நிறையா இருக்குது. பட் அகைன் ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் போய் பணம் போட்டு அந்த பணம் வந்து உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்குதோ, அகைன் அது வந்து இட்ஸ் கால் இன்வெஸ்ட்மெண்ட். இட் கேன் பி அ பிஸ்னஸ், it can be a commodity, it can be real estate, it can be again stock market, mutual fund, whatever it is. These are all called investments. நீங்கள் பேங்க்கில் பணம் வச்சுருக்கீங்கன்னா அதுதான் சேவிங்ஸ் ஆக்சுவலி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ சேவ் டு இன்வெஸ்ட், நாட் இன்வெஸ்ட் டு சேவ். ஸோ அதாவது என்னென்னா, நம்ம சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணணும். சேவ் மட்டும் பண்ணி வச்சுட்டு இருந்தால் அது வேஸ்ட். ஓகே, நான் இப்போ அசட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. பட் கன்சிடர் மீ as someone who makes 30,000 to 50,000 per month அண்ட் எனக்கு வந்து ரொம்ப கம்மி சேவிங்ஸ் தான் இருக்குது. அண்ட் நான் இப்போ இன்வெஸ்டிங்னு அந்த ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிறேன். ஸோ என்னெல்லாம் அந்த இதில் அவைலபிளாக இருக்கும் அண்ட் நான் அதில் எதை கன்சிடர் பண்ணலாம்? ஃபைன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ணணும் ப்ரோ. இது வந்து என்னென்னா, எப்படி வந்து எல்லாருமே சாப்பிட்றோம், குளிக்கிறோம், தூங்குறோங்கிற மாதிரி இன்வெஸ்டிங்கிறது வந்து சும்மா ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் பண்ணிட்டு சும்மா இருந்தால் நமக்கு அப்படியே ஓவர் நைட் பில்லியனியர்லாம் எல்லாம் ஆக மாட்டோம். அது எப்படி நம்ம டெய்லி ருட்டீன் மாதிரி அதுவுமே பண்ணணும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிசிப்ளின். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு திங் வந்து டிசிப்ளின். ஏன்னா நம்ம வந்து ஜாப் இருக்குது, அதில் நம்ம டிசிப்ளினாக காலையில் 9 மணிக்கு போகணுன்னா கரெக்டாக 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், ஈவினிங் 5 மணிக்கு முடியுதுன்னு ஆஃப் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் நம்ம டிசிப்ளினாக கரெக்டாக பண்ணோம். அதே மாதிரி இதையும் ஒரு ருட்டீனாக பண்ணணும். அப்போது அதோட அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யுவர் ட்ரேடிங் யுவர் டைம் ஃபார் மணி. அதுதான் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தேர் ட்ரேடிங் டைம் ஃபார் மணி. என்னோடய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரத்தை ஒரு கம்பெனிக்கு நான் கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு பணம் கிடைக்குது. இந்த பணங்கிறது வந்து ரொம்ப வேல்யூபிள். பிகாஸ் யூ ஸ்பெண்ட் டைம், எஃபர்ட் அண்ட் என்ன சொல்கிறது, வேர்வை சிந்தி ரத்த சிந்தி நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, யூ பில்ட் இட். அதை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பிகாஸ் யூ ஹவ் டு ப்ரொடெக்ட் இட். ஓகேங்களா? சி, மேக்கிங் மணி எவ்வளோ டிஃபிகல்ட்டோ அதை விட டிஃபிகல்ட் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. புரியுதுங்களா? பணத்தை வந்து சம்பாதிக்கிறது கஷ்டம் ப்ரோ, அதை பாதுகாக்கிறது அதை விட கஷ்டம். ஓகே, ஸோ யூ ஹவ் டு ப்ரிசர்வ் யுவர் வெல்த் ஆல்சோ. அண்ட் ஸோ அப்படி பார்க்கச்சில வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் டிசிப்ளின் நான் சொன்னனால 30,000 சம்பாதிக்கிறீங்களா, அதோட 20% 6,000 rupees கண்டிப்பாக உலகமே தலையில் அழிஞ்சு போனாலும் அந்த 6,000 ரூபா எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு எதுக்கும் கையை வைக்கணும், என்ன பண்ணாலும் பண்ணணும். உங்களோட நீங்கள் அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா, 30,000 டேக் ஹோம் வருதுன்னா 24,000 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கணும். அந்த 6,000 ரூபா தூக்கி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இல்லை, நான் அடுத்த மாதம் பண்ணிக்கிறேன், எனக்கு 22 வயசு தாங்க ஆச்சு, எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டால் பணம் கொடுக்குறாங்கங்க, நான் எதுக்குங்க அதை பற்றி வரி பண்ணணும். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க.
2K கிட்ஸ்லேயே நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நான் பார்க்குறேன். அது ஏன்னா பேம்பர் பண்ணி வளர்த்துட்டாங்க. இதில் என்ன ஒன்றா பேம்பரிங்கில் என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்காம போகுது. அம்மா அப்பா வந்து ஃபினான்ஸை பற்றி நல்லா கவனிங்க. அகைன் எனக்கு வந்து மதுரை வீரன் சொன்ன ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. டைனிங் டேபிளில் உட்காந்து பேசுகிறதுல வந்து ஃபினான்ஸை பற்றி பேசவே மாட்டாங்க. வேற என்னவோ பற்றி பேசுவாங்க, படத்தை பற்றி பேசுவாங்க, ட்ரிப்பு போகலான்னு பேசுவாங்க. ஃபினான்ஸ் டாபிக் வந்து ஒரு அம்மா அப்பா அந்த ஃபேமிலியோட யாருக்கும் வந்து இதுதான் நம்ம ஃபினான்ஸ், இதுதான் நம்ம பட்ஜெட், இதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. அம்மா அப்பா வேணால் பேபி பேசிப்பாங்களா இருக்கும், அவங்க பெட்ரூமில் தனியாக பேசிப்பாங்க. பட் குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்போ நமக்கு இந்த குழந்தை எப்படி வந்துருதுன்னா, அப்பா இருக்காரு, அப்பா இன்வெஸ்ட் பண்ணி நமக்காக சேர்த்து வைப்பார், நம்மளும் ஜாப் போகணும், சம்பாதிக்கணும், வளரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது எப்படி பண்ணணும், ஏன் பண்ணுறோம்? அதாவது எவ்ரி ஒன் ஹேஸ் த டிசைர் டு மேக் மணி. ஹவு டு மேக் மணி அண்ட் ஒய் ஷுட் ஐ மேக் மணி? ஒய் வந்து எல்லாருக்குமே கிளியராக இல்லைங்க. ஒய் ஷுட் யூ இன்வெஸ்ட்? ஒய் ஷுட் ஐ என்ன சொல்கிறது, ஒய் ஷுட் ஐ பி டிசிப்ளின்ட்? இந்த ஒய்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா யூ கேன் டூ எனி திங். ஆக்சுவலி ஒய் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லையோ அந்த இடத்துல டிசிப்ளின் இருக்காது. ஓகே. If you are not clear about your why, so why are you doing your YouTube, why are you doing your Instagram நீங்கள் கேட்டால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் வை நீங்கள் வச்சுருப்பீங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு become a storyteller and take knowledge to the society or whatever it is you are had. இதுதான் அந்த ஸ்ட்ராங் வை. இந்த வை இல்லாதவங்க தான் கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னா why should I come out of my comfort zone? So the why has to be very very strong and it has to be your driving force. Every day காலையில் எந்திரிச்சோன்னா அந்த why வந்து உங்களை எந்திரிச்சு ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட்லி will be there in your mind. ஸோ அப்படி பார்க்கச்சில நீங்கள் அந்த சம்பாதிக்கிற அந்த 6,000 ரூபா கண்டிப்பாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ வில் பிகம் செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேபி யூ ஸ்டார்டட் ஃப்ரம் 0, பட் இப்போ உங்ககிட்ட ஒரு கார்பஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மந்த் 6,000, ரெண்டாவது மாதம் 12,000, அப்புறம் அப்படியே 18,000 இப்படி பில்ட் ஆகும்போது ஒரு 6 மாதம் தாண்டிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது க்ரோ ஆகிருக்கும் 6 மாதத்தில், மேபி 40,000 சம்திங் லைக், சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா இன்றைக்கி நம்ம போய் அம்மா அப்பாட்ட போய் கேட்க வேண்டாம். ரைட்? 40,000 கார்பஸ் யூ ஆர் யோர் செல்ஃப் ஹேவிங், யூ வாண்ட் டு டூ சம்திங், யூ கேன் டூ இட் இன் தட். ஸோ இதுதான் செல்ஃப் டிபெண்டன்ஸ் சொல்ல வந்தது. இது வந்து இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜ் செக்ஷனை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தண்டலுக்கு விடுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கும். கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தண்டல்னு சொல்லுவாங்க. காலையில் உங்ககிட்டேருந்து நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். 10,000 ருபீஸ் நீங்கள் கொடுத்தாங்கன்னா ஈவினிங் நீங்கள் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது 11,000. மேபி 10,000 11,000 சின்னதாக கேட்குறதுக்கு இருக்குது. இட்ஸ் 10% இன்ட்ரெஸ்ட் பர் டே. தட்ஸ் அப்படி ஒரு மாதத்துக்கு பாருங்கள் 300%. இட்ஸ் கால் கந்து வட்டி. ஆக்சுவலி இட்ஸ் அன்ரெகுலரைஸ்ட், பண்ணக்கூடாது, பட் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் தட்ஸ் அந்த நான் சொன்ன அந்த லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த தண்டல் வாங்குவாங்க. எப்படின்னா காலையில் போய் அவங்ககிட்ட 10,000 வாங்கி மார்க்கெட்டில் கொண்டு போய் ஒரு கடை வைப்பாங்க. அந்த கடையை வச்சு அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங்குள்ளே பிஸ்னஸை பண்ணி அந்த 10,000 ரூபாய்க்குள்ள பொருளெல்லாம் விற்று பணம் கிடைக்கும்ல, ஒரு 12,000 13,000 ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்ககிட்ட போய் 11,000 கொடுத்து பேலன்ஸ் இருக்கிற மட்டும் இவங்க வச்சுப்பாங்க. இப்போ இந்த அமௌண்ட் வச்சு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கடன் இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும், சேவ் பண்ணவும் முடியாது. அந்த வர்ற அமௌண்ட்டையும் திருப்பி அதில் போயிடும். ஸோ தேர் கான்ஸ்டன்ட்லி இன் தட் சைக்கிள். அவங்ககிட்ட காலையில் போய் 10,000 வாங்குவாங்க, தொழில் பண்ணுவாங்க, வர்ற காசை திருப்பி அதுக்கு அவங்க கடன் அடைக்கிறதுக்கு மற்றதுக்கு போய்கிட்டே இருக்கும். இது ஒரு எண்ட்லெஸ் செயின். இதில் மாட்டினாங்கன்னா வெளியே வரவே முடியாது. ஆனால் அவங்களுக்குமே என்ன யோசிச்சேன்னா, மேபி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அந்த தண்டல்காரண்ட வாங்கவே நல்லா. அவன் 10,000 தான் வாங்குறாங்க. இந்த 10,000 நீங்கள் ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வருஷத்தில் வச்சிட்டிங்கன்னா தண்டல்காரண்ட போய் நிற்கவே வேண்டாம். அடுத்த நாள் நீங்கள் தொழில் பண்ணும்போது உங்களோட ஓன் 10,000 போட்டு பண்ணிங்கன்னா 11,000 இப்போ வந்தால் கூட மொத்தம் 1,000 நீங்களே வச்சுக்க போகிறீங்க. திஸ் இஸ் ஹவ் யூ காம்பவுண்ட் மணி. ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து டிசிப்ளின் வந்து எப்படி, இப்போ அதான் சொன்னேன், இது அவருக்கு தெரியும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து அந்த தண்டல்கார வாங்குற அந்த ஒரு பர்சனுக்கு தண்டல்கிட்ட வாங்காமல் நம்மளே இதை பண்ணணும்னு நினைக்கிறாரா நினைக்கலையா ஐ டோன்ட் நோ. பட் அகேன் மேபி லேக் ஆஃப் நாலேஜ். அவங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், காலையில் போய் நான் பணம் வாங்குவேன், இது பண்ணுவேன், அன்றைக்கி கிடைக்கிற அமௌண்ட் வச்சு நான் சாப்பிடுவேன், மற்ற என்னுடைய எல்லா செலவையும் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் 0ல் வந்து நின்றுவேன். ஸோ தில் ஆல்வேஸ் பி அட் 0ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அந்த 30,000 அதுதான் வந்து. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 30,000 சம்பாதிக்கிறவன் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே இஸ் ட்ரீம்ஸ் வில் கோ வைல்டு. ஓகேங்களா? எப்படின்னா எது நினச்சாலும் ஆசைப்பட்டாலும் அது உடனே பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வந்துடும், ஒரு ஆசை வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஃபோன். ஏன்னா ஜாப் போனோடனே எல்லாருக்குமே வந்து அந்த ஃபோன் அப்கிரேட் பண்ணுறது. அகேன் இன்கேஸ் they don't have an iPhone already, some privileged parents are giving the iPhone even in college படிக்கும் போதே நம்ம வந்து லேட்டஸ்ட் ஐஃபோன்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. பட் நான் வந்து இன்னொரு செக்டர் என்னன்னா, பீப்புள் ஹூ ட்ரீம் ஆஃப் அன் ஐஃபோன், எனக்கு ஐஃபோன் வந்து ஒரு ட்ரீம் ஃபோன் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அவங்க எப்படி வாங்குவாங்க? இஎம்ஐயில் வாங்குவாங்க. பிகாஸ் 30,000 இஸ் நாட் எனஃப் டு பை த ஃபோன். ரைட்? ஃபஸ்ட்டு ஜாப் போன உடனே அவங்க வந்து அந்த ஒரு ஐஃபோன் வாங்கிடணும், எனக்கு பிடிச்ச ஒரு ஐஃபோனை நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இஎம்ஐயில் வந்து அது நம்ம அந்த அமேசான் ஒரு வாட் எவர் இட் இஸ் பிளாட்ஃபார்மில் போட்டால் 0 காஸ்ட் இஎம்ஐ என்னென்னலாமோ இருக்குது, அதை வாங்க போவாங்க. இஸ் இட் ரைட் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் ராங்.
பிகாஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஆசைப்படுறீங்க. எனக்கு பணம் வந்துருச்சு, டக்குன்னு நான் இப்போ நினச்சா 30,000 எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, அதை நான் போட்டு இஎம்ஐயில் போட்டால் நாளை காலையில் என் கையில் ஐஃபோன் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆப்வியஸ்லி யூஆர் பேயிங் சம்திங். அதுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் 0% இஎம்ஐ இஸ் நாட் 0% இஎம்ஐ. தேர் ஆர் சம் இன்டைரக்ட் காஸ்ட் டு இட். ஜிஎஸ்டி பே பண்ணணும், அதுக்கு அதில் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்டில் தே ஆர் ப்ராஃபிட்டபிள். தே மேட் யூ பை சம்திங் யூ கான்ட் அஃபோர்ட். ஓகே, யூ வில் பி இன் த செயின். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்ககிட்ட உங்களை தெரியாமலே நீங்கள் ஒரு கடன்காரன் ஆகிட்டீங்க ஆக்சுவலி அந்த ஃபோனை வாங்கி. இப்போ இந்த ஐஃபோன் வந்து அப்போ யாரும் வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. யூ கேன் பை த ஐஃபோன். ஹவு இட் ஷுட் பி இஸ் எய்தர் தட் ஐஃபோன் ஷுட் ஹெல்ப் யூ மேக் மோர் மணி. அப்புறம் நீங்கள் ஐஃபோன் உடனே வாங்கலாம். அது இஎம்ஐயில் வாங்கினாலும் நான் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அதாவது ஐஃபோன் இஸ் யுவர் கான்டென்ட் கிரியேட்டர், யூ ஹேவ் அன் ஐஃபோன். த ஐஃபோன் வில் கிவ் யூ எக்ஸப்ஷனல் வீடியோஸ். யூசிங் தட் வீடியோஸ் யூ கோன் மேக் மணி பர்ஃபெக்ட்லி ஃபைன். இல்லை அந்த ஐஃபோன் வந்து நான் எதுவுமே இல்லை சார், எனக்கு தான் என்னோட ஆசைக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா, அந்த ஐஃபோன் வாங்குறதுக்கான ஃபுல் காசு உங்ககிட்ட எப்போ இருக்கோ that time you can go and buy that iPhone. Okay. You buy like that, then you will not get into financial crisis or financial debtல போக மாட்டீங்க. இப்போ அந்த ஐஃபோனுக்குள்ளே சார் ஐஃபோன் 1 லட்ச ரூபா, நான் 30,000 சம்பாதிக்கிறேன், நான் எப்போ அந்த ஐஃபோன் வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐஃபோனுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. டோன்ட் ஜஸ்ட் சேவ் மணி அண்ட் கீப் இட் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட். அந்த 6,000 நான் சொன்னேன் தெரியுமா, இப்படியே நீங்கள் வந்து ஒரு வருஷம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களை அறியாமல் ஒரு 72,000 கிட்ட வந்துடும். ஒரு 1.25 வருஷத்தில் இன்னைக்கு 16 Pro Max இருக்குது அப்படின்னா, எய்ம் ஃபார் 17 Pro Max. You will automatically achieve it. அந்த 17 Pro Max-ஐ ஃபுல் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிடுவீங்க. ஓகே, புரியுதா? That is an achievement rather than going and buying something on EMI and say, hey, I have the latest iPhone. That doesn't give you anything. Okay, so yeah, this is how they should. அப்போ நீங்கள் இன்னொரு ரூல் ஒன்று சேர்த்து சொல்லிடுறேன். அகைன் 50,000 வாங்கினாலுமே 50,000 வாங்குறவங்க ஐஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் கூட அவங்களும் வாங்கக்கூடாது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். there is a rule called 20-6-20 ஒரு ரூல் இருக்குது ப்ரோ. இந்த ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இஎம்ஐயில் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சரிங்களா. இப்போ வேறு வழியில் உங்களுக்கு தேவைக்கு, அதாவது எனக்கு தேவை இருக்குது ப்ரோ ஐஃபோனு, என்னோட பார்ட் ஆஃப் மை லைஃப் ஆர் பிஸ்னஸ் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வாங்கி ஆகணும், ஆனால் இஎம்ஐயில் தான் வாங்க முடியும், ஏன்னா என் ஃபுல் காசு இல்லைனா இந்த 20-6-20 ரூல் ஃபாலோ பண்ணோம். 20-6-20 என்னன்னா 20% ஆஃப் தட் ஐஃபோன் காஸ்ட் விச் இஸ் டவுன் பேமெண்ட். 1 லட்ச ரூபா ஃபோனுக்கு 20,000 நீங்கள் கண்டிப்பாக டவுன் பேமெண்ட் பே பண்ணியே இருக்கணும். ஓகேங்களா. ரெண்டாவது, தட் இஎம்ஐ ஷுட் நாட் எக்ஸீட் 6 months. இந்த 1 year இஎம்ஐ 2 year இஎம்ஐ போகக்கூடாது. 6 monthsக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அந்த இஎம்ஐ முடிச்சிடணும். அடுத்தது என்ன விஷயம்னா, உங்களோட அந்த இஎம்ஐ அமௌண்ட் இருக்குல்ல, இட் ஷுட் நாட் பி மோர் தென் 20% ஆஃப் யுவர் சேலரி. ஓகே, அதாவது 20% ஆஃப் யர் சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த 50,000 கேஸ் எடுத்துக்கோங்க. 50,000 ரூபாய்க்கு 20% is 10,000. உங்கள் இஎம்ஐ 10,000க்கு மேலே இருக்கக்கூடாது. ஐஃபோனில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா யுவர் இஎம்ஐ வில் பி 13,000 rupees. ஓகே, ஸோ யூஆர் எக்ஸீடிங் யர் அந்த ரூல். அப்போது இல்லை, இப்போ நமக்கு ஐஃபோன் வேண்டாம், நீங்கள் இது பண்ணிக்கணும். மேபி ஒரு 1 month கழிச்சிங்கன்னா ஒரு 1 month சேலரி வந்துடும். அதுலேருந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் அந்த 20,000 டவுன் பேமெண்ட் பண்ணது பில் மேபி யூ கேன் மேக் இட் அஸ் 40%. and then that EMI will fall into that place. So see, everything is max bro. Money is not something, money, it's simple basic max. Max is a universal language. எல்லாத்துக்குமே பொருந்தும், மணிக்கும் பொருந்தும். ஸோ இது வந்து சிதம்பர ரகசியம், கம்ப சூத்திரம் யாருக்கும் தெரியாதுலாம் கிடையாது. இட்ஸ் பேசிக் மேக்ஸ். நீங்கள் மேக்ஸ் நல்லா புரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் கணக்கு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் டூ எனிதிங் யூ வாண்ட், ஈவன் வித் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் இஸ் மேக்ஸ் அண்ட் டிசிப்ளின், அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் கிராக் த கோட். ஸோ இப்போ இன்வெஸ்டிங் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொன்னீங்க, எஸ்பெஷலி விச் இஸ் வெரி கீ பாயிண்ட். டிசிப்ளின் அப்படிங்கிறத நிறைய பேர் தாண்டி போயிடுவாங்க, டிரெக்டாக இது போன்னு சொல்லிடுவாங்க. பட் அதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து இட் இஸ் ஆக்சுவலி வெரி கிளியர். பட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, தே கேன் ஆல்சோ டிசிப்ளினாக அவங்க சேவ் கூட பண்ணலாம். அதை தாண்டி ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் சேவ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை கிளாரிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இஎம்ஐயில் இன்டைரக்ட் காஸ்ட்டும் ஒன்று மென்ஷன் பண்ணீங்க. அதுவும் ஐம் வெரி கியூரியஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐ வில் ஹாவ் டு கெட் ஆன்சர் டு திஸ் ஃபர்ஸ்ட். ஷூர். ஏன் சேவ் பண்ணுறது வந்து வேண்டாம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ப்ரோ. வாட் இஸ் இன்வெஸ்டிங்? இன்வெஸ்டிங் இஸ் பீட்டிங் இன்ஃப்ளேஷன், அவ்வளோதான். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணம் வீக்கம்னு அர்த்தம் தமிழில். அதாவது உங்கள் பணம் வந்து பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகிறது அப்படின்னு அர்த்தம். நல்லா வச்சுக்கோங்க, விலைவாசி ஏறுதுன்னு சொல்கிறாங்களா, அது விலைவாசி ஏறலை, பணத்தின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது எவ்ரி இயர். இஃப் யூ ஹேவ் 100 rupees, 1 year later அதோட வேல்யூ வந்து 90 rupees. ஓகே, ஆனால் பேப்பரில் 100 தான் எழுதியிருக்கோம். நீங்கள் வெளியில் போய் பொருள் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 100 rupeesக்குள்ள பொருள் 1 வருஷம் கழிச்சு கிடைக்காது. லைக் மீனிங் 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்கள். யூ குட் ஹவ் பாட் அ லாட் ஆஃப் க்ரோசரி ஐட்டம்ஸ். இன்றைக்கும் 100 ரூபா எடுத்துக்கணும், அதே க்ரோசரி ஐட்டம் வாங்க முடியாது. பிகாஸ் அந்த பொருளோட விலைக்கு பணத்தோட மதிப்பு தான் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி பொருளோட விலை ஏறல, பணத்தோட மதிப்பு குறைஞ்சனால பொருளோட விலை ஏறின மாதிரி யூ ஆர் ஃபீலிங் இட். தட்ஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ என்னன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ஜீரோவாக இருக்குமான்னு கேட்டால் நோ. இன்ஃப்ளேஷன் கேன் நெவர் பி ஜீரோ எனிவேர், பிகாஸ் இஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் ஜீரோ தெர் வில் நோ எக்கனாமிக் க்ரோத். சரிங்களா. ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் குட் ஒன்லி. பட் அது இப்போ நான் சொன்ன மாதிரி வாட் யூ ஷுட் டூ இஸ், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி யூ ஹேவ் டு இன்வெஸ்ட். இஃப் யூ சேவ் யூ வில் நாட் பீட் இன்ஃப்ளேஷன்.
சேவிங்ஸ் as I said பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறீங்கல்ல, பேங்க்கில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா 3% தருவாங்க, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா 7% தருவாங்க. சரிங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸு. 7% நீங்கள் போட்டிங்கன்னா கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேங்க் உங்களுக்கு ஃப்ரீயாக 7% தராங்க. அப்போ ஆல்ரெடி தேர் இன்ஃப்ளேட்டிங் த மணி, your 100 rupees inflated to 107. அப்போது எல்லா பேங்க்குமே இந்த 107 இன்ஃப்ளேட் வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கலி அப்போ வந்து எக்கனாமியில் வந்து அது இம்பாக்ட் ஆகும். ஸோ புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? உங்கள் 100 ரூபா நீங்கள் பேங்க்கில் சும்மா போட்டுட்டு அந்த அடுத்த வருஷமே அந்த 107 வாங்க வரீங்க, யோர் மணி இஸ் இன்ஃப்ளேட்டட் ஆல்ரெடி பை த பேங்க். ஸோ அடுத்த வருஷம் வந்து அப்போ இன்ஃப்ளேஷன் வில் பி டெஃபினெட்லி ஹையர் தென் வாட் த பேங்க் இஸ் கிவிங் இன்ட்ரெஸ்ட். இட் வில் நெவர் பி லோவர். நல்லா வச்சுக்கோங்க, இன்ஃப்ளேஷன் 5%, பேங்க் கிவிங் யூ 7%ங்கிற ஒரு சினாரியோ வரவே வராது. இஃப் பேங்க் கிவ்ஸ் யூ 10% ஆல்சோ, இன்ஃப்ளேஷன் வில் பி மோர் தென் 10%. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க, பேங்க் இஸ் a direct plays a very key role in inflation. Lot of people don't understand that. They are thinking that inflation is just அப்படியே சொசைட்டியில் அதுவாக கிரியேட் ஆகுதுங்க. நோ நோ நோ. பேங்க் கவர்மெண்ட் இருக்குது, ஆர்பிஐ இருக்குது, கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர்பிஐ, ஆர்பிஐக்கு கீழே தான் மற்ற எல்லா பேங்க்ஸும் இயங்குது. ஸோ ஆப்வியஸ்லி பேங்க்கை டிபெண்ட் பண்ணி தான் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. கேன் யூ எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் லைக்? ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது ப்ரோ. அந்த 100 ரூபா நீங்கள் சும்மா உங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அந்த 100 ரூபாவே இருக்கும். அந்த 100 ரூபா கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்க, ஒரு வருஷம் கழிச்சு அவன் உங்களுக்கு 107 ரூபா தரணும். அப்போ அந்த 107 ரூபா உங்களுக்கு தரணும் அப்படின்னா, அந்த 100 ரூபா அவன் வந்து உங்கள் பணத்தை எடுத்து வெளியில் வட்டிக்கு கொடுக்கணும், வேறு இருக்காது, அட் அ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் 11%, 12%, வாட் எவர் இட் இஸ், டிபெண்டிங் அந்த இது பிஸ்னஸ் லோனாக இருந்தால் 14%, 15%லாம் கொடுக்கணும். அப்படி கொடுத்து வெளியில் அதிக வட்டியை சம்பாதிச்சு உங்களுக்கு அந்த 7% அவன் தரான். உங்களுக்கு இது ஒரு ரொம்ப சேஃபான கேமாக இருக்கும். பிகாஸ் யூ திங்க் தட் ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு 7% வருதுன்னு நினைக்கிறீங்க. அவன் அந்த 7% உங்கள் 100 ரூபாவை அடுத்த வருஷமே 107 அவன் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி கொடுத்தான். ஆனால் அந்த அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த 100 ரூபா 107 ரூபா இன்ஃப்ளேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு புரியுது என்ன சொல்கிறது? உங்கள் 100 ரூபா 107 எப்படி மாறிச்சு? ஏதாவது நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கல. அகைன் யூ ஜஸ்ட் புட் இட் இன் த பேங்க் அக்கௌண்ட். அந்த 100 ரூபா 107 ரூபா அவன் உங்களுக்கு கொடுக்குறான். அது எப்படின்னா சொசைட்டியில் வந்து அதை லோன் பண்ணி கொடுக்குறான். இப்போ அந்த அப்போ ஆட்டோமேட்டிக்லி சொசைட்டியில் அந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகுதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ உங்கள் 100 ரூபா 107 அவன் மாற்றி, இப்போ ஒன்றுமே இல்லை ப்ரோ, நான் சிம்பிளாக சொல்கிறேன். யூஎஸில் பேங்க்கில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் 0.25% வட்டி தருவான். ஓகே, இந்தியாவில் இப்போ 7-8 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். யூஎஸில் 0.25%. ஓகே, ஏன் அவ்வளோ கம்மியாக தான் இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும்? நீங்கள் பேங்க்கில் போய் $100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 25 சென்ட் தான் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அங்கே இன்ஃப்ளேஷன் கம்மி, ஏன்னா பேங்க் இஸ் இன்ஃப்ளேட்டிங் இட் லெஸர். ஓகே, உங்களுக்கு கொடுக்குற ரிட்டர்ன்ஸை வச்சு தான் இன்ஃப்ளேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். சர்க்குலேஷன் ஆஃப் த மணி வில் பி மோர். புரியுது உங்களுக்கு? அவன் இன்ட்ரெஸ்ட் நிறைய தரேன்னு சொன்னால் உங்ககிட்ட நிறைய பணத்தை கொடுக்கணும். உங்கள்கிட்ட நிறைய பணம் கொடுத்தான்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு சொன்ன பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும். எனி ரீசன் வை வி ஆர் இன்ஃப்ளேட்டிங் இவ்வளோ வென் கம்பேர் டு யூஎஸ்? இட்ஸ் அபவுட் த பேங்க்ஸ். அகைன் நீங்கள் லெஸர் பர்சன்டேஜில் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் எல்லாருமே பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, இதுதான் உண்மை. இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரோ நம்ம இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தலாம், நான் 0.25% தரேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் பேங்க்கில் பணத்தை வச்சுருப்பீங்களா? இல்லை, எல்லாரும் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி ஐஎன்ஆர் இஸ் வீக்கர் கரன்சி ஆகிட்டு இருக்கு இப்போ டே டு டே. சரிங்களா, இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே 83 ரூபா அந்த ஐஎன்ஆர் 87 ரூபா 50 காசுக்கு போயிருக்கு. இது ரொம்ப எனக்கும் அமெரிக்காவுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு எங்கேயோ Tier 2 Tier 3 சிட்டியில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்கா டாலர் அப்படி ஆச்சுன்னா எனக்கு என்னங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்க, அது என்ன அஃபெக்ட் பண்ணான்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். ஐ எம் ஸோ சாரி டு சே திஸ். பட் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ யூஎஸ் கவர்மெண்ட் அங்கே ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அது உலக நாடுகள் எல்லாரையும் பாதிக்கும், இந்தியா மட்டும் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பர்சனை வரைக்கும் அதை அஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் ஹவு எக்கனாமிக்ஸ் இஸ் ஸோ டைட் அப் வித் த US டாலர். Okay, is it possible to explain that in a simple way? Okay. How US dollar இன்னைக்கு ஒரு Tier 3 சிட்டியில் இருக்கிற ஒருத்தவங்களை அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு? ஓகே, ஸோ US டாலர்ஸ் வந்து இப்போ அவன் வைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தான் மற்ற பொருளோட விலைலாம் நிறைய இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் US டாலரில் வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க யூஎஸில் ஃபெடரல் ரிசர்வில். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டலாமா குறைக்கலாமான்னு பேசுவாங்க. பேசிஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 0.25%, 0.5% இப்படின்னு ஏற்றுவாங்க, குறைப்பாங்க. எதுக்காகனா இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய பணம் பாரோ பண்ணுவாங்க. நிறைய பேர் பணம் பாரோ ஆகும், எக்கனாமி க்ரோ ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்கனாமி ரொம்ப க்ரோ ஆனாலுமே இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் ஆகிடும். எப்படின்னா எக்கனாமி ரொம்ப க்ரோ ஆச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் நிறைய பணம் வந்துடும். எல்லாருக்கிட்டையும் நிறைய பணம் இருக்குன்னா வெளியில் இருக்கிற பொருளை நிறைய வாங்குறதுக்கு நிறைய பணம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி பொருளோட விலை ஏறிடும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் 100 ரூபா இருக்குது. அப்போ ஒரு பொருளோட விலை 200 ரூபா போனால் தான் யாராவது கொஞ்சம் பேர் வந்து தேவைங்கிறவங்க வாங்குவாங்க. ஓகே, இது வந்து ஒன் வே ஆஃப். இல்லை இன்னொரு சைடு போயிட்டு என்ன பண்ணுறான்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சாரி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறான். குறைக்கிறதுக்கு நம்ம பேசிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினாங்கன்னா பாரோயிங் குறைஞ்சிரும். அப்போ பாரோயிங் குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக த நம்பர் ஆஃப் அந்த அமௌண்ட் சர்க்குலேஷனில் இருக்கிறது வந்து குறையும் போது பொருளோட விலை வந்து அப்படியே கொஞ்சம் வந்து குறையும். ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறது குறைக்கிற வச்சு தான் அஃபெக்ட் ஆகுது. ஆனால் அந்த US கவர்மெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறான். எவ்ரி 100 days $1 trillion பிரிண்ட் அடிக்கலாம். நீங்கள் இன்ஃப்ளேஷன் கேட்டனால நான் சொல்ல வரேன்.
$1 trillion எவ்ரி 100 days அவன் பிரிண்ட் அடிக்கிறான். நீங்கள் யோசிக்கலாம் 1 trillion ஓகே, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். 1 billion என்னென்னு நிறைய பேர் தெரியும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு 8,700 கோடிங்கிறது $1 billion ஓகேங்களா. $1 trillion அப்படின்னா எவ்வளோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட 1 trillion எக்கனாமியாக மாறணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. விச் இஸ் 8 லட்சம் கோடி. ஆக்சுவலி 8 லட்சம் கோடி, லட்சம் கோடியில் இருக்கிற ஒரு அமௌண்ட் அது. ஓகே, ஒரு ஃபன் ஃபேக்ட் வந்து அதை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம். எவ்ரி செகண்ட் நீங்கள் $1 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா $1 trillion ஸ்பெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கொஷின். யூ கேன் ட்ரை டு கெஸ். 35 years ஆர் சம்திங் லைக் தட் ஆகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேங்களா, ஆக்சுவல் வேல்யூ நான் சொல்கிறேன். இட் வில் டேக் 31,730 days. $1 trillion எவ்ரி செகண்ட் $1 அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் $6,000 கிட்ட செலவு பண்ணுறீங்க. ரஃப்லி நான் சொல்கிறேன், ஒரு மணி நேரத்துக்கு நான் $6,000 ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எவ்ரி டே கண்டினியூஸாக பண்ணால் கூட 31,000 வருஷம் ஆகுமா. இட்ஸ் இன்ஃபேக்ட் என்ன சொல்ல, மனித எக்ஸிஸ்டன்ஸையும் தாண்டி போகுது. ஆனால் அவன் எவ்ரி 100 days கிரியேட் பண்ணுறான். ஓகே, பணத்தை அவன் நிறையா கிரியேட் பண்ணுறதுனால பணத்தோட வேல்யூ குறையுது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஹீஸ் ஃப்ளட்டட். ஐ மீன் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட வந்து சம்பளமாவோ, மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க சம்பளம், மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்போம். பேங்க்ஸுக்கு பணம் கொடுக்குறது, பேங்க்ஸ் அந்த பணத்தை திருப்பி கடன் கொடுக்கும். அப்போது எப்படி அது சொசைட்டிக்குள்ள உள்ள வருதுன்னு புரியுதுங்களா? பேங்க் மூலயமா தான் சொசைட்டிக்குள்ள வருது அந்த ஃபண்டு. அப்போது இந்த எக்ஸ்ட்ரா பணம் நிறைய சர்க்குலேஷனில் வரும்போது, பணம் நிறையா இருந்துச்சுன்னா ஸ்கேர்சிட்டி இருக்காது. ஸ்கேர்சிட்டி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வேல்யூ குறையும். இதுதான் அதில் இருக்கிற. ஸோ திஸ் இஸ் ஹவு யூஎஸ் இஸ். இப்போ நம்ம இந்தியாவே யூஎஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஐடி எடுத்துக்கோங்க. ஐடி இன் இந்தியா இஸ் ஃப்ளரிஷிங் பிகாஸ் ஆஃப் யூஎஸ். ஆல் த மணி தட் கம்ஸ் ஃப்ரம் தேர் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ த ஐடி செக்டார் இஸ் வாட் ஸ்டில் கீப்பிங் இந்தியா பெட்டர் கண்ட்ரி. ஐடி வந்து சப்போஸ் நம்ம சைனா கிட்ட மேனுஃபேக்சரிங்கில் தோத்தாச்சு, ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்லேயும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து தோத்தாச்சு. இந்தியா இஸ் அ இம்போர்ட் ஹெவி கண்ட்ரி. நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நமக்கு தேவையான விஷயங்களை இம்போர்ட் பண்ணுறனால தான் இந்தியன் டாலரோட ஐஎன்ஆரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. இதுவே வந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா நம்மக்கிட்ட நிறைய US டாலர்ஸ் இருக்கும். உங்ககிட்ட எவ்வளோ US டாலர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் கரன்சியோட ஸ்ட்ரென்த். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உலகத்திலே நம்பர் 1 US டாலர் ரிசர்வ் எக்ஸஸாக வச்சுருக்கிறது வந்து ஜப்பான். ஓகே, எஸ், அவங்கக்கிட்ட எக்ஸஸாக US டாலர்ஸ் இருக்குது. அது இன்ஸ் ஆஃப் நான் சொல்லுறது பாசிட்டிவ், கேஷ் பாசிட்டிவில் வச்சுருக்காங்க, நெகட்டிவ் கிடையாது. US கவர்மெண்ட் வந்து $36 trillion கடனில் இருக்குது. கடன் என்ன அர்த்தம்னா, அவனுக்கு எவ்வளோ டெபிசிட்டாக இருக்கோ அந்த நோட்டை அவனே அச்சடிச்சுக்கிறான். ஓகே, இந்த வருஷம் முடியுதா, வருஷம் முடிஞ்சோன்னா என்கிட்ட $2 trillion ஷார்ட்டேஜாக இருக்கா, 16 லட்சம் கோடி கம்மியாக இருக்கா, அதை பிரிண்ட் அடிச்சிருவான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணியை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட். தேர் கவர்மெண்ட். எனக்கு பணம் வேணும். இப்போ ரீசெண்டாக டேரிஃப்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் நினச்சா ஓவர் நைட்டில் வந்துட்டு இந்த கண்ட்ரிலேருந்து வர பொருளுக்கு 25% டேக்ஸ் அவன் சொல்லிட்டான். உண்மையிலேயே அது அந்த கண்ட்ரி அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, அது அவன் நாட்டு மக்களை அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பிரேசிலிருந்து அவகேடோ வந்து யூஎஸ்க்கு வருது. அந்த அவகேடோட விலை வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் 80 சென்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. $1 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்து பிரேசிலேருந்து வர எல்லாத்துக்குமே நான் வந்து டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா, இப்போ அந்த அவகேடோ வந்து சாப்பிட்றவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க, அதுக்காக அவங்க வேணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான், அதே 80 சென்ட்ஸ்க்கு அனுப்புகிற அவகேடோவை இந்த டேரிஃப் இருக்கிறதுனால $1 ஆகிடும். ஓகே, புரியுது உங்களுக்கு? 20% டேக்ஸ் வந்துடுது. 20% டேக்ஸ் வச்சு அவன் திருப்பி அனுப்ப தான் போகிறான். பிரேசிலிருந்து அனுப்புகிறவன் திருப்பியும் சரி ஓகே பரவாயில்ல டேக்ஸ் போட்டு அதை மக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டேக்ஸ் போட்டு தான் அந்த பொருள் வரப்போகுது. உங்களுக்கு 80 சென்ட்டில் கிடச்சிட்டு இருந்த அந்த அவகேடோ இனிமேல் $1 ஆகிடும். ஓகே, ஸோ டெக்னிக்கலி அமெரிக்கன்ஸ் ஆர் கோனா பே மோர். திஸ் இஸ் இன்ஃபேக்ட் கோனா அஃபெக்ட் இன்ஃப்ளேஷன் வெரி பேட்லி. டேரிஃபை பற்றி இப்போ ஜனவரிலேருந்து நம்ம பேச்சுவார்த்தை வந்துட்டு, அதுக்கே கோல்டோட விலை எப்படி ஏறி இருக்குன்னு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அண்ட் அகைன் ஒரு சின்ன கோரிலேஷன் சொல்லிடுறேன். US டாலர் அண்ட் அண்ட் கோல்டு வேர் இன்வெர்ஸ்லி கோரிலேட்டட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்போல்லாம் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுதோ கோல்டோட விலை குறையும், கோல்டு எப்போல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகுதோ டாலரோட விலை குறையும். ஆனால் இந்தியாவுக்கு மட்டுமே டாலரும் ஏறி இருக்குது, கோல்டு ஏறி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால சொல்கிறேன். ஐஎன்ஆரோட விலை சரிஞ்சிருச்சு. ஓகே, புரியுதுங்க? அந்த கோரிலேஷன் நமக்கு இந்தியாவுக்கு மட்டும் மாறிடுச்சு. US டாலரும் விலை ஏறிடுச்சு, கோல்டு விலை ஏறிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி we are an import heavy country. அப்படின்னா நமக்கு தேவை ஃபஸ்ட்டு நம்ம அதிகம் இம்போர்ட் பண்ணுறது வந்து பெட்ரோலியம். நம்பர் 1 இம்போர்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது பெட்ரோலியம். வேறு வழியே இல்லை. நம்மக்கிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸோ கொஞ்சம் தான் இருக்குது. ஆக்சுவலி நம்மகிட்ட நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஆயில் கிடையாது, என்ன கிணறோ எதுவும் கிடையாது நம்மளுக்கு வேணுங்கிற ஃபியூவல் எடுக்கிறக்கு. ஸோ அதை நம்ம காசு கொடுத்து தான் மிடில் ஈஸ்ட்டு இங்கேருந்து எக்ஸ்போர்ட், ரஷ்யா இங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வாங்கணும்னா US டாலரில் வாங்கணும். புரியுதுங்களா? அப்போ US டாலரில் வாங்கணும்னா நம்ம US டாலர் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இன்றைக்கி? $87.50.
முன்னாடி 83 ரூபா கொடுத்தது இன்றைக்கி 87 ரூபா கொடுத்து வாங்குறோம். அப்போ என்ன ஆகிடும், நம்ம அதிக INR கொடுத்து அதை வாங்குறனால திருப்பி அந்த பொருள் நம்ம கைக்கு கன்சியூமர் கைக்கு வரும்போது நம்மளும் அதிகமாக பே பண்ணணும். இப்போ எப்படி புரிஞ்சிச்சா Tier 2 காரன் எப்படி அஃபெக்ட் ஆகிறேன்னு? அந்த பெட்ரோல் விலை ஏறிடும். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? அப்போ திஸ் இஸ் ஹவு யூஎஸில் நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு சுமார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் பெட்ரோல் போடுற ஒரு ஆளுக்கு 2 ரூபா பெட்ரோல் விலை ஏறிச்சு. ஸோ வி ஆர் இன்டைரக்ட்லி டைட் அப் வித் த US டாலரில் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து சிஸ்டம். இந்த சிஸ்டமில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எப்படி மக்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா த்ரூ த மணி, மானிட்டரி சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் சொன்ன இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுறது குறைக்கிறது, இதுக்குன்னா இவ்வளோ டேக்ஸ் அதுக்குன்னா இவ்வளோ டேக்ஸ்னு சொல்கிறது, இதை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொரு கொஸ்டின் பற்றி கேட்டிருந்தீங்க, என்னதை பற்றி கேட்டிருந்தோம்? ஆக்சுவலி இது வந்து எப்படி இந்த US டாலர் வந்து அதை பற்றி சொல்லிட்டேன். US டாலர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஜென்ரலாக ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு இன்வெஸ்ட். இதுக்கு அடுத்து ஓகே, ஆமாம், கோல்டு அண்ட் சில்வர் இது வந்து ரியல் மணி. ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு தனி பேரே வச்சுருக்காங்க. இட்ஸ் கால்டு காட்ஸ் மணி. காட்ஸ் மணி அப்படின்னா என்ன அப்படின்னா கடவுளால் மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்ட மணின்னு அர்த்தம். கிரியேட் பண்ண முடியுங்கிற அர்த்தம். அதாவது இந்த பேப்பர் கரன்சியை நான் சொன்ன பிரிண்டரில் வந்துடும். ஆனால் இந்த கோல்டு அண்ட் சில்வர் எவ்வளோ உலகத்தில் இருக்கோ அவ்வளோதான் இருக்குது. வி காண்ட் மேன்ஸ் ஹியூமனால் ஆர்டிஃபிஷியல் கோல்டு அண்ட் சில்வர் கிரியேட் பண்ண முடியாது. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் காட்ஸ் மணி. அப்போது இது அது மட்டும் இல்லை, கோல்டு இஸ் டைம் டெஸ்டட். கோல்டு அண்ட் சில்வர் ஆர் போத் டைம் டெஸ்டட். டைம் டெஸ்டட் நான் சொல்கிறது 10,000-20,000 வருஷங்களுக்கு பின்னாடி போனாலும் நம்ம ஆதி காலத்து மனுஷங்க இதை வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கரன்சியை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட் வாஸ் ஸ்கேர்ஸ். இட் வாஸ் ஸ்கேர்ஸ், இட் வாஸ் வேல்யூபிள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்கேர்சிட்டின்னு எப்படி, இது நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக்லி அந்த ஸ்கேர்சிட்டினால அதோட வேல்யூ ஏறுது. டிமாண்ட் சப்ளை. INR US டாலர்லாம் டிமாண்ட் சப்ளைங்கிறத பேசவே முடியாது, ஏன்னா அச்சடிச்சா வந்துடும். ஓகேங்களா? இதனால தான். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அகெயின் அதில் பண்ணலாம் தாராளமாக. வேறு இதில் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம்னா கோல்டு அண்ட் சில்வரில் பண்ணலாம். வேறு என்னென்னா நீங்கள் நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தனியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அன் இன்வெஸ்ட்மெண்ட். பட் இதில் எல்லாத்துலேயுமே டிஃபர் ஆகிற ஒரு விஷயம் வந்து ரிஸ்க், அப்புறம் நாலேஜ். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாத்துலேயுமே காமன் கிடையாது. ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு, ஓகேங்களா? மீடியம் ரிஸ்க் மீடியம் ரிவார்டு, லோ ரிஸ்க் லோ ரிவார்டு, இப்படி இருக்கும். சில கேட்டகரிஸில் மட்டும் இது லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு இருக்கும். அது அடுத்து நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஈக்விட்டி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிடுவோம். ஈக்விட்டி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி எல்லாருமே அகைன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் தி இந்தியன் 150 கோடி மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது யார் ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும் அந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப கம்மி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. கம்பேர்ட் டு US ஆல்சோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப கம்மி. அண்ட் இன்ஃபேக்ட் அதில் ஒரு ஸ்டேட் வந்து அந்த பர்சன்டேஜ் ரொம்ப டாமினேட் பண்ணுறது வந்து குஜராத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லாத ஃபேமிலியே கிடையாதான். ஓ, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 94% ஆஃப் த தமிழ்நாடு பாப்புலேஷன் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு அவங்கள பொறுத்தவரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கேம்பிளிங், இட்ஸ் ஸ்கேம் அப்படின்னு தான் நினைக்கிறவங்க நிறையா இருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதில் எதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, as I said, இது இட்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் அ கம்பெனி. ஆக்சுவலி யூஆர் ஓனிங் அ ஸ்டாக் ஃப்ரம் அ கம்பெனி. ஸோ தட் இஸ் கால்டு ஸ்டாக். அப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டுங்கிறது. இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் லைக் ஃபார் பீப்புள் who don't know much about how to do investing. எனக்கு இதுக்கான நாலேஜ் கிடையாது, இந்த ஃபண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எந்த ஸ்டாக்கில் போய் போடுறது அப்படின்னு எனக்கு தெரிலனா, அதை மேனேஜ் பண்ணுறதுக்குனே ஒருத்தர் இருப்பார். அவங்கக்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணி நம்ம வருஷம் முடியும் போது ஒரு ரிட்டர்ன்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க அதை ஷஃபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கம்பெனியில் செல் பண்ணுவாங்க. இதை அவங்க பண்ணுவாங்க. பட் இப்போ இதில் என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு சாமானிய மனுஷனுக்கு இப்போ 150 கோடி மக்களில் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் வந்து ஹை இன்டெலெக்சுவலான ஒரு விஷயம். இதில் வந்து கொஞ்சம் நாலேஜ் வேணும், டைம் வேணும், பேஷன்ஸ் வேணும், ரிசர்ச் வேணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இறங்கணும். கண்ணை மூடிட்டு ஒன்றுமே இல்லை ப்ரோ. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை. டீப்சிக்கு வந்துச்சுல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன், ஓகே, -4%. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா லாஸே ஆகாதுன்னு சில சோஷியல் மீடியாவில் ராங் இன்ஃபர்மேஷனை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நீ வருஷம் காசு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. கிடையாது, அது வந்து மார்க்கெட்டை பொறுத்து தான் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மார்க்கெட் யுஃபோரியாவில் இருக்குப்பாங்க. யுஃபோரியானா உலகம் முழுக்க சந்தோஷமான நியூஸ் இருந்தாலும், உலகம் முழுக்க எல்லா கம்பெனிஸும் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணுறாங்க, மக்கள் கையில் நிறைய பணம் இருக்குது அப்படின்னா, எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பூஸ்ட் ஆகும் ப்ரோ. சரிங்களா? எங்கேயாவது ஒரு வார் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, இல்லை எங்கேயாவது ஒரு போர் அப்படின்ட்டாங்கன்னா டக்குன்னு அடுத்த செகண்ட் இதெல்லாம் ட்ராப் ஆகும். கடை ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி ஷஃபிள் ஆகி விழும்.
அதாவது என்னென்னா நெகட்டிவ் சினாரி எது நடந்தாலும் அது ஸ்டாக் மார்க்கெட் டேரெக்டாக அஃபெக்ட் ஆகும். ஓகே, சரிங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு வாரம் நாங்க 2023 ஒரு வாரம் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து இன்னும் அப்படியே ரஷ்யா உக்ரைன் வார் அதுக்கப்புறம் ஸ்டார்ட். ஸோ அது இப்படி ஒவ்வொரு வருஷமும் புது புது வார் ஸ்டார்ட் ஆகி வார் நடந்துக்கிட்டு வேறு இருக்குது. ஆக்சுவலி அன்சர்டனிட்டி பயங்கரமாக இருக்குது. ட்ரம்ப் வந்தோடனே டேரிஃப் கொண்டு வரேன்றார், அதுவும் அன்சர்டனிட்டி. இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் அதனால இன்றைக்கி ரெட்டில் இருக்குது. நம்ம இப்போ பேசுகிற டைமில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்கிறது போட்ட காசோட கீழே தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இட்ஸ் அ ஹை ரிஸ்க் கேம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிவார்டு வருமானம் வரும். எஸ், இஃப் யூ ஆர் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி கேம் தான். 10 ஸ்டாக் நான் சூஸ் பண்ணேன், 10மே எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஈவன் நல்லா ரிசர்ச் பண்ணி அகைன் மதுரை வீரன் சொல்லியிருப்பாரு, நான் நல்லா யோசிச்சு இது நல்லா போகும்னு நினச்சி போட்டிருப்பேன், ஒன்றுமே வராமல் போயிடுச்சு. நான் இது வருமா வராதான்னு நினச்சி போட்டேன், அது நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு பாரு. அப்போ இட்ஸ் அன்சர்டனிட்டி. இப்போ இதில் ஏன் நான் வந்து இந்த அன்சர்டனிட்டியை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அன்சர்டனிட்டி பற்றி யார் டீல் பண்ணலான்னா சம்ஒன் ஹூ கேன் டேக் ரிஸ்க் கேன் டீல் வித் அன்சர்டனிட்டி. இப்போ நான் வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், என்னால் ஒரு 1 lakh லாஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ஐ கேன் தாராளமாக அதை வச்சு நான் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி தான். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸுக்கு அந்த ரிஸ்க்கு வந்து டு யூ திங்க் இஸ் இட் வர்த் இட்? அன்சர்டனிட்டி கூட டீல் பண்ணுறதுங்கிறது வந்து ஐ வுட் ரெஃப்ரைன் தெம் ஃப்ரம் டூயிங் இட் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து அகலக்கால் வச்சு ஏதாவது ஆச்சுன்னா, உங்கள் கேபிட்டல் லாஸ் ஆச்சுன்னா, நீங்கள் அந்த கேபிட்டல் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, எவ்வளோ டைம் எடுத்துருப்பீங்க. போகிறது 1 செகண்ட் தான், வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைம் எடுக்கும். கருத்துனால ஸோ இதில் இன்னொன்று ஒரு ரீசன், இது வந்து பர்சனல் சாய்ஸாக நான் சொல்கிறேன். நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிச்சிருக்கேன், ஸ்டடி பண்ணியிருக்கேன், ட்ரையும் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப லைட்டாக. அது ஏன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட். பட் நான் வந்து பர்சனலாக அதில் வந்து நான் பண்ணலை. நான் ஏன் அதுக்குள்ளே பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நான் வந்து பார்த்த விஷயங்கள், தேர் சம்திங் கால்ட் அஸ் ஃப்ரண்ட் ரன்னிங், தேர் சம்திங் கால்ட் அஸ் மேனிப்புலேஷன். ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் 99 மக்கள் வந்து சிம்பிள், அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்குறத வச்சு அதெல்லாம் முடியாது, செபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், செபி இஸ் தேட் டு மானிட்டர் தட். பட் அவங்களையும் மீறி பண்ண முடியுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நிறைய மேனிப்புலேஷன்ஸ் இருக்குங்கிறது ரீசெண்டாக நம்ம வந்து ஹைடன்பர்க் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இல்லை இங்கே மேனிப்புலேஷனே கிடையாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ரெண்டாவது ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படிங்கிறது வந்து நம்மலாம் எங்கே இருக்கோம்னா அந்த சப்ளை அந்த செயின் ஆஃப் இந்த இன்வெஸ்டர்ஸில் கடைக்கோடியில் இருக்கும். ஆக்சுவலி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கில் முடிவு எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ஆல்ரெடி சில பேர் பல மடங்காக கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ரெவன்யூ போஸ்ட் பண்ண போகிறாங்க, இல்லை வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அதை ப்ராஃபிட்னு போஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் ஸ்டாக் மேலே ஏறும். ஏன்னா பிகாஸ் பீப்புள் பி லைக், ஓ இதுக்கு ப்ராஃபிட்டபிள் ரன் ஆகிட்டு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபியூச்சரில் நமக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லி நிறைய பேர் வாங்க வைப்பாங்க. அப்போ மோர் பீப்புள் பை ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்லி டெண்ட் டு கோ அப். இது வந்து பேசிக்ஸ். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்களும் நானும், ஓகே யூஆர் ஓனிங் அ கம்பெனி, யூஆர் கம்பெனி ஓனர், நான் வந்து ஒரு ஐமா ரிப்போர்ட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்ககிட்ட வந்து உங்களோட ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு, பாசிட்டிவாக என்னங்கிறத நான் கேட்க வந்திருக்கேன். நான் வந்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் அ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். பட் நான் என்ன பண்ணுறேன், எங்கேயோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லை இதுக்குன்னே இருக்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட இந்த கம்பெனி இவ்வளோ கோடி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன இன்ஃபர்மேஷனை சொன்னால் உடனே அந்த சிஸ்டர் கன்சர்ன் வாட் எவர் இது இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலான்னு சொல்லி முன்னாடியே போய் ஸ்டாக்கை ஹெவியாக வாங்கி வச்சுருவாங்க. ஓகே, உங்கள் கம்பெனியில். இப்போ என்ன ஆகும், இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவன் முன்னாடியே வாங்கிட்டான், இந்த விவரம் தெரியற முன்னாடி. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் சார் ரிப்போர்ட்டர் இதை நான் டேரெக்டாக பண்ணேன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரண்ட் ரன்னிங் இஸ் இல்லீகல், இட்ஸ் கால்ட் இன்சைடர் ட்ரேடிங். ஆனால் அது நான் பண்ணால் என் பேரில் நான் ஸ்டாக் ரன் வாங்கி வச்சு நான் பண்ணேன்னா இட்ஸ் இல்லீகல். நான் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சவன்ட்ட சொந்தக்காரன்ட்ட இல்லை எவனுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி அதை, இல்லைனா எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி மூலியமாவோ, ஐ மைட் பி ரிப்போர்ட்டிங் கம்பெனி, நான் வந்து ஒரு நியூஸ் மீடியா ஏஜென்சியாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு சைடு விங் இருக்கும், அது ஒரு சிஸ்டர் கன்சர்னா இல்லை ஒரு தனி இன்வெஸ்டிங் ஃபர்ம் ஒன்று இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவன் முதலே வாங்கிச்சிட்டான். இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணி மேகசினில் வந்து எல்லாரும் ரீட் பண்ணி போய் வாங்க, யார் போவா, ரீட்டைல் இன்வெஸ்டர் கடைசியில் உள்ளே வரதுக்கு முன்னாடி இவன் அதை 10x பண்ணியிருப்பான். நமக்கு வந்து அப்போ தான் நம்ம என்ட்ரியாக இருப்போம். நம்ம இன்னும் 10% பார்க்குறதுக்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இது பேர் ஃப்ரண்ட் ரன்னிங். இந்த ஃப்ரண்ட் ரன்னிங்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப காமனாகவே பார்க்க முடியும். ஈவன் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்ரிதிங் இது அஃபெக்ட் ஆகும் இல்லையா? எல்லாமே அஃபெக்ட் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது வந்து ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா? அந்த எக்ஸ்பர்ட்டுக்குமே இன்ஃபர்மேஷன் மேகசினில் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் என்ன யோசிப்பார், இந்த புக்கு வாசிட்டு இது போகும்னு நினச்சிட்டு இஸ் டேக்கிங் அ டிசிஷன் இன் தேர் இன்வெஸ்டிங். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே ஒரு
ஒன்று பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க். அதோட அர்த்தம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, ப்ளீஸ் நல்லா அந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணுங்கள், அதை ரீட் பண்ணதா உங்களுக்கு தெரியும், அதுலேயும் கேபிட்டல் நீங்கள் பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்க சொல்ல வராங்க. ஓகே, பட் அகைன் நான் எதுக்கு இது வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் நினச்சா இப்போ அதான் சொன்னேன், மேனிப்புலேஷன்ஸ் நடக்குது. மேனிப்புலேஷன் சொல்கிறது வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஏற்றணும்னு நினச்சாலும் ஏற்ற முடியும், இறக்கணும்னு நினச்சா இறக்க முடியுது. ஸோ எனக்கு ஒரு விஷயம் வந்து மதுரை வீரன் சொன்னதில் உடம்பாடு இல்லைன்னா, வெறும் அந்த சிஓவை மட்டும் பாரு, அந்த சிஓவோட லிங்க்டின் ப்ரொஃபைலை பாரு, அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னா நீ அதை பண்ணுற. ஒருத்தன் மேனிப்புலேட் பண்ண முடிவு பண்ணிட்டானா அவன் இது எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ண முடியும். அவன் ஒரு டீமை வச்சு என் லிங்க்டினை நல்லா பாருங்கன்னு சொல்லி காசு கொடுத்தா அதை பார்க்குறதுக்கு டீமே இருக்குது. அவன் எழுதின மாதிரியே நல்லா சூப்பராக ஆர்டிகல் எழுதிடுவாங்க. அப்போ அதை மட்டும் வச்சு நம்மளால் எப்படி எடுக்க முடியும் ஒரு சாய்ஸ்? ஒருத்தன் நல்லா ஒரு சிஓ சூப்பராக இருக்கான், ரொம்ப ஹம்பிளாக இருக்கான், அவர் இன்னொன்று சொல்லியிருப்பார், அவன் 6 கோடி ரூபா காரில் வரானா இல்லை சிம்பிளாக வரானா எப்படிங்கிறத பாருங்கட்டாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், ஆனால் அதை மட்டுமே வச்சு என்னால் டிசைட் பண்ணி ஒரு கம்பெனியில் ரிஸ்க் எடுக்கிறது வந்து என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ லீவிங் மை ஃபேட் இன் சம் ஒன் எல்ஸஸ் ஹேண்ட் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் கன்வின்சிங். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக தப்பாங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறது அகைன் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நடக்குதுங்க. எப்படி நடக்குதுன்னு நீங்கள் இது ஒரு சாமானிய மனுஷன் எங்கே பார்த்துருப்பாங்க தெரியுமா? லக்கி பாஸ்கர் படத்தில் பார்த்துருப்பாங்க. அதில் நல்லா தெளிவாக காட்டியிருப்பாங்க. அவன் ஃபோன் பண்ணி ஹீரோட்ட சொல்லுவான், இந்த ஸ்டாக்கை வாங்கிருமா, அவன் முன்னாடியே வாங்கிடுவான், இந்த ஸ்டாக்கை நாங்கள் டம்ப் அடிக்க போகிறோம், வித்துருமா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பீப்புள் ஹூ ஹவ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மணி கேன் ஈஸிலி மூவ் த மார்க்கெட். அதான் புல்லு பியரும்பாங்க. பிக் புல்ஸ்லாம் வந்து நினச்சா புல் வந்து மார்க்கெட்டை பம்பும் பண்ண முடியும், பியர்ஸ் நினச்சா மார்க்கெட் டம்ப் அடிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது, ரைட்? ஸோ இது வந்து ஐ வுட் நாட் சஜஸ்ட் ஃபார் சம் ஒன் ஹூ ஆல்ரெடி நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணியிருக்கேன் சார், அந்த காசை கொண்டு போய் நான் ரிஸ்கில் போய் வைப்பானான்னு கேட்டால் வைக்கிறது வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, வந்தால் பெருசாக வரும், போனால் மொத்தமாக போயிடும். ஓகே, 2 ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்குது ப்ரோ, நல்லா என்ன வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. பணத்தை என்றைக்குமே தொலைக்கக்கூடாது. 100 ரூபா வச்சுருக்கோன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோமா, அந்த 100 ரூபா என்றைக்குமே தொலைக்கக்கூடாது. செகண்ட் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங், ஆல்வேஸ் ரிமெம்பர் ரூல் நம்பர் 1. 2 ரூல்ஸ் தான். பணத்தை என்றைக்குமே லாஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. இதுதான் இன்வெஸ்டிங்கோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் 100 ரூபா இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது க்ரோ ஆகணும். 101, 102, 110 க்ரோ ஆகலாம், தப்பே கிடையாது. 90, 80, 70 அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் லூசிங் மணி. ஓகே, ஸோ இதில் நவ் தட் யூ ஸ்போக் அபவுட் இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டு, பிகாஸ் இப்போதைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் சேவிங்ஸை தாண்டி ஒன்று பண்ணுனாலே ஸ்டாக் மார்க்கெட்டு தான் அவங்க போவாங்க. பிகாஸ் மீடியா எக்ஸ்போஷர், மீடியாவில் வந்து அதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க, ஹைப்ட் அப் இருக்குது. அண்ட் மூவிஸ்லேயுமே வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இதுன்னு ஒரு பிக்சர் கிரியேட் ஆகியிருக்கு. அண்ட் ஈவன் நீங்கள் ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைமரியாக நீங்கள் சொன்னதே வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு யூ வில் ஹாவ் டு இன்வெஸ்ட். எஸ். அண்ட் அப்படி பார்க்கும்போது ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸோ இல்லை ஒரு லாங்கர் பீரியடில் எடுக்கும் போதுமே ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இட் கன்சிடரபிளி மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ அண்ட் ஓகே, ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக் அ குட் டெசிஷன்ல. சிம்பிள் ப்ரோ. இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஹிஸ்டாரிக்லி நான் லாங் டேர்மை பார்த்தா எனக்கு பர்சன்டேஜில் வந்து கூட இருக்குன்றேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட அதாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வந்து, அதாவது சர்டனிட்டி அன்சர்டனிட்டி எடுத்துக்கோங்களேன். இது ஜெயிக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெக்குலராக இருக்கு. நான் சொன்னேன் எஃபோரியாவாக இருக்கணும், கவர்மெண்ட்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், உலகம். அப்போ அதுக்கான கண்டிஷன்ஸ் கரெக்டாக மீட் ஆச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் மந்த் டீப் சீக் மேட்டர் வெளியே வந்துச்சு. டீப் சீக்குன்னு சொன்னோடனே என் ஃப்ரெண்டு எனக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் என் போர்ட்ஃபோலியோ 30% டவுன்றான் ஃபோன் பண்ணி. பெரிய அமௌண்ட் கேபிட்டல் லாஸ் ஆகிருக்கு அவனுக்கு. அகைன் லாஸ் மீன்ஸ் அன்ரியலைஸ் லாஸ். ஏன்னா அவன் விற்கல, ஹோல்ட் பண்ணுறான், பட் அவன் போட்ட பைசாவோட கீழே போயிடுச்சு. நான் காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்குறேன், கோல்டு போர்ட்ஃபோலியோவை. ஐ வாஸ் இன் 12% ப்ராஃபிட். ஓகே, அப்போ உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாக் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் க்ரைட்டீரியாஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. கோல்டு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது நிறையா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஓகே. ஏன்னா எப்போல்லாம் அன்சர்டன் இருக்கு, நீங்கள் பயப்பட வேண்டாம். காலைல டீப் சீ கணக்கு நான் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருந்துச்சேன், சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஆஹா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ்ல இருக்குன்ட்டு. கோல்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. புரியுது. ஸ்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து சில அந்த க்ரைட்டீரியாஸ் மேட்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். நல்லா ஆல் டைம் ஆகி போச்சுனாலே கரெக்ஷன் வரும்னு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஃபால் இருக்கும். அகைன் அவர் சொன்ன மாதிரி இறங்கி திருப்பி ஏறும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த இறங்கிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏறுறதுக்கு ஒரு டைம் எடுத்து தான் ஏறும். ஆனால் கோல்டு அப்படி கிடையாது. ஏறும்போது ஃபாஸ்ட்டாக ஏறும், இறங்கும்போது கம்மியாக இறங்கும். ஓகே, நல்லா எடுத்து கம்பேரிசன் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பாருங்கள். கோல்டோட ப்ரைஸ் வந்து கிராமுக்கு 50 ரூபா 100 ரூபா குறையும், ஏறும்போது கிராமுக்கு 200 ரூபா 300 ரூபா 400 ரூபான்னு ஏறிடும்.
ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இதில் ஏன் நான் வந்து இதை ஓகே நான் இது ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் நான் போடலைங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்காக யாரும் போடக்கூடாதுன்னு சொல்ல, தாராளமாக டூ யுவர் ஓன் ரிசர்ச். இஃப் யூ ஹேவ் த டைம், நாலேஜ் அண்ட் எவ்ரி திங் பண்ணுங்கள். இட்ஸ் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேம் சைட். ஆனால் அதை நான் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பண்ண மாட்டேன், சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரெண்டாவது, சரி ஓகே, நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன். நாளைக்கு நான் ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுறேன் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஃபார் ஆல் த மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ், ஆர் யார் வேணால் வரலாம், ஊபர் டிரைவர், ஓலா டிரைவர், யார் வேணாலும் வந்து அதை அட்டன் பண்ணலாம். நான் ஃப்ரீயாக ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஹவு மெனி பீப்புள் டு யூ திங்க் வில் கம்? சரி, நான் ஃப்ரீ ஃபுட்டுன்னு சொல்கிறேன், தேர் வில் டெஃபினெட்லி பீப்புள். ஓகேங்களா? வருவாங்க. வர்றவங்களில் நான் இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கிளாஸ் எடுத்தேன்னா, அது ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தால் கூட 20 நிமிஷத்தில் அவங்க வந்து டயர்டாகி என்னடா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, எப்படா சாப்பாடு போடுவாங்க, ஸோ சாப்பிட்டு கிளம்பி போயிடுவாங்களே தவிர, அதுலேருந்து ஒருத்தர் கூட அடுத்த நாள் போய் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு டிமேட் அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அது அவங்களுக்கு புரியாது. ஓகே, அவங்களுக்கு புரிதல். இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா, நமக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் 2 பேரும் ஒரே வேவ்லென்த்தில் இருக்கும், நமக்கு அதை பற்றி தெரியும். நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இஃப் யூ ஃபீல் வாட் ஐம் சேயிங் இஸ் ரைட், யூ வில் டூ இட். சார் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் என்னென்னு தெரியாது, தலால் ஸ்ட்ரீட்னு என்னென்னு தெரியாது, மும்பை NSE BSE அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது சார், நான் எப்படி சார் அதில் போய் போடுவேன்? அவன் அதில் வந்து ₹1 போட மாட்டான். ஓகே, சரிங்களா? இதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் வருஷங்கள் ஆகும். அதுக்காந்து நமக்கு வந்து ஒரு வேலையாக கான் பண்ணனா, அதான் சொல்கிறேன்ல, ஒன்றுமே இல்லை ப்ரோ. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட இது நம்பர் ஆஃப் பீப்புள் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சம்வேர் அரவுண்ட் 10 to 12 crores. ட்ரீம் 11ஓட ஆப் யூசர் பேஸ் வந்து 30 crores. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஏன் இங்கே யூசர் பேஸ் அதிகமாக இருக்காங்க, இங்கே கம்மியாக இருக்காங்க? ஈஸி, இது ஈஸி. பீப்புள் வாண்ட் ஈஸி ஈஸி மணி. ஈஸி மணி ஆல்சோ வில் கோ ஈஸிலி. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள். ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இப்போ யோசிச்சு பார்த்துருந்தா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருக்கும் நம்ம எத்தனை வீடியோஸ் பார்க்குறோம், எத்தனை பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் அது வந்து அகேன் மதுரை வீரன் சொன்ன சூப்பராக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான். இந்த இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 1000 போட்டிருப்பான், ஆனால் 500 போட்டு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டான்னு அவர் சொன்னார். எஸ், தட்ஸ் ட்ரூ. They will not do it because they don't understand it. You will invest in what you understand. அப்போ அப்படி வரும்போது அடுத்த கொஸ்டின், அந்த கேள்விக்கு கரெக்டாக ஆப்டாக 150 கோடி மக்களுக்கு சூட்டபிளாக ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். They will have to understand what they 150 கோடி பேருக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை, ஒரு அசெட்டை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். Okay, they can use either it could be savings, அப்படி இல்லைனா next thing would be the gold and correct, obviously, because everyone understands that. Here உங்களுக்கு வந்து gold வந்து ஒரு நல்ல அசெட்டா இது வரைக்கும் it has been a helpful, safe feel பண்றீங்க, and I totally get it, especially when it comes to stock market. வந்து டைம் இன்வெஸ்ட் நிறையா பண்ணணும். ஒன்லி அது ரெடி அதுக்கான டைம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் they will have to consider that. I totally agree. அண்ட் நீங்கள் இப்போது கோல்டு ஒரு நல்ல அப்ரோச்சபிளான இன்வெஸ்ட்மெண்ட் டூல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, நான் பார்த்த வரைக்குமே வந்து ஜென்ரலி பீப்புள் வந்து ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி கோல்டுன்னொன்னே ஜுவல்லரி தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இஸ் தட் ரைட் ஆர் ராங்? செகண்ட்லி, இந்த லெவல் ஆஃப் ரிசர்ச் கூட பண்ணியிருப்பாங்களான்னு தெரில, பட் வென் ஐ சர்ச் அபவுட் கோல்டு, அதுலேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது. SGB, ETF, கோல்டு பாண்ட்ஸ், டிஜிட்டல் கோல்டு, and I'm still finding it hard to wrap my head around it. So அதை எப்படி ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணணும்? அகெயின் லெட்ஸ் கீப் தி பர்சன் 30K to 50K வாங்குற ஒருத்தர் புதுசாக போகிறேன், சரி நான் ஸ்டாக் பார்த்துட்டேன், எனக்கு அது ரொம்ப ரிஸ்கி, எனக்கு அது டைம் இல்லை, நான் நெக்ஸ்ட் கோல்டு பக்கம் வரேன், நான் இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு இது இருக்குது. கோல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒய் கோல்டு, அதான் நான் சொன்னேன், ஒய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஏன் ஒய் கோல்டில் ஏன் ஒய் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு மனசில் பதிஞ்சதுக்கான ரீசன் என்னன்னா, ஒய் கோல்டு பிகாஸ் கோல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்ஃப்ளேஷன். ஓகே, நம்ம இன்ஃப்ளேஷன் பற்றி பேசலாமா? இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்ஃப்ளேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஃப்ளேஷன் 10% இருந்தால் கோல்டு 15% இருக்கும். ஓகே, அதான் அதோட கான்செப்ட். இன்ஃப்ளேஷன் 15% இருக்குன்னா கோல்டு 20% இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் தட். இட் ஹாஸ் பீன் லைக் தட். அப்படிதான் ஹிஸ்ட்ரியிலே. அதான் எக்கனாமிக்ஸ். இட்ஸ் எக்கனாமிக்ஸ். இன்ஃப்ளேஷன் கான் பி, ஐ மீன் இன்ஃப்ளேஷன் ஹை ஆக கோல்டு அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் ஐடியல் ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்றாங்க. இட் ஸ்டோர்ஸ் யுவர் வேல்யூ, இட் ப்ரிசர்வ்ஸ் யுவர் வேல்யூ. இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா கோல்டு அதை அப்படி அப்சர்வ் பண்ணிடணும் ஃபுல்லாக. ஏன்னா இப்போ நம்ம சொன்ன எப்படி பொருளோட விலை கூடுற மாதிரி கோல்டோட விலை கூட்டிட்டோம். பிகாஸ் மோர் பீப்புள் ஹவ் மோர் மணி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு ஒன் லைன் ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷனுக்கு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். இட் டசன்ட் ஹேவ் டு பி ஸோ காம்ப்ளெக்ஸ், ஸோ ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். வெரி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். எனக்கு என்ன தெரியும்னா, கோல்டில் போட்டால் அது இன்ஃப்ளேஷனோட அதிகமாக இருக்குங்கிற புரிதல் எனக்கு இருக்குது. இன்னொரு ஒரு கோல்டை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். கடந்த 64 வருஷத்தோட டேட்டாவை எடுத்து படித்ததில் கோல்டு வந்து எல்லா டைமும் இன்ஃப்ளேஷனோட அதிகமாக தான் இருந்திருக்கு.
அதே சமயத்தில் அதோட CAGRன்னு சொல்லுவாங்க, ஓகே, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டும்பாங்க. அது வந்து ஆவரேஜே 12%. ஓகே. வாட் இஸ் CAGR? கோல்டோட CAGR காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்னா வருஷத்தோட மொத்தம் 64 வருஷத்தோட ஆவரேஜே கிட்டத்தட்ட 12%. வேறு எந்த அசட்டுமே அதுக்கு ஈக்குவல் கிடையாது. CAGR ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்? ஓகே, இது நீங்கள் எந்த டைம் பீரியடை பார்க்குறீங்க பொறுத்து. 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து நல்ல டைம்ஸில் இருக்கும்போது 20% கொடுத்த காரணங்களும் இருக்கும். ஓகே. திடீர்னு ஒரு 2 இப்போ லாஸ்ட் 1 இயர் எடுங்க, ஸ்டாக் மார்க்கெட்டோட CAGR கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ லாஸ்ட் 1 மந்த் எடுங்க, 1 மந்த் டைமோட CAGR எடுங்க, கம்மியாக இருக்கும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் விச் டைம் பீரியட் யூ லுக் அட் இட் இன்டோ. ஸோ நீங்கள் ரொம்ப லாங் ரேஞ்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த அசெட் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிதான் கோல்டு தவிர வேறு இது இல்லை. ஒரு அசெட் நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்குன்னா Nifty 50 நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் CAGR. Nifty 50 அதாவது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ், அது வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவுமே ஆல்மோஸ்ட் 11.8 or 9 இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கு. ஸ்டில் லெஸர் தென் கோல்டு. சரிங்களா, கொடுத்துருக்கு. இது CAGR தான் நான் சொல்கிறேன். ஸோ திடீர்னு ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக பர்சன்டேஜ் காட்டலாம். பட் நம்ம எப்படி பார்க்கணும், ஹிஸ்டாரிக் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கணும். 64 வருஷமாக ஒரு அசெட் 12% CAGR கொடுத்துருக்குன்னா அதை விட ஒரு பெஸ்ட் அசெட் என் கண்ணுக்கு தெரியல. அட்லீஸ்ட் என் நாலேஜ் கெட்டலை. நான் ஒன்றும் எப்படி சொல்கிறேன், நான் அதான் சொல்கிறேன், நான் அதிபுத்திசாலி கிடையாது தான் நான் நம்புகிறேன். நான் ஒரு சாதாரண ஆள், நான் ஒரு காமன் மேன்லேருந்து தான் நானும் வந்திருக்கேன். அப்போ நான் வந்து ஒரு காமன் மேனாக தான் யோசிக்க முடியும். அப்படி யோசிக்கும் போது எனக்கு இது வந்து ஒரு நோ பிரெய்னர். அப்படின்னா நோ பிரெய்னர்னு என்ன சொல்லுவோம், பெருசாக அறிவாளியாக இருந்து நம்ம யோசிக்கிறோம்லாம் நினைக்க வேண்டாம், சாதாரணமாக யோசித்து நம்ம பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது கோல்டு இருந்தது எனக்கு வந்து இட்ஸ் நோ பிரெய்னராக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மற்ற டாபிக்ஸ்குள்ளே வரும். கோல்டு ETFs இருக்குது, கோல்டு பாண்ட்ஸ் இருக்குது, SGBs இருக்குது, டிஜி கோல்டு இருக்குது. இந்த டிஜிட்டல் கோல்டு நம்ம இந்த டிஜிட்டல் கோல்டு கேட்டகரியில் வரோம். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். கோல்டு ETF அப்படிங்கிறது அதாவது மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ETFs வில் பி தேர், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் பேப்பர் கோல்டுன்னு சொல்லலாம். லைக் அதோட ஃபிசிக்கல் யூனிட்ஸை அவங்க ஹோல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. அதை கவர்மெண்ட் வந்து அதை பண்ணுறாங்களாங்கலாம் பார்ப்பாங்க. அதை நீங்கள் வந்து பேப்பரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஐ ஓன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், லெட்ஸ் சே யூ ஓன் 100 grams ஆஃப் கோல்டு ETF. ஒரு 2 வருஷம் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி போட்டு வச்சிட்டிங்க. 4-5 வருஷம் கழிச்சு அதோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்குறேன். 100 grams ஈக்குவலண்ட்டாக நான் சொல்கிறேன், ஏன்னா அது கிராம்ஸில் ஒர்க் ஆகாது, அது வந்து யூனிட்ஸில் பேசுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் 100 grams ஈக்குவலண்ட்டான கோல்டு ETF வச்சுருக்கீங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயோ ஓகே நமக்கு கல்யாணம் பண்ணுற டைம் வந்துருச்சு, கோல்டு அங்கே தானே இருக்குது தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டெல்லாம் கிடைக்காது. ETFs கேன் நெவர் பி கன்வெர்டட் இன்டு ஃபிசிக்கல் கோல்டு. ஓகே, சரிங்களா? அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஆட்டோமேட்டிக்லி அங்கே ஒரு ஃபண்டு லாக் ஆகி நிற்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கோல்டு பேப்பர் கோல்டாக இருக்கிறத திருப்பி INR மாற்றி இந்த INR திருப்பி கோல்டாக மாற்றணும். அப்படின்னா தான் உங்களால் உங்களுடைய கல்யாணத்துக்கோ வாட் எவர் இட் இஸ் யூ கேன் யூட்டிலைஸ் தட் கிராம்ஸ். 100 grams ஆஃப் ETF செல் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா யூ வில் நாட் கெட் த எக்ஸாக்ட் சேம் 100 grams. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம 100 grams வச்சுருந்தோம், வித்துட்டு திருப்பி நான் இங்கிட்ட வந்து வாங்க வந்தால் ஏன் வந்து 100 grams இல்லை ஏங்கிறது உங்களோட கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் நான் பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் செல் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் வந்துடும். ஓகே, நீங்கள் செல் சம்திங், எஸ் டேக்ஸ். ஸோ நீங்கள் கோல்டை வந்து வாங்கின ஒரு வேலை இருக்கும், விற்றது ஒரு வேலை இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்னு ஒன்று இருக்குது. அது போக நீங்கள் எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணிங்களோ அதுக்கு வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் AMF, PND ரேஷியோ எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு இன்டெரக்டாக ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபீஸை போயிடும். அப்புறம் அது போக நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ இப்போ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாதனால வாட் எவர் இஸ் யர் ஆக்சுவல் ப்ராஃபிட் ஆன் தட் என்டையர் அமௌண்ட், less than 2 years you will be paying 20%, above 2 years you will be paying 12.5% as tax. அப்போ உங்கள் கார்பஸில் நீங்கள் மணி க்ரோ ஆகிருக்கு, அதில் ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கச்சில் வந்து என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் எடுத்தது நீங்கள், கஷ்டப்பட்டு சேவ் பண்ணது நீங்கள், எல்லாம் உள்ளே போட்டிருக்கீங்க, ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்கிறப்போ நம்ம கப்பம் கட்டி தான் ஆகணும், ரைட்? ஏன்னா பிகாஸ் யூ ஆர் இன் நீட் ஆஃப் கோல்டு ஆர் வாட் எவர் இட் இஸ், யூ நீட் தட் மணி, யூ ஆர் ஃபோர்ஸ் டு செல், யூ கேன் டேக் தட் அண்ட் அதை உங்களால் ரிடீம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அப்போது இதே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், டிஜிட்டல் கோல்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆரோ கோல்டில் டிஜிட்டல் கோல்டு இஸ் பேக்டு வித் ஃபிசிக்கல் கோல்டு. நீங்கள் ஆரோ கோல்டோட ஆப்பில் பார்க்குற 1 gram பார்க்குறீங்கன்னா இட் இஸ் பேக்டு வித் ஃபிசிக்கல் கோல்டில் 1 gram இருக்கும் அப்படியே எங்கள் லாக்கரில். அந்த 1 gram நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அது எக்ஸாம்பிள் எடுக்கலாம். 100 grams யூர் ஹோல்டிங் வித் ஆரோ கோல்டு. நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் யோசிக்கிறீங்க. ஸோ யூ ஆர் ஆர்டரிங், ஐ மீன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அது டெலிவரி எடுத்துக்கிறீங்க. யூ டிட் நாட் செல் யுவர் கோல்டு, நோ கேபிட்டல் கெயின்ஸ். ஓகே, யுவர் மணி காட் கன்வெர்டட் இன்டு கோல்டு ஆன் ஆரோ கோல்டு ஆப். இட் ஸ்டேட் லைக் தட் யூ நீட் தட் கோல்டு இமீடியட்லி ஆர் ஆஃப்டர் 5 years, இட்ஸ் அப் டு யூ.
யூ redeem it to your doorstep, it will come to your doorstep in the form of insured doorstep delivery வந்துடுது. ஸோ கோல்டு சேஃப் செக்யூர்டாக உங்கள் கைக்கு வந்துடுது. பியூரிட்டி 99.9% பியூரிட்டி. இதை நீங்கள் வாங்கி 100 கிராம் ஆஃப் 24 கேரட்டை வச்சு 108 கிராமுக்கு 22 கேரட் நகை செய்யலாம். இது கன்வர்ஷன். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. 100 கிராம் 24 கேரட் இருக்குன்னா 108 கிராமுக்கு நீங்கள் நகை செய்ய முடியும். உங்களை அறியாமலே ஒரு பவுன் அங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? 8 கிராமுங்கிறது ஒரு பவுன் நகை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம் அதை வச்சு, அந்த கோல்டை வச்சு. இப்போ இங்கே கேபிட்டல் கெயின்ஸ் வரல, டேக்ஸ் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தி கோல்டு இஸ் யார்ஸ். அண்ட் ஆல்சோ நான் ஒரு விஷயம் இந்த இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா அண்ட் நிறைய மீடியாவில் ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருக்கிறவங்களாம் பைத்தியக்காரன், அவனுக்குலாம் இன்வெஸ்ட் பண்ணவே தெரில, அவன் வேஸ்ட்டு அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் மதுரை வீரன் எடுத்திங்கன்னா அவர் ஃபிசிக்கல் கோல்டாக தான் வச்சிருக்கேன், லாக்கரில் வச்சிருக்கேன், ஓப்பனாகவே சொல்லிட்டார். அது பெரிய விஷயம் ஆக்சுவலி. லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஓன்ட் டிஸ்க்ளோஸ் தட். பட் ஃபிசிக்கல் கோல்டு வச்சிருக்கவங்களாம் பைத்தியக்காரன், பேப்பர் கோல்டு வச்சிருக்கவங்க தான் புத்திசாலிலாம் கிடையாது. ஏன் அந்த ETF வாங்க சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், நீ ஜிஎஸ்டி பே பண்ண மாட்டா, ஜிஎஸ்டி பே பண்ண மாட்டா சொல்லிட்டே இருப்பாங்க இவனுங்க. ஜிஎஸ்டி வராது. கோல்டு ETFல ஜிஎஸ்டி கிடையாது. when you buy and you sell there won't be any GST, அவ்வளோதான். ஸோ மேக்கிங் சார்ஜ் கிடையாது, வேஸ்டேஜ் கிடையாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் இட்ஸ் ஸ்டில் பேப்பர் கோல்டு. இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் கோல்டு. யூ கான்ட் டூ இட், யூ கான்ட் யூட்டிலைஸ் இட் ஃபார் வாட் எவர் பர்பஸ். கோல்டு ஆஸ் யூட்டிலிட்டி ப்ரோ. அதை நகையாக வேணால் நகையாக செஞ்சு வச்சுக்கலாம். அந்த நகையை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சு லோன் எடுத்துக்கலாம். எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கோல்டில். அந்த பேப்பர் கோல்டை வச்சுட்டு நான் என்ன மேரேஜ் வரும்போது என் ஒய்ஃபோட கழுத்தில் போய் நான் வந்து அந்த பாண்டையாக எடுத்து கழுத்தில் கட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்க செயின் தான் கேட்பாங்க. பேப்பர் கோல்டு வந்து அப்போ ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். தட் ஆல்சோ பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் அ டிமேட் அக்கௌண்ட் அண்ட் எவ்ரி திங் சஃபஸ்டிகேட்டடாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் பண்ணுறாங்க. அண்ட் அதில் கேபிட்டல் கெயின்ஸ் வந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. How much would that? As I said, less than 2 years 20%, bro. About 2 years 12.5%. இது வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் உங்கள் ப்ராஃபிட்டில். அப்போது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு சின்ன கம்பேரிசன் தான். ஒரு டேபிளில் வந்து இது ஒரு ஒரு டேபிளில் வந்து 100 கிராம்ஸ்க்கான கோல்டு பாண்டையும் 100 கிராம்ஸ் ஆஃப் கோல்டையும் வச்சிங்கன்னா, ஒரு ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கிற ஒருத்தன் எதை சூஸ் பண்ணுவான்? Physical gold? Yes, because he knows anything I can feel, touch and see, it's mine. ரியல் எஸ்டேட்டுக்கு ரியல்ங்கிற வேர்டு அங்கே உள்ள சேர்த்ததுக்கான காரணமே, இட் இஸ் சம்திங் யூ கேன் ஃபீல், யூ கேன் டச், யூ கேன் லிவ் ஆன் இட், யூ கேன் கன்சியூம் இட், யூ கேன் யூட்டிலைஸ் இட். இட் ஹாஸ் எ யூட்டிலிட்டி. அதனால தான் அதுக்கு ரியல் எஸ்டேட்னு பேர் வந்துச்சு. டிரைவ் ஃப்ரம் இட்டாலியன் வேர்ட். பட் அதுதான் அதோட ரீசன். சரிங்களா? ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிறது இட்ஸ் சம்திங் ரியல். ஃபிசிக்கல் கோல்டு இஸ் சம்திங் ரியல். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நினச்சாலும் உங்கள் ETF விற்க முடியாது. மார்க்கெட் லீவ். உங்களுக்கு பண தேவையோ இல்லை எமர்ஜென்சி, லெட்ஸ் அஸ்யூம் தட் கோல்டு வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் வந்து தே ஆர் சீயிங் இட் அஸ் அ சேஃப்டி நெட். எனக்கு ஒரு எமர்ஜென்சினா அதை நான் வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என் ETFல இருக்கிற கோல்டை வச்சுட்டு நான் சனி ஞாயிறில் எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நான் செல் பண்ணணும்னு நினச்சா எப்போ எனக்கு அந்த பணம் கிடைக்கும்? நான் சொல்லலாமா, ஹார்ட் அட்டாக்ட சண்டே வராத, சாட்டர்டே வராத, நீ மண்டே வா, அப்போ தான் எனக்கு வந்து அதை செல் பண்ணும். சரி, அப்படினாலும் அதை செல் பண்ணால் அக்கௌண்ட் ஃபண்டுக்கு வர்றது, ஐ மீன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு ஒரு 2 days ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. ஆரோ கோல்டெல்லாம் நீங்கள் சாட்டர்டே சண்டே கூட கோல்டு பை பண்ணலாம், செல் பண்ணாலும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு அன்றைக்கி 24 hours உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அது சனி ஞாயிறாக இருந்தாலுமே. ஸோ யூ ஓன் த கோல்டு. ஆக்சுவலி ஆரோ கோல்டில் யூ ஓன் த கோல்டு. திஸ் இஸ் நாட் த நகைச்சீட்டு கான்செப்ட்லாம் இது கிடையாது ப்ரோ. நகைச்சீட்டு கான்செப்ட்டில் வந்து 12 மாதம் கழிச்சு தான் அந்த தங்கமும் உங்களுக்கு பணமும் உங்களுக்கு வந்து 12 மாதம் கழிச்சு தான். இப்போது வந்து இங்கே வந்து ரியல் டைம் ஓனர்ஷிப். நீங்கள் வந்து 1 கிராம் வாங்கினீங்க, அந்த 1 கிராம் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கோல்டு வாங்கினீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு கோல்டு வந்து உங்களுடையது. சரிங்களா? ஸோ அது வாட் எவர் த மில்லிகிராம்ஸ் வி ஹவ் பில்ட் டெக்னாலஜி அரௌண்ட் இட் வேர் அக்யூமுலேட்டிங் மோர் பீப்புள். லைக் உங்களுமே ஒரு எப்படி சொல்லணும்னா 10 ரூபா மாதிரி ஒரு 1000 பேர் வாங்கினா அது 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 1.5 கிராம் கிடைக்கும். அந்த 1.5 கிராம் வந்து நாங்கள் அலோகேட் பண்ணி இட்ஸ் ஒரு 1.5 கிராமுக்குள்ளே 10,000 கஸ்டமர் இருக்காங்க, 1000 கஸ்டமர் இருக்காங்க. மேக் சென்ஸ்? ஸோ திஸ் இஸ் த டெக்னாலஜி வி பில்ட் வித் டிஜிட்டல் கோல்டு. ஸோ டிஜிட்டல் கோல்டோட பெனிஃபிட்டே அதுதான். அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸ் இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லுவாங்க. ஐ மீன் தமிழ்நாட்டில் அதிலலாம் வந்து நீங்கள் ஒன்லி அது நகைச்சீட்டோட இன்னொரு ஃபார்ம். நகைச்சீட்டை தான் அவங்க டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லி டிஜி கோல்டுன்னு ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஐ மீன் நீங்கள் உள்ளே மட்டும் தான் பண்ண முடியும். லைக் உண்டியல் மாதிரி ஒரு சைடில் பணம் போடலாம், பணத்தெல்லாம் எடுக்க முடியாது. யூ கான்ட் செல். ஓகே. 12ஆவது மாதம் கழிச்சு வந்து நகையாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நகையாக தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் மறுபடியும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டிப்பாக அந்த மெத்தடில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் வேஸ்டேஜ் போட தான் செய்வாங்க. பிகாஸ் தேர் ஆஃபரிங் சம் அதர் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்கிறான். இன்ட்ரெஸ்ட்லாம் அகைன் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். பட் இதுதான் பையும் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்துக்கிட்டே என்னால் கோல்டை பை பண்ணிக்க முடியுது, செல்லும் பண்ணிக்க முடியுது. செல்லுனா அப்படியே என்னை விற்று பணமாகவும் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். 3வது வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக டெலிவரி எடுத்துக்கலாம். அகைன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காய்கறியிலேருந்து பால்லேருந்து எல்லாமே வீட்டுக்கு 10 minutes டெலிவரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அளவுக்கு அகைன் தே பில்ட் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் லைக் தட். வி ஆர் ஆல்சோ ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்.
who are solving this problem where we are bringing the gold to your doorstep instead of you going and searching the gold outside. ஓகேங்களா, நீங்கள் வெளியில் போய் நீங்கள் கோல்டு தேடி போக தேவையில்ல, கோல்டு உங்களை தேடி வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு கன்வீனியன்ஸ் கிடச்சிருச்சு. ட்ரஸ்ட்டு, பியூரிட்டி, கன்வீனியன்ஸ், திஸ் இஸ் வாட் we are solving for. ஸோ சொசைட்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி அகைன் கம்மிங் பேக் டு த கொஸ்டின், இப்போ கோல்டில் வந்து ETF பற்றி சொல்லிட்டேன், பாண்ட்ஸுக்கும் அதே தான், சிமிலர் கான்செப்ட் தான் ப்ரோ. இது எல்லாமே வந்து யூ கான்ட் கன்வெர்ட் இன்டு ஃபிசிக்கல் கோல்டு. வேறு என்ன பற்றி பேசணுன்னா, ஜுவல்லரி பற்றி பேசணும்னு சொல்லுவேன். ஜுவல்லரியை நீங்கள் கோல்டு வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜில் யூ வில் பி லூசிங் இட் ஆன். நம்ம அம்மா காலத்துலலாம் அப்படி தான், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சி ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜுவல்லரியாக வாங்குறது அகைன் அட்லீஸ்ட் அது ஒரு நல்ல விஷயமா இன்றைக்கி வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் ஜுவல்லரியாக வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபைன். பட் ஜுவல்லரியாக வாங்கவே கூடாதானா அப்படி கிடையாது, நமக்கு தேவைப்படமா வாங்கிக்கலாம் ப்ரோ. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பொன் குழந்தையாக இருக்கும், இன்றைக்கே அதுக்கு நகை வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை 21 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆக போகுது. 21 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு 18% வேஸ்டேஜ் கட்டி எதுக்கு ஜிஎஸ்டி கொடுத்து, 18% ஜிஎஸ்டி கட்டி 18% பேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் கொடுத்து நகை வாங்கணும். அதுக்கு சிம்பிளாக இப்போ கோல்டாகவே வாங்கி வச்சிட்டா யூ கெட் அடிஷனல் அமௌண்ட். அந்த 18%க்குமே நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம்ல. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? 18% இஸ் வெரி பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. அவ்வளோ பர்சன்டேஜுக்கு நீங்கள் கோல்டாக எனக்கு வாங்கினீங்க, அந்த 18% உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகும் கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ ஆரோ கோல்டில் வெறும் கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ரோ. சரிங்களா, நீங்கள் கோல்டு ரேட் எவ்வளோ, ஜிஎஸ்டி. இதில் ஒரே ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த கோல்டு பற்றி இப்போ நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு இன்னுமே புரிதல் இல்லை. ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி நான் சொல்லிடுறேன். ஆரோ கோல்டோட ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் டைம் ப்ரைஸிங். அப்படின்னா நீங்கள் வாங்க போகும்போது தங்கத்தோட விலை என்ன இருக்கோ அதுதான் எங்கள் ஆப்பில் காட்டும். இந்த ஆக்சுவல் விலை எங்கேருந்து எடுப்பீங்க? சிம்பிள், இதோட வந்து கமோடிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து வரும். MCX அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து நம்ம NSE BSE மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்சேஞ்சிலேருந்து நமக்கு கோல்டோட ப்ரைஸ் கிடச்சிரும். இந்த ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி தான் ரியல் டைமில் கோல்டோட ப்ரைஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த டைமுக்கும் கோல்டோட விலை மேலேயும் கீழேயும் போய்கிட்டு தான் இருக்குது மார்க்கெட்டில். ஓகே. ஆனால் கோல்டு ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நகை கடையிலலாம் கோல்டு ரேட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஸ்டாட்டிக்காக இருக்கும். காலையில் 10 மணிக்கு செட் பண்ணுவாங்க ப்ரோ. ஓகேங்களா, சில கடையில் சாயந்தரம் 4 மணிக்கு மாற்றுறாங்க, சில கடைகள் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் அப்டேட்டே பண்ணுறாங்க. இது வந்து அந்த கடையை பொறுத்து டிசைட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் நிறைய மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, தங்கத்தோட விலை அங்கே ரேட்டு போட்டாங்கல்ல, இந்த ரேட்டு தான் நீங்கள் நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, தட் டசன்ட் மீன் தட் தங்கத்தோட இருக்காங்க. இது எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டாட்டிக்காக அவங்க கோல்டு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபார் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ். ஜுவல்லரி ஷாப்ஸ் இஸ் இந்த பிஸ்னஸ் ஆஃப் செல்லிங் ஜுவல்லரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரேஸ்லெட் செலக்ட் பண்ணுறீங்க, அந்த பிரேஸ்லெட்டை வந்து அவங்களும் ரியல் டைம் ப்ரைஸிங் நான் அடாப்ட் பண்ணுறேன்னு சொல்லி அடாப்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, எஸ்டிமேட் வாங்கி 1 லட்சம் பில்லிங் ஒன்று போகிறதுக்குள்ள சரி இப்போ ரேட் ஏறிச்சு 1,500,000 சொன்னால் நீங்கள் எப்படி அதை வாங்க முடியும்? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், கோல்டோட ப்ரைஸ் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1-2% அப் அண்ட் டவுன் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, வி நோ தட். மேலே போனாலும் 1-2% மேலே போகும், கீழே போனாலும் 1-2% போகும். அப்போ இதை முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே நாங்கள் வந்து ஆல்ரெடி கீப் தட் அதை வச்சுருவாங்க. எல்லா நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி அதில் 2% வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன் வச்சுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, கோல்டோட விலை வந்து காலையில் 10 மணிக்கு செட் பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்குள்ள 8,000 இருக்குது. ஆனால் மதியம் 12 மணி வாக்கில் அது 8,050 போயிடுச்சு, 50 ரூபா கூடிருச்சு கிராமுக்கு. ஆனால் அவன் பில் அடிக்கும்போது 8,000 தான் பில் அடிப்பான். அந்த 50 ரூபா எங்கே எடுப்பாங்கன்னா, அது ஆல்ரெடி நீங்கள் வாங்குற பொருளை விலை வச்சாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? திஸ் இஸ் ஹவு தே ஹவ் டு டீல் வித் இட். அண்ட் ஆல்சோ வை தே ஹவ் டு டீல் வித் இட் லைக் தட், பிகாஸ் தேர் ஆப்ரேஷனல் காஸ்ட் இஸ் வெரி ஹை. ஆப்ரேஷனல் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அதை அந்த செய்கூலி சேதனம் வாட் எவர் இட் இஸ், தே ஹாவ் டு சார்ஜ் யூ ஸோ தட் தே கேன் சஸ்டெயின் த பிஸ்னஸ். ஸோ வாட் எவர் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர் வாட் எவர் யூ கெட், இட் கம்ஸ் ஃப்ரம் யோர் பாக்கெட் ஒன்லி ஆஃப் பையிங் தட் ப்ராடக்ட். நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் இட்ஸ் ஆல்ரெடி ப்ரைஸ்ட் இன். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இட்ஸ் நாட் லைக் எனக்கு ஏதோ ஃப்ரீயாக கிடைக்குது, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. தேர் இஸ் நத்திங் ஃப்ரீ ப்ரோ. இன்னும் சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரோ கோல்டில் 1 கிராம் வாங்கிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கோல்டு வாங்க நீங்கள் தானே ஃப்ரீ டெலிவரி பண்ணணும்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் திஸ் ஹோல் வேர்ல்டு. ஃப்ரீ லஞ்ச்னு ஒன்று கிடையவே கிடையாது, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இஃப் சம்திங் இஸ் செல்லிங் ஃப்ரீ டெலிவரினா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் கிளியர்லி, அந்த பொருளுக்கான ஷிப்பிங் சார்ஜை ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான், புரியுதா? பொருள் விலை 100 ரூபா, ஷிப்பிங் 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்லிடுவான்னா, இந்த ப்ராடக்ட்டோட விலை 120 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ ஏன்னா obviously is there the shipping company is operating for free? No, they are going to charge the money. Where is that money coming from? Obviously. So what we wanted to do is we want to be more transparent. கோல்டு நீ வாங்கிக்கிட்ட, எங்கள் லாக்கர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு கோல்டை நாங்கள் அனுப்பணும்னா ஆப்வியஸ்லி there is a logistics cost involved, there is a logistics company involved, there is an insurance involved. அப்போ இதுக்கெல்லாம் காஸ்ட் வரணும். நான் சிம்பிளாக வந்து கோல்டோட ரேட்டை வந்து அதுக்குள்ளே அதை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சா அது தப்பு. ஓகே, ஐ ஃபைண்ட் இட் அன்ஃபேர்.
ஐ ஹேவ் டு மோர் ஃபேர், எல்லாமே பிரித்து காமிச்சிடும். அவங்க உடனே அவங்க மைண்டில் என்ன தோணுதுன்னா, ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் இன்சூரன்ஸ் நீங்கள் எதுக்கு எங்ககிட்ட வாங்குறீங்க? பிகாஸ் we can't afford it, we don't have that much margin to handle it. புரியுதுங்களா? கோல்டில் how are we operating is we have a very 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 thin margin bro. சரிங்களா? ஏன்னா we are a tech company, we can cater to masses. நான் வால்யூமில் நல்லா பண்ணிடுவோம், கஸ்டமர்கிட்ட வந்து லாபம் கம்மியாக இருந்தால் போதும். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க, எல்லோரும் 1 ரூபா கொடுத்தா அது 2 லட்ச ரூபா. இதே நீங்கள் ஒரே கஸ்டமர் 2 லட்ச ரூபா வாங்கலாம். தட்ஸ் ஹவு இட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம நிறைய பேருக்கு கேட்டர் பண்ணி மினிமல் மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணும்போது 2 lakh people are happy. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. இப்போ இதில் என்ன ஒன்றுனா, காலையில் 10 மணிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரைஸிங் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நகை கடை எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒரு டைம், அது இப்போ ட்ரம்ப் வந்த சீசனில் எப்படி ஆயிடுச்சுன்னா, எவ்ரிடே கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டெய்லி 50 ரூபா 100 ரூபா எங்கேயாவது மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இவங்க பார்க்குற டைமுக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ப்ரைஸையும் அதையும் எடுத்துக்கிட்டு ஆஃப்லைன் ப்ரைஸையும் எடுத்துக்கிட்டு 10 ரூபா கூட இருக்குது, 20 ரூபா கூட இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் இந்த இடத்துல இருக்குது ஏன் அட்ரஸ் பண்ணணுங்கிற கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கோல்டோட மார்க்கெட் ப்ரைஸ் அந்த டைமுக்கு 10 ரூபா மேலே போயிடுச்சுன்னா எங்கள் ஆப்பில் 10 ரூபா கூட காட்டும். ஏன்னா நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுற மைன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ்லையும் அங்கேயும் வந்து 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகிடும் ப்ரோ. ஏன்னா அங்கே ரியல் டைம் ப்ரைஸிங் ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துல ரியல் டைம் ப்ரைஸிங் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகிடும், 10 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எங்கள் மார்ஜினை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வி ஹேவ் தின் மார்ஜினில் செய்கூலி சேதாரம் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நானும் ஸ்டாட்டிக் ப்ரைஸை போட்டு ஆப்ரேட் பண்ண ரெடி. செய்கூலி சேதாரமோ உடனே இப்போவும் வந்து வருவாங்க. காயினுக்கு தான் செய்கூலி சேதாரமே கிடையாது. காயினுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது, டை சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. இட்ஸ் அனதர் ஃபார்ம், வேறு ஒரு நேம், அவ்வளோதான். நான் செய்கூலின்னு சொன்னால் ஒரு பேர், சேதாரம்னு சொன்னால் ஒரு பேர், டை சார்ஜ்னு சொன்ன ஒரு பேர், எல்லாமே கடைசியில் கூட்டி கழிச்சு ஒன்று தான், பேர் தான் வேறு. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கச்சில் நான் சொன்ன மாதிரி லைவ் ப்ரைஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்த லைவ் ப்ரைஸை வந்து கமோடிட்டி மார்க்கெட்லேருந்து எங்களுக்கு வரும். மார்க்கெட் அப்பு போச்சுன்னா எங்களோட ப்ரைஸ் மேலே போகும், கீழே போச்சுன்னா கீழே போய்டும். இது மக்கள் நோட்டீஸ் பண்ணோம். ஒன்றுமே இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு 5 days ago கோல்டோட ப்ரைஸ் வந்து கிராமுக்கு 90 rupees குறைஞ்சிச்சு. பாப்புலர் வெப்சைட்ஸ்லாம் அவங்களோட ப்ரைஸ் அப்டேட் பண்ண மாட்டாங்க, அவங்க போர்டில் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் எங்களோட ப்ரைஸ் 90 rupees குறைஞ்சப்போ எங்களோட ஆப்பில் 90 rupees கம்மியாகிடுச்சு கிராமுக்கு. அன்றைக்கி எங்களுக்கும் ஆஃப்லைன் ஸ்டோருக்கும் கிராமுக்கு 90 to 100 rupees கம்மியாக இருந்துச்சு. அன்றைக்கி யாருமே பார்க்கல, இல்லை பார்க்குறாங்க, இல்லை பார்த்துட்டு வா இங்கே கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தாலுமே எப்படி அவங்க மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிருந்தா, கம்மியாக பண்ணுறாங்களா, அப்போ ஒருவேளை பியூரிட்டி கம்மியாயிருமோ, குவாலிட்டி கம்மியாயிருமோ. சிம்பிள். இந்த பேரியரை நான் வந்து பிரிட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் வேர் ஐ எம் ட்ரைங் டு சால்வ் ஃபார் ரைட் நவ். ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், வை am I doing and everything, but it's right now I am trying to solve the puzzle of how to make people understand in simpler terms. I can be அதுக்கு தான் மோர் டிரான்ஸ்பரண்ட்டாக நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. எப்படி பண்ணுறோம், எங்கள் லாபம் எவ்வளோ, எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக சொன்னதுக்கான ரீசன் அதுதான். Let them know it, that doesn't matter. I mean, I am solving a problem in the society which is very deep rooted. It's a very serious threat. Inflation is a இன்ஃப்ளேஷனுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பரிதாபம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஃப்ளேஷன் நல்லவங்க கெட்டவங்க ஏழை பணக்காரங்க இதெல்லாம் கிடையாது, தெரியாது, எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இதுலேருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் ஆரோ கோல்டை பில்ட் பண்ணுறேன். அது கோல்டு மூலியமாக மட்டும்தான் இன்ஃப்ளேஷனை இன்றைக்கி பீட் பண்ணுறது சாமானியனுக்கு ஈஸி. ஓகேங்களா? ஏன்னா த ரூல்ஸ் ஒர்க் டிஃப்ரெண்ட் ஃபார் அ காமன் மேன் அண்ட் அ ரிச். நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லிடுறேன் ஷார்ட்டாக, ஐ ஒன்ட் டேக் லாங். அதாவது என்னென்னா, கார் இஸ் அ லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸ் எடுத்து கார் இஸ் அ லைபிலிட்டி. உனக்கு தேவைன்னா வாங்கிக்கோ, பட் இட்ஸ் அ லைபிலிட்டி, இட்ஸ் நாட் அன் அசெட். ஆனால் ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே சூப்பர் ரிச் ஆகிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அன் அசெட் ஃபார் யூ. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா, இந்த லேம்பர்கினி இதெல்லாம் வந்து வேர்ல்டில் இந்த பர்டிகுலர் லிமிடெட் எடிஷன் வேர்ல்டில் 100 பீஸ் தான் இருக்கும்பாங்க. நம்ம வாங்கும்போது 4 கோடி ரூபா கொடுத்து அதை வாங்கணும். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அதை விற்கும் போது அது 5 கோடி 6 கோடின்னு இன்க்ரீஸ் ஆகிடும், அப்ரிஷியேட் ஆகிடும். என்னடா கார் ரேட் டிப்ரிஷியேட் ஆகணும், அது அப்ரிஷியேட் ஆகுதுன்னா, that is why I said the rules work differently after you cross a threshold. அது again ஒரு சின்ன டேர்ம் காயின் பண்ணிடுறேன். இட்ஸ் கால்ட் வெல்த் பேரியர். ஓகே. ஸோ வெல்த் பேரியர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவலுக்கு மேலே நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா வெல்த்தில் யூ கேன் ப்ராக்டிகலி நெவர் பிகம் புவர் இன் யர் லைஃப் எவர். அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்கள் டெலிபரேட்டாக கொண்டு போய் எல்லா பணத்தையும் எரிக்காமல் இருக்கிற வரைக்கும் யூ கேன் ப்ராக்டிகலி பிகம், நீங்கள் ஏழையவே ஆக முடியாது, நினச்சாலும் ஆக முடியாது. ஏன்னா உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கு. மணி வில் மேக் மோர் மணி அண்ட் மேக் யூ மோர் ரிச். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து காருமே வந்து அசெட்டு, வாட்ச் அசெட்டு தெரியுமா உங்களுக்கு? இந்த ரிச்சர்ட் மில், இது ரோலெக்ஸ், இந்த மாதிரி ரோலெக்ஸ்லாம் ரொம்ப பிகினர் லெவல் அவங்களுக்குலாம். சூப்பர் ரிச்சுக்கு வந்து ரோலெக்ஸ் இஸ் நாட் அ லக்ஸரி வாட்ச். நமக்குலாம் தெரிஞ்சது ரோலெக்ஸ், நம்ம காமன் மேனுக்குலாம் ரோலெக்ஸ் வாட்சான்னு பேசுவோம். அவங்களுக்கு ரோலெக்ஸ் இஸ் அ பிகினர் வாட்ச்.
அதுக்கு மேலே போகும்போது இன்னும் கோடி கணக்கில் அந்த வாட்ச் வாங்கும்போது 1 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்குவாங்க. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அதை வந்து அப்ரிஷியேட் ஆகிடும், 2 கோடி ஆகிடும் அந்த வாட்ச் திருப்பிப்பாங்க. ஏன்னா இட் பி லிமிடெட் எடிஷன் சம்திங் லைக் தட். ஸோ ஐ ஹோப் ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப மைன்யூட் பர்சன்டேஜ், 0.0001% ஆஃப் த பீப்புள் அந்த கேட்டகரியில் இருக்காங்க. அவங்களோட ரூல்ஸே வேறு, அதை நம்ம பற்றி பேச வேணாம். ஐ வாண்ட் டு கிவ் மோர் வேல்யூ டு த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் அதர் பீப்புள். 99% நம்ம போய் வேல்யூ சேர்க்கலாம் தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பீப்புள் கேன் ஃபீல் இட். அதை ஒரு கோல்டு இருக்குதுன்னா அதை பார்க்க முடியும், அது இருக்குது. அண்ட் தட் கிவ்ஸ் ட்ரஸ்ட். எஸ், பிகாஸ் ஆல்சோ ஒன் மோர் திங், இட் கான் பி மேனிப்புலேட்டட். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவலில் தான் மார்க்கெட்டில் கோல்டு ரேட் ஃபிக்ஸ் ஆகுது. சரிங்களா? நாளைக்கே வந்து யாராலையும் வந்து கோல்டோட விலை இன்னைக்கு வந்து கோல்டு செல் ஆகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ட்ரூ. இட் கான் பி மேனிப்புலேட்டட். அண்ட் ஆல்சோ கோல்டு மேனிப்புலேட் பண்ணுறது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன், இட்ஸ் $20 trillion மார்க்கெட் கேப் அசெட். அதை நீங்கள் மூவ் பண்ணி அசைச்சு பார்க்கணும், ஒரு 10% அசைச்சு பார்க்கணும். உங்ககிட்ட $2 trillion உங்கள் கையில் கேஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அசைக்கலாம். அதை ஏற்றுறதோ இறக்குறதோ முடியாது. ப்ராக்டிகலி தட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி டு மூவ் த கோல்டு மார்க்கெட். ஸோ இட்ஸ் மேனிப்புலேஷன்ஸ் கிடையாது, ஸ்டேபிள் க்ரோத்து, கேரண்டீட் க்ரோத்துங்க. இன்னொரு ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன், இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. 6 மாதம் தாண்டிட்டிங்கன்னா யூ கேன் நெவர் மேக் அ லாஸ் இன் கோல்டு. தெரியுமா உங்களுக்கு? ஓகே. வேறு இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் லாபத்தில் இருக்கிற ஒரு அசெட்டு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா, கோவிட் மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கானா? எஸ், ஆகிடும். நீங்கள் வாங்கினது ரேட்டுக்கு கீழே போயிடும். நீங்கள் 10x பண்ணியிருப்பீங்க கோல்டு அமௌண்ட்டை, ஆனால் நீங்கள் விற்றுக்க மாட்டீங்க. ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் ஒன்று டக்குன்னு அந்த ஸ்டாக் அடித்து கீழே போயிடும், கேபிட்டல் லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ரூல் நம்பர் 1 அஃபெக்ட் ஆயிடுச்சு. கோல்டில் போட்டிங்கன்னா ரூல் நம்பர் 1 அஃபெக்டே ஆகாது 6 மாதம் தாண்டிடுச்சுன்னா. அந்த பழைய ரேட் திருப்பி வரவே வராது. ஓகே, தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் கோல்டு. இது வரைக்கும் அப்படி தான் ஹிஸ்ட்ரி. அகேன் ஆன் த லாங் ரன் அது அப்படி தான். எஸ், ஓகே, சரிங்களா? ஸோ வைல் யூ ஆர் மென்ஷனிங் ETFல நான் ஒரு மேஜர் ஃப்ளாவாக பார்த்தது, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா சாட்டர்டே சண்டே வி கான்ட் வித்ட்ரா மணி. அண்ட் அதையும் தாண்டி அதுக்கு தாண்டி 2 நாள் ஆகும்னு சொன்னீங்க, இல்லை கன்வெர்ட் ஆகும் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் மணி கிரெடிட். ஸோ ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை தட் ஹேப்பன்ஸ். அண்ட் நீங்கள் எப்படி அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலை? உங்களுக்கு எப்படி லிக்விடிட்டி இவ்வளோ நல்லா இருக்குது? சிம்பிள். எங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேமே ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. பீப்புள் ஆர் பையிங் கோல்டு அண்ட் பீப்புள் ஆர் செல்லிங் கோல்டு. ஸோ தட் இஸ் தேர். செகண்ட், கோல்டு இஸ் அ ஹைலி லிக்விட் மெட்டல். மீனிங் டேபிளில் கோல்டை வச்சிங்கன்னா இந்த சைடில் காசு கிடச்சிரும். ஓகே, I mean, stock market is a holiday on Saturday and Sunday, unfortunately. So that's why it's not liquid on a Saturday and Sunday. But we are live. We as a business are operating. நாங்கள் கோல்டு செல் பண்ணுறோம், பை பண்ணுறோம். ஸோ இந்த பைஸ் ஓகே, பை செல்லை பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன், ஸ்ப்ரெட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஓகே. எவ்ரி பிஸ்னஸ், எனி கமாடிட்டி, எனிதிங் will have spread. Spread is the difference between buy price and the sell price. இன்றைக்கி நியூவாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சி வர்ற மக்களுக்கு இந்த ஸ்ப்ரெட்டுங்கிற கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. இப்போ எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட 10 கிராம் தங்கம் இருக்குது, நான் நகை கடைக்கு போய் விற்க போகிறேன், போர்டில் ஒரு ரேட்டு போட்டிருக்கான், 9,000 போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 10 கிராம் இருக்குது, அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 90,000 கணக்கு பண்ணணும். இல்லை, அது அப்படி கிடையாது. ஓகே, பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் த பை ப்ரைஸ். அதாவது நீங்கள் அவங்ககிட்ட தங்கத்தை அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். செல் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க போர்டில் டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஓகே, பட் எங்கள் ஆப்பில் நாங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எங்கள் ஆப்பில் வந்து செல் ப்ரைஸை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன். செல் ப்ரைஸுங்கிறது அங்கே யார் டிசைட் பண்ணுவானா, அந்த ஃப்ளோர் மேனேஜர் டிசைட் பண்ணுவார். ஓகேங்களா? டிசைட் மீன்ஸ் சொல்லுவார் உங்கள்கிட்ட, வாயால் verbally they'll tell you, they'll not display it on the board, they'll say இன்னைக்கு செல் ப்ரைஸ் இவ்வளோன்னு எழுதி ஒரு பேப்பரில் கொடுப்பாரு. இஃப் யூ அக்ரி டு இட், யூ கேன் செல் த கோல்ட் டு தெம். உங்கள் 2 பேருக்குலேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது இட் பி ரஃப்லி அரௌண்ட் சம் பர்சன்டேஜில் இட்ஸ் ஹை. என்ன சொல்கிறது, அந்த ஸ்ப்ரெட் வந்து ஹையாக தான் இருக்கும் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில். ஹை ஆஸ் இன் சம்வேர் அரௌண்ட் 5-6%. ஓகே, டிஃபரன்ஸ் பைக்கும் செல்லுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, இப்போ ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃப்லைன் ஸ்டோருக்கு உங்கள் கிட்டேருந்து தங்கம் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. தே ஆர் இன் த பிஸ்னஸ் ஆஃப் செல்லிங் ஜுவல்லரி. They don't have to buy the gold from you at the market price. Why are they going to buy it at 9,000 rupees from you? What is the benefit they get? They don't get anything. அவங்களுக்கு அதனால தான் they will never ever tell you to எங்ககிட்ட கோல்டு வில்லுங்கன்னு யாராவது சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்ககிட்ட கொடுத்து புது ஜுவல்லரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு அவங்ககிட்ட ஜுவல்லரி வாங்கினா தட் இஸ் வை தே மேக் ப்ராஃபிட் ஆன். அப்போ நீங்கள் கோல்டு விற்க வரீங்க, யூ வில் டெல் லைக் ஐ எம் ரெகுலர் கஸ்டமர், ஐ எம் நீட் ஆஃப் மணி, ஐ ஹேவ் அன் எமர்ஜென்சி. ஸோ வாட் வில் தே டூ? ஓகே, சரி, இந்த டீலில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு வேணும். ஸோ தே வில் கீப் அ ஹையர் ஸ்ப்ரெட் அண்ட் தே வில் சே இவ்வளோ கொடுக்குற வரைக்கும் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் அந்த மேனேஜர் சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெகோஷியேட் பண்ணுவீங்க. உட்காந்து ஒரு 1 hour, சார் நான் இங்கே தான் வாங்குவேன். லக்கிலி இஃப் யூ ஆர் ஓனரோட ஃப்ரெண்டாக இருந்தேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 6% சேர்த்து கொடுப்பார். சரிங்களா? இஃப் யூ கீப் ஆஸ்கிங் ஃபார் மோர் அண்ட் மோர், தேல் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் சே திஸ் இஸ் த பெஸ்ட் ரேட், இஃப் யூ வாண்ட் யூ கேன் செல் இட் சம்வேர்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எங்கேனாலும் கோல்டு விற்றுக்கலாம், அவங்க உங்கள்கிட்ட கோல்டு வாங்கணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவங்களோட ரேட் உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் விற்றுக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஒத்து வரலைன்னா நீங்கள் எங்கே உங்களுக்கு ஒத்து வருதோ அங்கே விற்கலாம்.
ஆல்வேஸ் ரிமெம்பர், மார்க்கெட் ரேட்டில் நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ரிமெம்பர் யூ ஆர் அன் ரீட்டைல் கஸ்டமர், யூ ஆர் அ கஸ்டமர், யூ கான் செல் இட் அட் த மார்க்கெட் ரேட். புரியுதுங்களா? நீங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களால் டேரெக்டாக வந்து எங்கேயுமே போய் விற்க முடியாது. அப்போது செல் ரேட் எதுக்கு வந்து டிசைட் ஆகுது, எப்படி டிசைட்? ஆரோ கோல்டில் செல் ரேட்டுங்கிறது பைக்கும் செல்லுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலே லோவஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? டியூ டு ஹை லிக்விடிட்டி வி ஆர் ஹேவிங் அ லோவஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஹை லிக்விடிட்டின்னு சொல்கிறது இப்போ எப்படின்னா, அந்த கோல்டு ரேட் வந்து 9,000 இருக்குது. நாங்கள் 9,000க்கு அதை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் விற்கிறதுக்குள்ளே கோல்டோட விலை 8,950 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு லாஸ் அடிக்கும்ல. இதனால தான் ஸ்ப்ரெட் இருக்குது. ஸ்ப்ரெட் இஸ் டு கவர் தட் அன்சர்டன் அப் அண்ட் டவுன். ஓகே, இப்போ நான் 9,000 rupees உள்ள கோல்டை நாங்கள் எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8,900 இல்லை 8,000, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஒரு 100 rupees டிஃப்ரென்ஸ்க்குள்ளே நாங்கள் அந்த கோல்டை உங்கள்கிட்ட வாங்கினா கூட எங்களுக்கு செல் பண்ணுறதுக்குள்ள லாஸ் ஆகாது. ஒரு பஃபர் ப்ரைஸ். எக்ஸாக்ட்லி. இது பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து 9,000 விற்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா, எங்களுடைய செல் ரேட் 9,000 வரும்போது நீங்கள் வில்லுங்கன்னு நான் சொல்கிறேன். எப்போ எங்களோட செல் ப்ரைஸ் 9,000 வரும்? எங்களுடைய கோல்டோட நாங்கள் கோல்டு விற்கிற ரேட்டு 9,100 150 வரும்போது எங்களுடைய கோல்டு நாங்கள் பை பேக் பண்ணுறது 9,000 வரும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு சி. உங்களோட டிசைட் ரேட்டு செல் பண்ணுறப்போ மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி செல் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை ப்ரோ, இன்றைக்கி வாங்குவாங்க, இன்றைக்கே வாங்கிட்டு இன்றைக்கே விற்று பார்ப்பாங்க ஆரோகோல்டு நல்லா இருக்கான்ட்டு. தப்பு கிடையாது, ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னு சொல்கிறேன், பிகாஸ் ஜிஎஸ்டி வில் நாட் கெட் பேக். ஃபார் த ஜிஎஸ்டி யூ ஆர் நாட் கெட்டிங் கோல்டு. 100 ரூபா வாங்கினீங்கன்னா 3 ரூபா ஜிஎஸ்டி போகுது. 3 ரூபா ஜிஎஸ்டி போயிடுச்சுன்னா 100 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு கோல்டு கிடைக்கும். ஆனால் ஹவு மச் யூ பேட் 103. ஆன் டாப் ஆஃப் இட் செல் ப்ரைஸ் இஸ் தேர். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 98 ரூபா கிடைக்கும். ஓகே, இப்போ உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ண வர கோல்டை பற்றி நாலேஜ் இல்லாதவே ஃப்ரெஷ் இன்வெஸ்டர் பார்த்தோன்னே, இது வேஸ்ட்டு, இது வந்து ஸ்கேமு, இது வந்து உருப்படாது, வச்சுட்டு இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு அது போயிடும். அந்த ஃபாக்ஸ் அந்த கிரேப் ஸ்டோரி மாதிரி தான், இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் அவனை உண்மையிலே இன்ஃப்ளேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக வரகள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன்னா, அவனுடைய தப்பான புரிதல்னால அதுலேருந்து போயிடுறான். ஓகேங்களா? அந்த இன்ஃபேக்ட் அவன் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் அதை விற்க ட்ரை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒரு பில்லிங் கவுண்டரில் நீங்கள் வந்து ஒரு வாங்கிட்டு அப்படியே அந்த கடைக்குள்ள திருப்பி போயிட்டு அந்த கோல்டு நீங்கள் நான் விற்கிறேன் எனக்கு பணம் கொடுங்கன்னா உங்களுக்கு அதே அமௌண்ட் கிடைக்காது. தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஜுவல்லரி ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஜுவல்லரி வாங்குறீங்க, வாங்கிட்டு அப்படியே அந்த கடையை விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி அதே கடைக்குள்ள உள்ளே போயிட்டு எனக்கு இது இப்போவே விற்கிறேன்னு சொன்னீங்கன்னா உடனே ப்ராஃபிட் வந்துருமா? வராது. ஜிஎஸ்டிலாம் போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இப்போ நீங்கள் இப்போவே விற்றா கூட உங்களுக்கு லாஸ் தான் ஆகும், வேணா விற்றுக்கோங்க, நான் வேணா இவ்வளோ தான் ரேட்டுமா. நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு உடனே விற்றா கூட விற்க முடியாது. நீங்கள் கேட்கலாம், சார் இது அப்படியே தானே இருக்குது, நான் யூஸே பண்ணல, புதுசாக தானே இருக்குது. இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபார் எனி பிஸ்னஸ். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் போய் நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்குறீங்க. அந்த கடைக்காரர் உங்கள்கிட்ட 10 ரூபாய்க்கு பேனா கொடுக்குறாரு. அந்த கடைக்காரர் அந்த பேனாவை 10 ரூபாய்க்கே வாங்கி உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுக்க முடியுமா? வில் தட் பிஸ்னஸ் thrive? No. He has to buy it for 9 rupees and sell it for you at 10 rupees. It's a fair business. அந்த 1 ரூபா கூட இல்லைன்னா அவர் அப்படி தான் பண்ணணும். இதே அந்த கடைக்காரர் அந்த பேனாவை வந்து 2 ரூபாய்க்கு வாங்கி உங்கள்கிட்ட 10 ரூபாய்க்கு விற்றாருன்னா, இட் இஸ் அன் அன்ஃபேர் ஹியூஜ் மார்ஜின் ஆர் சம்திங் லைக் தட். யூ கேன் சே லைக் தட். 2 ரூபா பேனாவை 10 ரூபாய்க்கு விற்றானா தப்பு. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ ஃபேர் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது we also need a fair margin to operate profitably. Only then Oracle can sustain. Okay, we are not offering something unrealistic. We are இந்த கேள்வி கேட்குறவங்களாம் யாருன்னா, முன்ன பின்ன கோல்டே விற்றது கிடையாது. அவங்க வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் கோல்டை விற்றுருக்கவே மாட்டாங்க. வாங்கியிருப்பாங்க, மேபி விற்றுருக்க மாட்டாங்க. விற்றுறது மீன்ஸ் நல்லா வச்சுக்கோங்க, இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கோல்டை விற்கிறது என்றால் என்னென்னா, தங்கத்தை கொடுத்து பணம் வாங்குறது. தட் இஸ் கால் செல்லிங். கோல்டை கொடுத்து மறுபடியும் இன்னொரு ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா இட்ஸ் கால் எக்ஸ்சேஞ்ச். திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆல்சோ நாட் தேர் வித் த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ஸோ பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் கூட கன்ஃபியூஸ் பண்ணிவாங்க. இல்லை சார், நான் 10 கிராம் கொடுத்தேன், எனக்கு அன்னைக்கு ரேட்டே எடுத்துகிட்டு என் வாங்குகிற பொருளை கழிச்சாங்க. சார், அப்போ வாங்குகிற பொருளை உங்களுக்கு செய்குலி சேதாரம் போட்டாங்களான்னு கேட்பேன். ஆமாம். அப்போ அவங்க மார்ஜின் அங்கே கவர் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஜுவல்லரியை அன்னைக்கு ரேட்டோட எடுத்து நீங்கள் புதுசாக வாங்குற ஜுவல்லரியில் கழிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக வாங்குற ஜுவல்லரியில் 18% மேக்கிங் வேஸ்டேஜ் ஆல்ரெடி போட்டாச்சு. அவங்களோட லாபம் அங்கே சீல் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த ரேட்டுக்கே இன்றைக்கி அவங்க வாங்கி அதை கழிச்சாலும் அந்த 18% அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும். நீங்கள் அப்போ போய் வெறும் கோல்டை கொடுத்து பணம் எனக்கு கொடுங்க, போர்டில் அந்த ரேட்டு தானே போட்டிருக்கீங்க கொடுங்கன்னா எங்கேயுமே அது கிடைக்காது. தயவுசெய்து யாராவது ஆரோ கோல்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டூ யுவர் ஓன் ரிசர்ச். ப்ரீமெஷியராக வந்து கமெண்ட் அடிப்பாங்க, அப்படி ரிவ்யூ கொடுப்பாங்க. 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க. இன்றைக்கி காலையில் டக்குடு அவசரமாக ஒருத்தர் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துன்னா, நான் இப்போ தான் இவ்வளோ ரூபாய்க்கு ரேட் கோல்டு வாங்கினேன், உடனே தான் விற்றேன், எனக்கு வந்து இவ்வளோ வருது. ஓகே, they are not understanding it. See, technically I'm trying to give more value through Oracle to everyone who is using it. Okay, simultaneously maintaining profit for Oracle. Okay, so this is what I'm trying to achieve. People should அதை அணுகும் போதே வந்து அவங்களோட நாலேஜ், அதுக்கான நாலேஜை வச்சுட்டு அவங்க அணுகுனாங்கன்னா they will find it. Yes, people who are knowledgeable, who already have experience in this, have praised us in the comment section. I mean, or the இது bro, this is a very good business model.
த கம்பெனி இஸ் ஆல்சோ ப்ராஃபிட்டபிள், கஸ்டமர் இஸ் ஆல்சோ ப்ராஃபிட்டபிள் ஒருத்தர் கம்பெனி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அந்த பர்டிகுலர் ரிவ்யூக்கு நான் பர்சனலாக ரிப்ளை அமைச்சிருந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா யூஸ்வலி மை டீம் யூஸ் டு டூ இட். பட் சில ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் ஆக்சுவலி. அவங்க வந்து ஹார்ட் ஃபெல்ட் எழுதுவாங்க ஆக்சுவலி. எனக்கு இது இப்படி இருந்துச்சு, இப்படி பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதுக்கு நானே பர்சனலாக டைப் பண்ணி என் ஹேண்ட் ரிட்டன் நோட் மாதிரி நான் எழுதுவேன் ஆக்சுவலி. ஸோ இந்த பை ப்ரைஸ் செல் ப்ரைஸு, இந்த டிஃபரன்ஸ் பேர் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் அந்த நான் சொல்ல மாதிரி விற்கும் போது உங்களுக்கு செல் ரேட்டில் தான் நீங்கள் விற்க முடியும். அது வந்து நீங்கள் யூ வாண்ட் டு கன்வெர்ட் இன் டு மணி, யூ வில் ஹேவ் டு செல் இட் அட் செல் ப்ரைஸ் நோ மேட்டர் வாட். இப்போது இதை நம்ம டிஜிட்டலி கொண்டு வரும்போது நீங்கள் டெக் யூஸ் பண்ணி இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எனேபிள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கு வர ஒரு மைண்ட் பிளாக்கே வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ. அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க இப்போதைக்கு? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டில் இதுக்கான என்ன லைசன்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், ஜிஎஸ்டி அப்ரூவல்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்குறது சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே. ஸோ இப்போ என்ன ஒன்றுனா, இது வாங்கியிருந்தாலுமே மக்களுக்கு வந்து ஆப்பனா ஓடிடுவாங்க, இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யார்கிட்ட போய் கேட்குறது? எக்ஸாக்ட்லி, யார்கிட்ட போய் கேட்குறது? இப்போ கூகுள் பே நம்ம கண்ணுக்கு தெரியுமா, நான் எங்கள் ஆஃபீஸ் இருக்கா என்ன, அதை டெய்லி யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கேட்டால் அது கூகுள்பாங்க. அதுதான் பிரச்சனை. நமக்கு வெளிநாட்டிலேருந்து ஒன்று வந்தால் அது வந்து நல்லது, உள்ளூரில் ஒருத்தன் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணான்னா அதெல்லாம் முடியாது, நான் அது எப்போ அப்போ முடியும், நம்மளால் எப்படி அதெல்லாம் நம்மளால் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கிற மாதிரி, முடியாதுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் போயிடும். பண்ண முடியும், நம்மளாலையும் வந்து வேர்ல்ட் கிளாஸில் ப்ராடக்ட் பில்ட் பண்ண முடியும். அண்ட் எனிவே, ஸோ ட்ரஸ்ட்டுங்க நான் சொல்லும் போது, whatever the gold and silver which customers buy in Aura Gold, it's backed 1:1 with grams. நீங்கள் ஆப்பில் வந்து நாங்கள் 1 kg செல் பண்ணிடுறோன்னா எங்கள் லாக்கரில் 1 kg இருக்கும் இருக்கிற கோல்டு. புரியுது உங்களுக்கு? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கே Aura Gold இருக்க எல்லா கஸ்டமர்ஸும் அவங்க கோல்டை வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே எங்களால் அனுப்பிட முடியும். இன்ஃபேக்ட் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா. ஓகே, புரியுது அவங்க நான் சொல்கிறது? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we don't have to worry about the அவங்களோட கோல்டு எங்கள் லாக்கரில் இருக்கிற வரைக்கும் we are responsible and we are taking care of the security, safety, surveillance எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். இன்சூரன்ஸ் வரைக்கும் அதை நம்ம போட்டு அந்த லாக்கரை சேஃப்கார்ட் பண்ணுறோம். அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு எடுத்துறாங்க, சந்தோஷம். ஆனால் ஏன் நிறைய பேர் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறாங்க Aura Gold? when I started it was not easyங்க. மறுபடியும் சொல்கிறேன், அப்படியே ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே மடமெல்லாம் மேலே வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே எடுத்தோடனே கஸ்டமருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இந்த ட்ரஸ்ட் தான். இந்த ட்ரஸ்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஆஸ் அ ஃபவுண்டர் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். சும்மா அப்படியே நினச்சேன், வந்தேன், உள்ளே வந்தோடனே மக்கள் எல்லாம் நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணமோ we delivered that. People once they saw that yes, this is a very good company, they started keep using on it. ஓகேங்களா, எங்கள் ஆப் மூலிமா கோல்டு வாங்கினா நல்ல குவாலிட்டியான கோல்டு, நல்ல குவாலிட்டியான சில்வர் அவங்களுக்கு கிடைக்குன்னு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதை வந்து ஆரம்பிக்கும் போது 1 கிராம் வந்தோடனே ரிடீம் பண்ணிக்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் now they starting holding it. We never told them to say நீங்கள் ஆப்பில் தான் இந்த கிராம் வச்சுருக்கணும், இது லாக்டு கிடையவே கிடையாது. நான் இன்ஃபேக்ட் அதை சொல்ல 1 கிராம் வர எடுத்துக்கோங்க. உங்களுக்கு Aura Gold மேலே நம்பிக்கை வர்றது கொஞ்சம் வருஷங்கள் ஆகுதா, தாராளமாக ஆகட்டும். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. அதே மாதிரி we are also நாங்கள் 3 வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இன்னும் ஆனால் நாங்கள் இருப்போமான்னு கேட்டால் நாங்கள் இன்னும் 40-50 வருஷத்துக்கு நாங்கள் இருப்போம். சரிங்களா, we are planning to leave a legacy. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 1 கிராம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ யூ ஆர் சேஃப். உங்களோட அதிகபட்ச எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்க போகுது? 8,000 9,000 இருக்க போகுது, ரைட்? பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆஃப் கோல்டு. அது வர நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள், இஃப் யூ ஹோல்டு பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி சேஃப்டி, செக்யூரிட்டி, இன்சூரன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிருது. செல் பண்ணுறது ஈஸி. ஆப்லேயே நீங்கள் 1 கிளிக்கில் செல் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணமாக வந்துடும் அன்னைக்கே. ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஒரு 10 கிராம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அன்றைக்கி பணம் தேவைப்படுது. அந்த 10 கிராமில் 5 கிராம் விற்கணும்னு நினைக்கிறீங்க. 5 கிராம் விற்றீங்கன்னா அந்த 5 கிராமுக்கான பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய வால்ட்டில் உங்கள் கிராம்ஸில் 5 கிராம் நாங்கள் கழிச்சிருவோம். ஓகே, இதுதான் நடக்கும். திஸ் இஸ் ஹவ் இட் ஆப்ரேட்ஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் பியூர்லி வெரி ஜென்யூன் பிஸ்னஸ் மாடல். மக்கள் வந்து ஏன் வந்து அகைன் மறுபடியும் சொல்கிறேன், 100ல் இதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்த கஸ்டமர்ஸோட பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி தான். இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்டில் ஆப்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, ப்ரைஸ் டெய்லி போய் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமர் வந்தார், 1 வருஷமாக நான் Aura Gold தெரியும் சார்னு சொன்னாங்க. சரி சார், என்ன பண்ணியிருக்கீங்க? நான் டெய்லி போய் பார்ப்பேன், எல்லாமே நல்லா தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. பட் நான் உங்களை கடைசியாக சில இன்டர்வியூஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் சார் 1 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்நேரம் கோல்டு ரேட் கிராம் 6,000 இருந்துச்சு. இப்போ நம்ம பேசுகிற டைமில் 8,700 ரேஞ்சில் இருக்குது. அப்போ கோல்டு ரேட் கிராமுக்கு 2,700. சிம்பிள் ப்ரோ. அதான் நான் சொன்ன மாதிரி, நான் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து படுத்து தூக்க வராமல் நான் எதையா இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க போகிறேன்னா, இல்லைனா நோகாமல் கஷ்டப்படாமல் சேஃப் அண்ட் சிம்பிள் அசெட். கோல்டு இஸ் கால்டு சேஃப் ஹேவன் அப்படின்றாங்க. மெச்சூர்டு அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸே அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை செல் பண்ணுறாங்கல்ல, கிடைக்கிற அமௌண்ட்டு கோல்டில் தான் பார்க் பண்ணுவாங்க. தே வில் நாட் கீப் இட் அஸ் மணி. They will never keep it as INR or dollars or whatever it is. They will immediately park it into gold because it's safe.
கோல்டில் போட்டுட்டிங்க அப்படின்னா வேறு எது நடந்தாலும் அதுவும் அப்ரிஷியேட் தான் ஆக போகுது. ஸோ இட்ஸ் நோ பிரெயினருங்கிறனால வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், நீங்கள் மிடில் கிளாஸ் இப்போ தான் நீங்கள் பிகினர் லெவலில் இருக்கீங்க, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுக்கே புதுசு, ஸ்டாக் மார்க்கெட் நான் போடலாமான்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் டூ இட். ஓகேங்களா? பட் நல்லா வச்சுக்கோங்க, ஒரு அலோகேஷன் தான். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நேக்கட் ட்ரேடிங் சொல்லுவாங்க. நேக்கட்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற மொத்த காஸ்ட்டையும் கொண்டு போய் அதில் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அதில் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்போசர் வேறு எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக ஈக்விட்டியில் இருப்பாங்க, இல்லை ஃபுல்லாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுட்டு வந்துருப்பாங்க. என்ன ஆகும்னா மார்க்கெட் டவுன் டவுன் அடிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படும்? இந்த கோவிட் மாதிரி டைம்ஸில் தான் மக்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்நேரம் போய் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் பண்ணி அதுவும் விழுந்திருக்கும். அப்போ வேறு வழி இல்லாமல் ஒன்று பணம் வேணும்னா லாஸ்ட்டில் விற்கணும். ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் 5 வருஷம் சர்வே பண்ணிடுவீங்களா பணமே இல்லாமல்? அப்போ ஃபார் அ ரிச் பர்சன் அவனோட போர்ட்ஃபோலியோ அது வந்து 5% இருக்கும், பிரச்சனையே கிடையாது. அவன் 95% அந்த மணி வச்சு அவன் வாழ்ந்துகிட்டே இருப்பான், விற்க மாட்டான், ஹோல்ட் பண்ணி கோவிட்லேருந்து மீண்டு வந்திருப்பான். ஒரு மிடில் கிளாஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவில் இருக்கும், பணம் வேணும்னா லாஸ்ட்டில் விற்கணும், இல்லை இது. ஸோ இட்ஸ் டஃப் ஆக்சுவலி. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ப்ரோ. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் பணம் வந்துடும், இதை மட்டும் தான் பேசுவாங்க. அந்த டஃப் சிச்சுவேஷனை பற்றி யார் பேசுறது? அதனால தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். தங்கத்தில் வந்து அதை நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் போகிறதுக்கான சினாரியோஸே ரொம்ப குறைவு ஆக்சுவலி. தங்கம் வந்து கீழே அடிச்சு நான் போடுறதுக்கு அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க, வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ், மற்ற கண்ட்ரியோட கவர்மெண்ட்ஸ்லாம் டன் கணக்கில் கோல்டு வாங்குறாங்க ப்ரோ, ஆன் அ டெய்லி பேசிஸ். அப்படி வாங்கும் பொழுது ப்ரைஸ் ஒரு கீழே ஒரு சர்டன் பாயிண்ட் கீழே போகாது. அப்படி போச்சுன்னா நேரம் வாங்கிடுவாங்க டக்குன்னு, அப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் ஏறிடும். ஸோ இட்ஸ் லைக் சேஃப் கேரண்டீட் க்ரோத், இவ்வளோ தான். ஸோ நான் ஆரோ கோல்டை நம்புன்னு சொல்கிறேன், நான் கோல்டை நம்புங்கன்னு சொல்கிறேன். கோல்டை நம்புங்க. ஆரோ கோல்டு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ் தான். உங்களை கோல்டு கூட நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி 10 ரூபாலேருந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன் 10 ரூபாங்கிறது இதுதான், இன்க்ளூசிவிட்டி. வி டோன்ட் வாண்ட் டு லீவ் எனி ஒன். நான் 100 ரூபா பேர் மினிமம் வச்சேன்னா நிறைய பேர் லெஃப்ட் அவுட் ஆயிடுவாங்க. லெஃப்ட் அவுட் மீன்ஸ் தே வில் நாட் பி ஏபிள் டு, அந்த 100 ரூபா போடுறதே நிறைய பேர் முடியாதவங்க இன்றைக்கி இருக்காங்க ப்ரோ. ஜஸ்ட் பிகாஸ் நம்மளோட சரௌண்டிங்ஸில் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் 100 ரூபா அஃபோர்டபுளாக இருக்குங்கிறனால டசன்ட் மீன் தட் எவ்ரி கேன் அஃபோர்ட் 100 rupees. வி ஹவ் டு திங்க் ஆஃப் சார். நான் ஒன்றும் இல்லை, இது வந்து இது எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு டெஸ்டிமோனி ப்ரோ. ஐ வில் டெல் யூ. ஒரு ஆட்டோ டிரைவர் இன்ஸ்டாகிராமில் எங்கேயோ எங்கள் ஆப்பை பற்றி கேள்விப்பட்டு அவராகவே இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் கட் ஃபீலிங். ஓகே, வருமா வராதாலாம் தெரியாது, எனக்கு பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணியிருக்காரு. எங்கள் ஆப்பில் வந்து அகெயின் ஒரு ஃபீச்சர் இருக்குது, ஆட்டோ சேவிங்ஸ்னு ஒரு ஃபீச்சர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆப்பே உங்களுக்காக டெய்லி கோல்டு பை பண்ணோம். இந்த டெய்லி கோல்டு வாங்குறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கோல்டோட ப்ரைஸ் டெய்லி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதுனால when you buy gold daily you automatically average the market, which means இன்னைக்கு கோல்டு 8000 ரூபா, 200 ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆஃப் மில்லிகிராம்ஸ் கிடைக்குது. நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் 7900 போச்சுன்னா யூ கெட் அடிஷனல் கிராம்ஸ் பிகாஸ் கோல்டோட ப்ரைஸ் ட்ராப். நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் 8100 போச்சுன்னா யூ கெட் லெஸர். ஸோ யூ ஆர் ஆவரேஜிங் ஆக்சுவலி. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை அறியாமல் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்க. செகண்ட் திங், இட் இஸ் நாட் ஹெவி ஆன் யுவர் வாலெட். மீனிங் உங்களை பல்காக கொண்டு போய் 9000 ரூபா கொடுத்து ஒரு கிராம் வாங்கினா 9000 ரூபாவா நீங்கள் சொல்கிற அதே ஆள் டெய்லி 200 ரூபா 300 ரூபா போட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் அந்த 9000 நீங்கள் உங்களால் 1 கிராம் வாங்க முடியும். இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஒரு டீ கடைக்கு போய் நம்ம சும்மா போய் பஃப்ஸு சமோசான்னு சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம்னாலே ஈஸிலி 50 rupees 100 rupees இஸ் கான், ரைட்? ஸோ உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போகிற சின்ன அமௌண்ட்டு கோல்டாக போய் உட்காந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது இட்ஸ் பிகமிங் எனாமஸ் காப்பர். ஸோ வாட் ஹீ செட் இஸ், நான் வந்து ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டினா 1000 ரூபாயிலேருந்து 1200 என்னால் சம்பாதிக்க முடியுது. 14 hours ஓட்டுறாராம். அப்படி ஓட்டியுமே ஒவ்வொரு ஓலா 2லேயுமே ஓட்டி இவ்வளோ வருது. இதில் நான் முதலே 200 எடுத்து வச்சுறேன். ஓகேங்களா? நல்லா வச்சுக்கோங்க. எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத சேவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. அது சேவ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்க மிச்சத்தை செலவு பண்ணுங்கள். புரியுதுங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ டு அப்ரோச் அண்ட் ஹி அண்டர்ஸ்டுட் தட். ஸோ வாட் ஹி செட், ஹி புட் அன் ஆட்டோ பே ஃபார் 4 மாதத்துக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இஸ் வெரி கன்சிஸ்டன்ட். டெய்லி கையில் ஏதாவது சின்ன அமௌண்ட் வருதுன்னா பண்ணிடுவார். இது அவரே சொன்னது. ஒரு நாளைக்கு 8 டீ குடிப்பாராம். ஓகேங்களா? ஏன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் டீ குடிப்பாங்க நம்ம. ஸோ அதில் 4 டீ வந்து கட் பண்ணாராம். லைக் 8 டீ வந்து ஹெல்த்துக்கே நல்லதில்லை ஆக்சுவலி. சரிங்களா? அவர் அந்த 4 டீ கட் பண்ணி அந்த 4 டீக்குள்ள காசை கோல்டாக போட்டுக்கிட்டே இருக்கார். 4 மாதத்தில் 8 கிராம் கோல்டை சேவ் பண்ணி அதை காயினை ரெடி பண்ணியிருக்காரு. எங்கள் கிட்டேருந்து அது ஷிப் ஆகி அவர் வீட்டுக்கும் போயிடுச்சு. அவர் அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு கோல்டு செயின் செஞ்சு அவரோட டாட்டருக்கு போட்டாராம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுறாரு. எங்கள் கஸ்டமர் சப்போர்ட் நம்பரில் கால் பண்ணி ஐ வாண்ட் டு மீட் த ஃபவுண்டர். அதான் ஃபவுண்டர் நான் மீட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு.
நானும் கஸ்டமர்ஸ்னால் நான் ஃபஸ்ட்டு போய் நின்றுவேன். ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் நேரில் போயிட்டேன். சென்னையில் தான் தண்டையார்பேட்டையில் நேரில் போய் நின்று அவரை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருஷம் கனவு தங்கம் வாங்குறதுங்கிறது, பட் ஆனால் என்னால் வந்து அது நான் எவ்வளோ தான் சேவ் பண்ணி வச்சாலும் அதுக்காக நான் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பேன், எங்கேயாவது விரயமாயிட்டே இருக்கும். யாராவது வந்து கடன் கேட்பாங்க, இல்லைனா இது ஸ்கூல் ஃபீஸ் வேணும், அப்படி இப்படி எங்கேயாவது போயிடும். சேவ் பண்ணவே என்னால் முடியல, கோல்டு வாங்க முடியாமல் இருந்துச்சு. சரி உங்கள் ஆப்பை வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்த்து போடலான்னு சொல்லி பண்ணப்போ வருமானு நம்பிக்கை கூட இல்லாமல் தான் நான் பண்ணேன், ஆனால் வந்துச்சு. அப்போ எனக்கு அதோட நம்பிக்கை கூடுச்சு அப்படின்னாரு. ஸோ அதாவது எப்படி சொல்லணும்னா, போஸ்டரை பார்த்தே படம் நல்லா இருக்கா நல்லா இருக்காதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ஹி தாட் ஓகே லெட் மீ வாட்ச் த பிக்சர், இஃப் த பிக்சர் இஸ் குட் இட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூ பண்ணி கன்சிஸ்டண்டாக வாங்கி அது வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா சிம்பிள், அவர் என்ன கடைசியாக ஒரு ஃபினிஷிங் நோட்டில் ஒன்று சொன்னார், ஆரோ கோல்டு மூலயமா நான் வாங்கலை அப்படின்னா நான் நேரம் அந்த செயின் வாங்கியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணுக்கு நான் போட்டது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு, ஆரோ கோல்டு இல்லைன்னா நான் பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியாதுன்னாரு. அதுதான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா வாங்க முடிஞ்சவங்களை வாங்க வைக்கிறது பெரிய மேட்டர் இல்லை ப்ரோ. இன்றைக்கி எல்லா செக்டர்லேயும் ஆரோ கோல்டில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஆரோ கோல்டு ஆப்னு ஒன்று நான் க்ரியேட்டே பண்ணலைன்னா கூட அவங்க நினச்சா ஒரு ஸ்டோரில் வாக்இன் பண்ணி இன்றைக்கி போய் கோல்டு வாங்கிட்டு வர முடியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரோ கோல்டு ஆப் நான் ஒன்று பார்க்கல அப்படின்னா நான் வந்து பண்ணியிருப்பேனானே எனக்கு தெரியல, இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன் அப்படின்றார். வி ஆர் ஆக்சுவலி ஹெல்பிங் தம் பில்ட் அ மோட்டிவேஷன் அண்ட் ஹேபிட். இந்த ஹேபிட் பில்ட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போது இட் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் அ ரொட்டீன் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி டூ சம்திங். கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்து நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருக்கும், யூல் பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ 365 நாளில் 1 இயரில் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்கள் ஆர்ஓஐ இருக்கும். ரேண்டமாக 365 நாளில் சும்மா ரேண்டமாக எனக்கு தோன்ற அன்னைக்கெலாம் போயிட்டு பண்ணிவிட்டு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் யூ சோ யூ ரீப். சரிங்களா, நான் வந்து 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு அது வந்து 1000 ரூபா ஆகணும்னு நினைக்கிறது வந்து அன்ரியலிஸ்டிக். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஆரோ கோல்டில் 10 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லி 10 ரூபாய் வாங்கி வச்சுட்டு கோல்டோட ரேட் வந்து கிராமுக்கு 100 ரூபா ஏறும், கிராமுக்கே 100 ரூபா ஏறும், 10 ரூபாய்க்கு அப்போ அது வந்து பைசாவில் ஏறும். அது புரியாது. ப்ரோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எனக்கு ஏன் 10 ரூபா 11 ரூபா ஆகலன்னு அவங்க கேட்குறாங்க ஒரு கேள்வி. நான் அவன்கிட்ட ஒன்றே தான் சொன்னேன், 10 ரூபா 11 ரூபா ஆகிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியுமான்னு யோசிச்சு எனக்கு தெரில. 10% ப்ரோ. அவங்களுக்கு நான் மேக்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. 10% அப்படின்னா ஒரு கிராமுக்கு கோல்டு 800 ரூபா இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி ஆனால் தான் நீங்கள் 10 ரூபா 11 ரூபா ஆகும். ஓ அப்படின்னு அவர் புரியுது. அப்போ தான் ஒரு கேள்வி கேட்டார், டெய்லி வாங்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, நான் டெய்லி வாங்கினா ஜிஎஸ்டி அதிகமாக பே பண்ணிடுவேன்ல அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி 3%, நாளைக்கு 3%, நாளைக்கு 3%. ப்ரோ பர்சன்டேஜ்னாலே நீங்கள் கெட்டுற அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் தான். நீங்கள் 100 ரூபாய்க்கு 3 ரூபா கட்டினாலும் 3 ரூபா தான், 10 ரூபா வாங்கும் 30 பைசாவாக 10 தடவை பண்ணாலும் 3 ரூபா தான். அப்போது நான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தால் மேக்ஸ் கிளாஸ் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. பட் பரவாயில்ல, ஐம் ஹாப்பி டு டூ தட். அவங்களை நான் புரிய வச்சேன். சார் நீங்கள் பிரித்து வாங்கினாலும் ஒன்று தான், ஒரே ஷர்ட்டில் வாங்கினாலும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் இல்லை அப்படின்னு அப்புறம் தான் அவருக்கு புரியுது. ஸோ எனக்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியை மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஆக்சுவலி அப்படி தான் சொசைட்டியில் இருக்குது. ஐம் நாட் டெல்லிங் எவ்ரி ஒன், பட் சம் பீப்புள் ஆர் லைக் தட். பட் அதை அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ ஐ டேக் தட் அஸ் அ மிஷன். என்னோட மிஷன் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு, 8 கோடி மக்களை ஒரு ஃபேமிலிக்கு 4 பேர்னு எடுத்திங்கன்னா 2 கோடி ஃபேமிலி இருக்கிற ஃபேமிலி. இந்த 2 கோடி ஃபேமிலிக்கு 200 கிராம் ஆஃப் தங்கத்தை கொண்டு போய் சேர்க்குறது தான். ஒவ்வொரு ஃபேமிலிக்கு 200 கிராம். இந்த 200 கிராமுங்கிறது வந்து ஒரு நம்பர், இட்ஸ் வேரியபிள் நம்பர். அதுக்கே நான் டெல் யூ, இன்னும் வருஷங்கள் போக போக அந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற பொருளாதார விலைக்கு 200 கிராம் ஆஃப் தங்கம் அப்படிங்கிறது ரஃப்லி ஒரு 16-17 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இல்லை 18 லேக்ஸ் கிட்ட வரும் இப்போ விலை ஏறிடுச்சுனால. ஸோ இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கோல்டு அந்த ஃபேமிலி கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனோ க்ரைசிஸ் வந்தாலும் தே கேன் ஹேண்டில் இட். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 200 கிராம் ஆஃப் தங்கம் எல்லார் ஃபேமிலிக்கிட்டையும் கிடையாது. மெஜாரிட்டி முக்கியமாக மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் கிட்ட கிடையாது. அது ஒரு பெரிய ப்ரொபோர்ஷன். இப்போது இதில் வந்து நிறைய பேர் வந்து ஹேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து இவர் வந்து ஒரு சைடாக பேசுகிறாரு, இவர் வந்து கோல்டு பற்றி தான் நல்லா இருக்குன்னு பேசுகிறாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ஆரோ கோல்டு டசன்ட் மீன் தட் ஐம் டாக்கிங் ஃபார் கோல்டு. I'll tell you something. If there was any other better asset than gold, I would have started aura whatever. கோல்டோட ஒரு பெட்டர் அசெட் இருந்துச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் தான் இந்த பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணி நான் முடிவு பண்ணிட்டேன்னா நானும் ஜெராதா மாதிரி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணணும்னா பண்ண முடியும் என்னால். ஆனால் நான் அதை பண்ணலை. ஏன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, ஐ வாண்ட் டு கிவ் மேக்ஸிமம் இம்பாக்ட். மேக்ஸிமம் பீப்புளை போய் ரீச் அவுட் பண்ணி மேக்ஸிமம் பீப்புளுக்கு நம்ம வேல்யூ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்லி வி வில் பி சக்ஸஸ்ஃபுல். இட்ஸ் அ நோ பிரெய்னர் அகெயின். கரெக்டுங்களா? இஃப் யூ ஆர் இம்பேக்டிங்
millions of people, you are a $1 million company. If you are impacting billions of people, you are a $1 billion company. இவ்வளோ தான் மேத். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. கூகுள் இஸ் a $1 billion company because it is impacting billions of people. It's as simple as that. அப்போது எனக்கு வந்து கோல்டு, நான் என்ன வாட் ஐ ஸ்பீக் ஐ டூ. நான் வந்து இப்போ சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் பற்றி வீடியோ போடுவாங்க, இந்த ஸ்டாக் வாங்கினா நல்லா இருக்குமா, ஆனால் அவன் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்டே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவன் டிப்பு கொடுப்பான், கால் கொடுப்பான், இதை வாங்குமா வில்லுமா, நீ வாங்கினியா வித்தியான்னு கேட்டால் பண்ணிருக்க மாட்டான். இது வந்து ஹைப்போக்ரைட்டுன்னு நான் சொல்லுவேன். ஹைப்போக்ரஸி என்னன்னா, அவன் பண்ணாத ஒன்று செய்ய சொல்கிறான் பார்த்தீங்களா, அப்போ பிரச்சனை வந்து அவன் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே வரும். இட்ஸ் ராங் அக்கார்டிங் டு மீ. ஸோ நான் ஒரு பாதையில் நம்ம படுத்தா நிம்மதியாக தூக்க வர்ற மாதிரி ஒரு அசட்டை கண்டுபிடிச்சி அதில் நான் கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணி நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். நான் கோல்டன் ரெட்டாக போனதே கிடையாது ப்ரோ. அதை நான் சொன்னேன், 6 மாதம் தாண்டியதும் கிடையாது. நான் அதை வருஷக்கணக்கில் பண்ணியிருந்தேன். அப்போ என்னுடைய ROI எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, புரியுதுங்களா? நான் ப்ராக்டிகலி நான் ரெட்டுக்கு போகவே மாட்டேன். ரெட்னா லாஸ், க்ரீன்னா ப்ராஃபிட். ஸோ எப்போவுமே ப்ராஃபிட்லேயே இருக்கிறனால அந்த ஒரு மன நிம்மதி, ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதாவது கான்ஃபிடன்ஸ்னால் என்னென்னா, நான் இப்போ பிகினர்ஸ்க்கு ஒன்று சொல்ல வரேன். நீங்கள் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வந்து டு டூ அ ஸ்டார்ட் அப் ஆர் அச்சீவ் த ட்ரீம்ஸ்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. அதை பண்ணுறதுக்கு வந்து ஃபினான்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? டு டூ அ ஸ்டார்ட் அப் ஆர் கம்பெனி யூ நீட் மணி. அப்போ அந்த மணியை நீங்களே தான் பில்டு பண்ணணும். லைக் டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் அப்படியே காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு சூட்கேஸ் நிறைய பணம் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கானா, இருக்காது, ரைட்? அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு கார்பஸ் சேர்ந்துருச்சுன்னா, யூ வில் கெட் த கான்ஃபிடன்ஸ் டு ஸ்டார்ட். இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் பேக்கிங், யூ வில் நெவர் எவர் கெட் தட் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஹவுசிங் லோன் எடுத்துடுறாங்க. அகைன் நம்ம ஏஜ் உள்ள பீப்புள் தான் நான் சொல்கிறேன். இந்த 20 to 30 டக்குன்னு, ஏன்னா ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல ஜாப் கிடச்சிரும், மாதம் 1 லட்சம் சம்பளம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அவங்க பண்ணுறது ஹோம் லோன் தான். இல்லை பேங்க்லேருந்தே ஃபோன் பண்ணிடுவாங்க, சார் ஒரு ஹோம் லோன் வாங்கலாமே அப்படின்னு ஃபோன் பண்ணால், இவங்களும் ஆமாம்ல ஹோம் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு வீட்டில் அம்மா அப்பா சொன்னாங்க ஒரு வீடு வாங்கு, கல்யாணம் ஆகி எடுப்பாங்க. ஆனால் அந்த வீடு வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வுடன்ட் கன்சிடர் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்கிற வீடு வந்து இட்ஸ் நாட் அன் அசெட், இட்ஸ் அ லயபிலிட்டி. பட் இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். அது வந்து ஒரு எமோஷனல் தான். எமோஷனல் ரீசன்ஸ்க்காக, என்னோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் ஒரு வீடு வாங்கலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒருத்தர் வாங்குறான்னா இட்ஸ் அ ராங் சாய்ஸ், சரிங்களா? அதுக்கு பேசாமல் ரெண்டல் வீட்டில் வாழ்ந்தீங்கன்னா கூட சந்தோஷமாக நிம்மதியாக படுத்தா அடுத்த மாதம் ரெண்ட் நம்மளால் கொடுத்துட முடியலையா அது இட்ஸ் சம்திங் ஒரு உங்களால் டாலரேட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும். 6 மாதம்னா கூட நீங்கள் எங்கேயாவது மேனேஜ் பண்ணி நீங்கள் அந்த ரெண்ட்டை கட்டிடுவீங்க. ஆனால் வீடோட லோனுன்னு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேண்டமிக் மாதிரி வந்த டைமில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? லோனோட EMI பே பண்ண முடியல, ஏன்னா ஜாப்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த அவங்க தேர் பில்டிங் சம்திங் ஆன் டாப் ஆஃப் அன் அன்சர்டனிட்டி. அடுத்த மாதம் உனக்கு அந்த வேலை இருக்குமா தெரியாது. அந்த வேலை போயிடுச்சுன்னா உன் பிளான் நீ அதை வச்சு போட்ட பிளான் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும்ல. ஸோ அப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காமல் க்ரோ ஆக முடியாது ப்ரோ, சரிங்களா? அப்போ வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும்னா யூ நீட் மணி ப்ரோ. அந்த மணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணி வைக்கணுங்கிறது எல்லாருக்கும் தேவை ப்ரோ. அதனால் யூ கான் சே எனக்கெல்லாம் சேவிங்ஸ் தேவையில்லை, எனக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, நான் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன், YOLO அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு வாழ்கிறாங்க. யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். எனக்கு கையில் இன்றைக்கி 500 இருக்கா, டக்குன்னு அந்த 500 ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. YOLO பண்ணிங்கன்னா இட் வில் பி டூ டிஃபிகல்ட் இன் லைஃப் ஆக்சுவலி. இட்ஸ் இன்ஃபேக்ட் இட்ஸ் என்ன சொல்கிறது, பர்சனல் ஃபினான்ஸில் YOLO பண்ணக்கூடாது. YOLO வந்து எப்படி பண்ணால் லைக் எப்படி சொல்கிறது, இட்ஸ் அன் ஆன்டி ஃபினான்ஷியல் கான்செப்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆல்சோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போதைக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க, லைக் ஹவு மெனி பீப்புள் ஆக்சுவலி யூஸ் டிஜிட்டல் கோல்டு, பிகாஸ் எஸ்பெஷலி எனக்கு country like India. Okay, fine. So as I said, millions of people are already using digital gold, out of which we were able to impact over 2 lakh people நாங்கள் இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். Okay. 2 லட்சம் பீப்புளோட லைஃப்ல we made a difference. Majorly from Tamil Nadu? Majorly from Tamil Nadu. 90% of the people are from Tamil Nadu. Okay. 10% from here and there Tamil people in other states. Okay. And other state people. Nice. இது வந்து rest of the Tamil people. Okay. So in fact எனக்கு மும்பையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து காயின் ஆர்டர் வராங்க, போகும்போது ஐ வாஸ் லைக், மும்பையில் எப்படி நம்ம ஆப் வந்து தெரியுதுன்னு பார்த்தா, he said தமிழ்நாட்டில் என்னுடைய ரிலேட்டிவ் வாங்கி he settled in Mumbai. அவங்க மும்பையிலே born and brought up, பட் தமிழ். அவர் சொல்ல தமிழ்நாட்டில் என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரெஃபர் பண்ணார், நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, நம்மளை தெரியாமல் ஒன்றும் இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், இது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு.
கப்பலில் வேலை பார்க்குற 2-3 கஸ்டமர்ஸ் எனக்கு கால் பண்ணி, ப்ரோ நான் ஷிப்பில் வேலை பார்க்குறேன், 6 மாதத்துக்கு ஒருக்க தான் இதுக்கே வருவாங்களாம், லேண்டுக்கே வருவாங்க, 6 மாதம் கடலில் இருப்பாங்க, நான் ஆராக்கல் ஆப் யூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு அங்கே சம்பாதிக்கிற காசு இனிமேல் இன்வெஸ்ட் அங்கேருந்து ஆப்லேயே பண்ணிக்க முடியுது, வேணும்னு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்துடுது. ஒய்ஃபும் குழந்தைங்க மட்டும் தான் இங்கே இருக்காங்க இந்தியாவில், அவர் கடலில் இருக்கிறாரு, ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுது, ஒய்ஃப் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்கு தனியாக போய் நகை கடையில் போய் கேட்டு பேரம் பேசிலாம் வாங்க தெரியாது, இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் ஆர்டர் பண்ணால் என் வீட்டுக்கு டெலிவரி ஆகுது, இன்சூரன்ஸ் இருக்குது, இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லி அவர் யூஸ் பண்ணுறாரு. நான் நிலத்தில் இருக்கவங்களுக்கு ஆப் பில் பண்ணேன், அவர் கடல்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எனக்குலாம் வந்து லைக் இட் வாஸ் லைக் என்ன சொல்ல, எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்த ஒரு விஷயம். ஐ திங்க் நீங்கள் ஓவராலாக இந்த டெக் இன்ஃபியூஸ் பண்ணதுனால அந்த பேரியர் டு என்ட்ரியவே நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்க்கும் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் அந்த பென்னி ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 5 ரூபா 10 ரூபாய், இல்லை கிரிப்டோவுமே வந்து 200 rupees இருக்கிற காயின்ஸில் தான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த பேரியர் டு என்ட்ரியே கம்மி பண்ணதுனால எவ்ரி ஒன் கேன் ட்ரை, அந்த 10 rupees அப்படிங்கிற அந்த லிமிட்டை கீழே கொண்டு வந்ததுனால you democratized this whole game of gold. Exactly, that's the right gold investing la. That is nice. And now coming back to what you mentioned in the beginning of the podcast, enna EMI is also another major problem. நம்ம இவ்வளோ நேரம் மித்ஸ் பிரேக் பண்ண மாதிரி ஜென்ரலி எல்லாரும் இஎம்ஐனாலே காஸ்ட் எதுவும் இல்லை, ஹிடன் காஸ்ட் எதுவும் இல்லை அப்படி எப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் அதில் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ கேன் யூ டச் அப் ஆன் தேட் ஆஸ் வெல்? இப்போ ஜென்ரலாக இஎம்ஐங்கிறது எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம், ஜஸ்ட் லைக் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங். இஎம்ஐ எல்லாரும் ஈஸியாக ஒரு பொருள் வாங்கினாலும் இஎம்ஐ வாங்குறாங்க. அண்ட் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரலாக இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸஸ்லாம் பீப்புளை டிரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது, இல்லை எதை பற்றிலாம் அவங்க அவேராக இருக்கணும் அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரைட். ஸோ பேசிக்லி இஎம்ஐ நான் சொன்ன நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து இட்ஸ் நாட் யுவர் நோ காஸ்ட் ஆக்சுவலி. அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிஸ்கவுண்டாக ப்ராடக்ட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 6,000 rupees வருதுன்னா அந்த 6,000 rupees உங்களுக்கு ப்ராடக்ட்டில் 6,000 டிஸ்கவுண்டாக கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் விற்கிறவன் அவனோட மார்ஜின் 30% இருக்கும் ப்ரோ அந்த ப்ராடக்ட்டில். உங்களுக்கு அந்த உங்களுக்கு என்ன இந்த ப்ராடக்ட் அவன் மூவ் பண்ணணும், அவனுக்கு வந்து அந்த 6,000 rupees தான் இன்ட்ரெஸ்ட்டாக, நான் என் ப்ராடக்ட்டில் 6,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன், நீங்கள் ப்ராடக்ட்டில் டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் அதை வாங்கிடுறீங்க. ஆனால் அந்த இஎம்ஐயில் உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். That is a mandatory fees that goes to the bank. So bank is profitable obviously. You taking EMI is profitable for everyone else. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா அகைன் யூ கேன் பே இட் இன் பார்ட் பை பார்ட். பட் டெக்னிக்கலி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ மாறும், 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ மாறும். யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்லோவாக அந்த உங்களுடைய எப்படி சொல்கிறது உங்களே மூழ்கடிக்கிற அளவுக்கு ஒரு இஎம்ஐக்குள்ள நிறைய பேருமே மாட்டிக்கிறாங்க. சி இஃப் யூ ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன் ப்ரோ. கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு when you use your credit card, don't think that உங்கள் கிரெடிட் கார்டோட பேலன்ஸ் இருக்குல்ல அது வந்து உங்களோட பேங்க் பேலன்ஸ்னு சூஸ் பண்ணக்கூடாது. திங்க் ஆஃப் யுவர் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் த கிரெடிட் கார்டு லிமிட். என் பேங்க்கில் 5,000 ரூபா தான் பாருக்கு, அப்போ என் கிரெடிட் கார்டு லிமிட் 5,000 ரூபா. நீங்கள் 5,000 ரூபாய்க்கு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த பெனிஃபிட் யூ கெட்? யூ மைட் கெட் சம் ரிவார்ட்ஸ், கேஷ் பேக்ஸ், வாட் எவர் இட் இஸ், லான்ச் ஆக்சஸ். நிறைய பேருக்கு லான்ச் ஆக்சஸே தெரியாது ப்ரோ. கிரெடிட் கார்டு கையில் வச்சிருப்பாங்க, ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த வெளியில் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க 1 hour 2 hourன்னு. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அழகாக போய் லாஞ்சில் போயிட்டு 1 rupee மட்டும் உங்கள் கார்டில் சார்ஜ் பண்ணிவிட்டு லாஞ்சில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ப்ரைவசியாக ஒரு இடம் இருக்கும், நாங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஃப்ளைட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா போதும். நிறைய பேர் கிரெடிட் கார்டு வச்சுட்டு அது யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிற பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ கிரெடிட் கார்டு வந்து தப்பு. கிரெடிட் கார்டு வந்து மறுபடியும் சொல்கிறேன், கிரெடிட் கார்டு இஸ் டேஞ்சரஸ் ஒன்லி இஃப் யூ டோன்ட் நோ ஹவ் டு யூஸ் இட். இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது நைஃப். ஓகேங்களா? அது வந்து சர்ஜன் கையில் இருந்தால் உயிரை காப்பாற்றும், கொலைக்காரன் கையில் போச்சுன்னா உயிர் எடுக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஹவ் யூ யூட்டிலைஸ் இட். இஃப் யூ ஸ்மார்ட்லி மேனேஜ் யுவர் கிரெடிட் கார்டு வில் பிரிங் யூ மோர் மணி. இட் கேன் அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட்லாம் பண்ணலாம். ஆக்சுவலி சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது உங்கள் கேஷ்பேக் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் நிறைய கிடைக்கும், அமேசான் இதெல்லாம் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட கேம் வந்து நம்பர்ஸ். 100 பேருக்கு நான் கிரெடிட் கார்டு கொடுத்தேன்னா 90 பேர் டிஃபால்ட் அடிப்பான். அதை வச்சு அவன் மேலே வட்டி போட்டு அவனை வந்து இது பண்ணிடலாம். அந்த 10% ஆஃப் த பீப்புள் வில் கரெக்ட்லி பே. அந்த பே பண்ணுற 10% கிடைக்கிற ப்ரிவிலேஜ் எல்லாமே இந்த 90% கேட்ட இன்ட்ரெஸ்ட்லேருந்து வருது. பிகாஸ் கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் வெரி ஹை. 16, 18, 20, 24 இருக்குது. அப்படின்லாம் போச்சுன்னா ஒரு மனுஷனை மூல் கடிச்சிடும். யூ வில் கெட் ட்ராப்ட் இன் டு த டெட் ட்ராப்ட். அது வந்து ஒரு கன்வல்யூட்டட் ட்ராப் மாதிரி வெளியே வரவே முடியாது உள்ள. ஏன்னா தட் இன்ட்ரெஸ்ட் வில் அக்யூமுலேட் ஃபாஸ்டர் தேன் யூ ஏர்ன் த மணி. அப்போ என்ன ஆகிடும்? யூ வில் கெட் காட் இன் டு தேட். உங்கள் சிபில் அடி வாங்கிடும், அப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ அகைன் அது வந்து யாரும் நம்ம மதுரை வீரன் சொல்லியிருப்பாரு, கிரெடிட் கார்டு வச்சிருக்கியா நீ போயிடு, கல்யாணம்
ஸோ அவ்வளோ சீரியஸான மேட்டரான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹேவ் தியர் ஃபேர் ஷேர் ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிரெடிட் கார்ட்ஸ். இட்ஸ் ஆல் கம் டவுன்ஸ் டு அஸ் ஐ செட் டிசிப்ளின். மணினாலே டிசிப்ளின் தான். நீங்கள் டிசிப்ளின்டாக உங்களோட கிரெடிட் கார்டை மேனேஜ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் த கிரெடிட் கார்டு. தட் ப்ராஃபிட் இஸ் கமிங் ஃப்ரம் த 90% ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் டிஃபால்ட்டிங் இட் அண்ட் பேயிங் த இன்ட்ரெஸ்ட். 10% ஆர் என்ஜாயிங் ஆல் த பெனிஃபிட்ஸ் பிகாஸ் தே ஆர் டிசிப்ளின். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஷுட் சி தட். அண்ட் இஎம்ஐ பற்றி நீங்கள் கேட்டால் அதை சொன்னேனே, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்துடும், ஜிஎஸ்டி. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு அவன் டிஸ்கவுண்ட்டாக அந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருவான், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் 6,000 சொன்னா 6,000க்கு 18% நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ யூ ஆர் ஸ்டில் பேயிங் மணி, யூ ஆர் ஸ்டில் லூசிங் ஆன் இஎம்ஐ. ஐ மீன் இஎம்ஐ வாங்கும்போது யூ ஆர் எண்டிங் அப் பேயிங் மோர் ஒன்லி. ஆக்சுவலி அது இன்டெரக்டாக கொஞ்சம் சின்ன பே பண்ணுறீங்க. அண்ட் ஒய் ஆர் தே கிவிங் தட் இஎம்ஐ? எக்ஸ்பெக்டிங் தட் 100 பேருக்கு இஎம்ஐயில் பொருள் கொடுத்தா 100ல் அதே மாதிரி அதே ப்ரொபோர்ஷன் தான் 90 பேர் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு முடியலன்னு சொல்லி தி வில் டிஃபால்ட் அடித்தா பேங்க்குக்கு லாபம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் நிறையா போட்டுடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இஎம்ஐயில் வாங்குறதோட டவுன் சைடு அதுதான். இஎம்ஐயில் வாங்க கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மாதம் ஒரு ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு நல்ல இனிமையாக வந்து உங்கள்கிட்ட விற்றுட்டு போயிடுவாங்க. நீங்கள் எவ்ரி திங் இஸ் எப்படி சொல்கிறது, எவ்ரி திங் இஸ் ஃபன் அண்ட் கேம்ஸ் அன்டில் அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும். உங்கள் லைஃப்பில் திடீர்னு ஒரு புயல் அடிச்சிச்சுன்னா அந்நேரம் வந்து ஒன்று கெட்ட முடியாமல் போகும்போது அது ஸ்பைரில் அகைன். ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சிருந்தேன் ப்ரோ. 2007 120 ரூபா கிரெடிட் கார்டு பில்லை கெட்டாமல் விட்டுட்டார், மறந்தாக்கில். ஐ மீன் அது அவர் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டார், கெட்ட மறந்துட்டார். 120 ரூபா 2025 அதோட அக்யூமுலேட்டட் வேல்யூ அக்யூமுலேட் 22 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு 120 ரூபா தான் கட்டியிருக்கலாம். 120 ரூபா இருக்கும் போது அதை கட்டியிருக்கலாம். அது எப்படி அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னு புரியுதுங்களா? 22 லட்சம் ஆயிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட் கூட இவ்வளோ எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதோட பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ. டிஃபால்ட் அடிக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? கிரெடிட் கார்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டில் நிறைய பேர் தெரியாத சில சீக்ரெட்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து கெட்டாமல் இருந்த அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடும்போது நீங்கள் என்டையர் அமௌண்ட்டுக்கு போடுவாங்க. இப்போது நீங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து 45,000 பே பண்ணால் கூட 5,000 ரூபா தானே கெட்டாமல் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 5,000 ரூபா தான் வரும்னு நீங்கள் நினைப்பீங்க. அவன் உங்களுக்கு என்டையர் 50,000க்கு இன்ட்ரெஸ்ட் போடுவான். ஏன்னா யூ டிட் நாட் பே த என்டையர் அமௌண்ட். ஃபார் தெம் 45, 50 and all doesn't matter. நீ 50 பே பண்ணினா ஓகே. எவ்ரி கிரெடிட் கார்டு இஸ் த சேம். உங்களுக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. சரிங்களா? ஏன்னா யூ டிட் நாட் பே இட். இல்லைனா இன்னொரு கான்செப்ட் இருக்குது, மினிமம்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அந்த மினிமம் நீங்கள் பே பண்ண ரெடியாக இருக்கீங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஆஹா மினிமம் ரொம்ப சின்னதாக இருக்கு நான் பே பண்ணுறேன். நிறைய பேர் மினிமம் பே பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் பி அவேர், யூ ஆர் பேயிங் த இன்ட்ரெஸ்ட். மினிமம் வந்து உங்கள் பிரின்சிபலில் கழியாது. நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மினிமம் அமௌண்ட்டுங்கிறது வந்து இப்போது உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் இந்த மாதத்தோட பில் 50,000 ரூபா ப்ரோ. நீங்கள் 50,000 ரூபா கட்டிட்டீங்கன்னா உங்கள் பில் க்ளோஸ். இல்லை நீங்கள் மினிமம் 2,000 ரூபா கட்டிக்கோங்க, நீங்கள் இந்த 50,000 அடுத்த மாதம் கட்டிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எஸ். இவங்க மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, 2,000 கட்டினா போதுமாண்டான்னு நினச்சி 2,000 மாதம் கட்டிகிட்டே இருப்பான். அவன் 50,000 கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் 50,000 குறைய மாட்டேங்குது. அவன் நினைக்கிறான் 50,000ல் 2,000 குறைஞ்சிச்சு, 48,000 தான் அடுத்து நான் பே பண்ண நினைக்கிறான். இந்த மிஸ்கன்செப்ஷன் புரியாமல் கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போய் திடீர்னு திரும்பி பார்ப்பான், என்னடா நான் 50,000 இஎம்ஐக்கு நான் வந்து 2,000 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50% பே பண்ணியாச்சு. ஆனால் அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட். ஓகே, புரியுது உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுது? ஸோ திஸ் இஸ் வாட் மோஸ்ட் பீப்புள் ஓவர் சி அண்ட் திஸ் இஸ் வாட் பீப்புள் ஃபியர். அதனால தான் கிரெடிட் கார்டு இருக்கிறவங்க மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். பட் இஃப் யூ நோ ஹவு டு மேனேஜ் இட் அண்ட் இஃப் யூ ஆர் டிசிப்ளின்ட், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். இட் ஆல் கம்ஸ் டவுன் டு செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின். வேறு ஒன்றுமே கிடையாது. அதான் இன்னொன்று டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுவும் இதுக்குள்ளே கோரிலேட் ஆகும். ஏன்னா டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னா இப்போது நான் சொன்ன மாதிரி தான், ஐஃபோனை நான் அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேன்னு நினச்சி நம்ம டிலே பண்ணி அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஓகே. இன்றைக்கே வேணும்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை கையில் கிரெடிட் கார்டு இருந்தால் அவன் போய் ஸ்வைப் பண்ணிடுவான், ஐஃபோன் வாங்கிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. அதுதான் பிரச்சனை. தட் இஸ் வாட் த ஃபாதர் ஆஃப் த டாட்டர் இஸ் ஃபைண்டிங் இட். இல்லை நீ போயிட்டு வா, எனக்கு வேண்டான்ற சொல்கிறதுக்கான ரீசன். ஓகே ஓகே யா, இது வரைக்கும் நீங்கள் கோல்டு பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் ஐ ஹாவ் வெரி குட் ஐடியா அபவுட் இட். அண்ட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இஸ் தேர் எனி அதர் ரிசோர்ஸ் லைக் கோல்டு? நீங்கள் சொன்ன மாதிரி அதே சப்ளையோட ஆக்சுவல் வேல்யூ இருக்கிற மாதிரி ரிசோர்ஸஸ் இருக்குதா? The one thing I know is real estate, but அதை தாண்டி is there anything else? ஸோ பேசிக்லி என்னென்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா கூட 10 ஸ்டாக்கில் போடுங்க, ஒரே ஸ்டாக்கில் போடாதீங்க. அதேமாதிரி நான் இப்போ ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் சொல்லும் போது என்ன சொல்லுன்னா, கோல்டில் போடுறீங்க அப்படின்னா யூ கேன் டைவர்சிஃபை இன்டு சில்வர். ஓகே, அது உங்களுக்கு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணிக்கிறீங்க. ஸோ ஏன் சில்வர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் மெட்டல். இண்டஸ்ட்ரியில் எப்போ கன்சம்ஷன் ஆஃப் சில்வர் அதிகமாகுதோ சில்வரோட ரேட் டிராஸ்டிக்காக பயங்கரமாக ஏறும். ஆல்சோ சில்வரோட ஒரே ஒரு டவுன் சைடு என்னென்னா, இட்ஸ் ஹைலி வாலடைல். டக்குன்னு 110 ரூபா இருக்கிற சில்வர் 100 ரூபாவும் ஆகும், 90 ரூபாவும் ஆகும், திருப்பி 120 ரூபாவும் போகும்.
கோல்டு விட இது ரொம்ப கோல்டை விட இது ரொம்ப வாலட்டைல். அதே மாதிரி க்ரோத்தும் இதில் அதிகம். கோல்டு விட எஸ், கோல்டு 42% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா சில்வர் வந்து 52% கொடுக்கும். ஓகே. ஸோ ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பீரியட் ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். கோல்டு வந்து இப்போ எவ்வளோ இருக்குது? அரௌண்ட் 8,700. ஸோ ரஃப்லி எடுத்துக்கோங்க 8,000 வச்சுக்கோங்க. கோல்டு 16,000 போகிறதுக்கு முன்னாடி சில்வர் 200 போயிடும். ஓகே. கோல்டு 2x ஆகிறதுக்கு முன்னாடி சில்வர் வந்து 2x போயிடும். ஸோ எனி அசெட் இஸ் குட் when it multiplies. அதாவது சிம்பிள் ப்ரோ, நம்ம எல்லாரும் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம்? நம்ம மணியை டபுள் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு அசெட்டும் எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆகுங்கிறத பார்க்கணும். சிம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்க அப்படின்னா 7% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தராங்கன்னு சொன்னேன். ரஃப்லி 11 to 12 years ஆகும். உங்களுக்கு உங்கள் மணி 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 lakhs ஆகிறதுக்கு 11 to 12 years ஆகுது பேங்க்கில் போட்டிங்கன்னா. இட்ஸ் வெரி லாங் அமௌண்ட் ஆஃப் டைம். அதையே தூக்கி அப்படியே கொண்டு வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா டிபெண்டிங் ஆன் வாட் எவர் யர் ரிட்டர்ன்ஸ் இட் வில் பி லெஸர் தென் 11 to 12 years. கோல்டை நான் ஸ்டடி பண்ணதை வச்சு நான் சொல்ல வரேன். அதோட CAGR ஆஃப் ரஃப்லி லெட்ஸ் அஸ்யூம் தட் இட்ஸ் 15% பார்த்தீங்கன்னா கூட எவ்ரி 4 to 5 years கோல்டில் டபுள் ஆகிடுது. 4 to 5 years 4 to 5 years ஒரு அசெட் டபுள் ஆகுதுன்னா இட்ஸ் a வெரி வெரி குட் அசெட். ஓகேங்களா? 5 yearsக்கு மேலே இருக்கிற எந்த அசெட்டுமே ஐ வுடன்ட் சஜஸ்ட். அது நீங்கள் வந்து பண்ணாமலே இருக்கலாம். சில்வர் வந்து 4 yearsல வந்து அகைன் 4 years இல்லை 2 yearsல 2x ஆகிடும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். பிகாஸ் ஆஃப் க்ரீன் எனர்ஜி, EV, we are moving, lot of industry consumption related to silver இருக்கிறனால எல்லா சோலார் பேனலுக்குள்ளேயும் சில்வர் தான் இருக்குது. EV கார்ஸில் அதுதான் இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல் சில்வராக இருக்குங்கிறனால டிமாண்ட் சப்ளை இட்ஸ் அண்டர் ரேட்டட் மெட்டல் ப்ரோ. நான் அகைன் சொல்கிறேன், சில்வர் இஸ் அண்டர் ரேட்டட். இன்றைக்கி வரைக்கும் சில்வர் வந்து ரொம்ப சீப் நினச்சி தான் இருக்காங்க. அது யாருமே எதிர்பார்க்காதனால டக்குன்னு 200-300 போகும். Is it a good time to buy now? It's a very good time to buy. இன்ஃபேக்ட் அகைன் நம்ம வந்து when is a good time to buy gold and silver அப்படின்னு ஏன்ட்ட டேரெக்டாக கேட்பாங்க. இல்லை எங்கள் ஸ்டாஃப்டெல்லாம் கால் பண்ணி எப்போ சார் கோல்டு வாங்குறது அப்படின்னு சொல்லலாம். நான் அவங்கள்ட்ட சொல்கிறது ஒன்று தான். த பெஸ்ட் டைம் டு பை கோல்டு ஆர் சில்வர் வாஸ் 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கணும். ஆக்சுவலி சப்போஸ் நீங்கள் வாங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் டு பை கோல்டு அண்ட் சில்வர் இஸ் நவ். இன்றைக்கி பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு அதில் க்ரோத் இருக்குது. ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு கிராம் வந்து 10,000 போயிடும். கிராம் கோல்டு நான் சொல்கிறேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள. ஓகே. அதுலேயே நீங்கள் ஈஸிலி ஒரு கிராமுக்கு 1,400 rupees ப்ராஃபிட் இப்போ பார்க்குறதுக்கு கண் கூட தெரியுது. ரெண்டாவது டாலருக்கு அகேன்ஸ்டாக INR டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு நம்ம பேசணும். அது இப்போ 87 ஆயிடுச்சு. வெரி சூன் 90 தாண்டிடும். 95, 100 போயிடும்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள. டாலர் மட்டும் ஒரு $1 = 100 ஆச்சுன்னா நான் எழுதி தரேன். கோல்டோட ரேட்லாம் வந்து கிராமுக்கு 11,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் 10,000 நம்ம பேசிகிட்டு இருந்தோம். 11,000 டக்குன்னு நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் டக்குன்னு போயிடும். ஸோ நம்மளுடைய இன்கமோ இல்லை நம்மளுடைய பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டோ அவ்வளோ ஸ்பீடில் க்ரோ ஆகாதான்னு பாருங்கள். அவ்வளோ பர்சன்டேஜில் டக்குலாம் க்ரோ ஆகாது. அது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே நம்ம அந்த கரன்சியோட வேல்யூ குறையுதுங்கிறனால நம்ம வந்து வி ஆர் லூசிங் அவுட் வேல்யூ வெரி ஃபாஸ்ட்லி. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், எது ரொம்ப வேல்யூ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சி கோல்டு ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு மணி தான். இட்ஸ் ஹைலி லிக்விட். டக்குன்னு வேணும் பணம் வேணுமா, தங்கத்தை வச்சு நீங்கள் பணமாக எடுத்துக்கலாம். வேறு எந்த அசெட்லையும் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் ரியல் எஸ்டேட் பற்றி கேட்டனால சொல்கிறேன். ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. பர்சனலி ஐ வுடன்ட் சஜஸ்ட் இட். ஐ வுடன்ட் டூ இட் ரைட் நோ, அட்லீஸ்ட் ரைட் நோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் லாங் டைம் அகேன். இன்றைக்கே வாங்கி நாளைக்கெலாம் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் எதுலேயுமே முடியாது. பட் 6 months கூட பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட்டில் 6 months கூட ப்ராஃபிட் பண்ண முடியாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ ஆர் அ ரியல் எஸ்டேட் டெவலப்பர். நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பராக இருக்கீங்க, ஒரு ஏரியாவை வளைச்சி போட்டு அதில் ஒரு நிறைய வீடு கட்டி சின்ன சின்ன வீடு ஒவ்வொரு வீடையும் ஒரு கோடிக்கு விற்கிறீங்கன்னா யூ வில் பி ப்ராஃபிட்டபிள். ஃபார் அ லேமேன், ஃபார் அ காமன் மேன் இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட்டபிள் அஃபேர். இன்ஃபேக்ட் இன்றைக்கி இருக்கிற விலைவாசி வச்சு நான் சொல்கிறேன், சென்னையில் ஒரு தனி வீடு வாங்கணும்னா 2 கோடி ரூபா ஆகுதுன்றாங்க. அதே 2 கோடிக்கு போர்ச்சுகலில் கோல்டன் வீசாவோட உங்களால் வீடு வாங்க முடியும். எஸ். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த கோல்டன் வீசா அகேன் நீங்கள் யோசிக்கலாம், என்னடா யூரோப்பில் 2 கோடி ரூபா வீடு கிடைக்கும். எஸ் கிடைக்குது. அப்படி நீங்கள் வீடு வாங்கும் போது உங்களுக்கு என்ன கூடவே கிடைக்குதுன்னா கோல்டன் வீசா கிடைக்குது. கோல்டன் வீசாவோட பர்க்ஸ் என்ன? ஓகே, த பர்க்ஸ் ஆஃப் கோல்டன் வீசா இஸ் தட் யூ கேன் ஸ்டே தேர் ஃபார் அ வெரி லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். யூ டோன்ட் எப்படி சொல்கிறேன், நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் போனீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டே அந்த 10 year மட்டும் தான் நீங்கள் ஸ்டே பண்ண முடியும். கோல்டன் வீசா நீங்கள் அங்கே போய் வாழலாம், ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் இன் போர்ச்சுகல். On top of it, what are the benefits you get out of that golden visa is you get free education, you get free health care, free insurance. நான் 2 கோடி ரூபாய் இப்போ எப்படி பார்ப்போம்னா வேல்யூ எங்கே கிடைக்குன்னு பார்த்தோன்னா அகேன் அதுக்காக நான் போர்ச்சுகல் எல்லாரும் போங்க நான் சொல்லலை, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அஸ் அ கம்பேரிசன். யூரோப் மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில் 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க முடியுது. சென்னையில் வேளச்சேரியில் 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க முடியுது.
இது ரெண்டையும் நான் வந்து ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சாக கம்பேர் பண்ண விரும்பல. வாட் இஸ் த பர்க்ஸ் ஐ கெட்டுங்கிறத வச்சு நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். அங்கே எனக்கு மோர் பர்க்ஸ் கிடைக்குது. எஜுகேஷன் ஃப்ரீ, என் குழந்தை அது வாட்டுக்கு காலேஜ் வரைக்கும் ஃப்ரீயாக படிச்சு முடிச்சிடும். இது ஹெல்த் கேர் வந்து ஃப்ரீ, எனக்கு உடம்பு சரியில்லைனா எனக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ரோட்ஸ் நல்லா இருக்குது. இங்கே நான் 2 கோடி ரூபா கொடுத்துட்டு வெளியே போனால் மழை பெஞ்சால் தண்ணி வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போது ரியல் எஸ்டேட் ஆக்சுவலாக இப்போது நம்ம பேரண்ட்ஸே வந்து அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு அசெட்டாக ரியல் எஸ்டேட் பார்ப்பாங்க. ஸோ அப்போ இருக்கிறதுக்கும் இப்போவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்னு சொல்கிறீங்க இல்லை? பிகாஸ் இட்ஸ் இன்ஃப்ளேட்டட் அகேன். அதாவது அதோட ஆக்சுவல் வேல்யூ ட்ரூ வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல. இந்த லேண்டோட ட்ரூ வேல்யூ 1 கோடினா இவனுக்கு அதை இன்ஃப்ளேட் பண்ணி 1.5 கோடின்னு ஆக்கிட்டாங்க. அந்த 50 லட்ச ரூபா ப்ரீமியம் யூ ஆர் பேயிங் டு ஜஸ்ட் டு ஹேவ் த லேண்ட் அண்ட் தட் பிளேஸ். வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், ஒரு 2 கோடி ரூபா வீடை நீங்கள் ரெண்டல் எடுத்தீங்க அப்படின்னா 40,000 ரூபா எடுத்துட முடியும். வருஷம் ஃபுல்லாக அந்த வீடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க? 5 லட்ச ரூபா கொடுத்துருப்பீங்களா? மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க. யூ ஆர் என்ஜாயிங் a 2 crore ப்ராப்பர்ட்டி ஃபார் 5 lakh rupees. ஸோ ஹூ இஸ் த ஆக்சுவல் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு வச்சிருக்கிறவரா இல்லை வீட்டில் ரெண்டர் இருந்தவரா? வீடு ரெண்டர் இருந்தவர் தான். ஓகே. ஸோ அப்போ வீடு எப்படி வாங்கலாம்? அகேன் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே அடுத்த கொஸ்டின் என்னன்னா, அப்போ வீடே வாங்காதானே என்ன சொல்கிறான் இவன் பைத்தியக்காரன் வந்து கமெண்ட்டில் சொல்லிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன், வீடு எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடுக்கு வந்து உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு எமோஷனல் வேல்யூ, எனக்கு ஒரு வீடு அவசியம், என்னோட சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக எனக்கு ஒரு வீடு அவசியம் அப்படின்னா, அந்த வீட்டோட 60 to 70% ஆஃப் த காஸ்ட்டை உங்கள் கையில் பணமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். ஓகே. அந்த வீடோட 60 to 70% கேஷ். அப்போ பாதி பேர் வாங்க மாட்டாங்க. நான் சொல்கிற ஃபார்முலா எல்லாருக்கும் செட் ஆகாது. ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் த பெனிஃபிட். ஐ டெல் யூ ஹவ். எஸ், ஏன் நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட் இதில் வருது. நீங்கள் அந்த 60 to 70% நீங்கள் கையிலேருந்து போடுற அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ? சரி, 1 crore எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 1 crore ஒரு வீடு வாங்குறீங்க, 70 lakhs நீங்கள் பே பண்ணிட்டீங்க, ரிமைனிங் 30 lakhs நீங்கள் பேங்க்கில் லோன் போங்க, தப்பு கிடையாது. லோன் போனீங்கன்னா உங்கள் ரெண்ட் ஈக்குவல் டு இஎம்ஐ வந்துடும். நீங்கள் அந்த 1 crore வீட்டுக்கு 30,000 கொடுத்து ரெண்ட் இருக்கிறதுக்கு நீங்கள் 30,000 இங்கே இஎம்ஐ பே பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த வீடு உங்களுக்கு ஆகிடும். ரெண்ட் வில் பிகம் ஈக்குவல் டு இஎம்ஐ ஒன்லி இஃப் யூ பே 70%. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இருக்குது. ஏன்னா அதை இன்ஃப்ளேட் பண்ணிட்டாங்க. அந்த வீடோட உண்மையான வேல்யூ 1 கோடி கிடையாதுங்க. அந்த வீடோட உண்மையான வேல்யூ வந்து ரஃப்லி ஒரு 50 lakhs தான் இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் அது எப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்க? சார் போன வாரம் தான் சார் இந்த இடத்துல ஒருத்தர் 50 லட்ச ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு அது வாங்கினாருப்பாங்க. அப்போ யோர் பையிங் ப்ரைஸ் இஸ் டிபெண்ட் ஆன் சம்ஒன் எல்ஸ். Who is deciding it? Some individual is deciding it. Gold மட்டும் unfortunately, fortunately அந்த இது கிடையாது. Market is deciding the rate. That is why gold is, I'm saying is, it's better. It's transparent. Anyone can see the rate and decide and choose, sell whatever you want, you can do. Real estateல வந்து someone else is deciding. அந்த ஏரியாவில் உங்களை விற்க விட மாட்டான். அந்த புரோக்கர் சொல்லுவான், அவன் காட்டிட்டு அவன் ஓனர்கிட்ட சொல்லிடுவான், சார் இந்த ரேட்டு கீழே அவருக்கு நீங்கள் விற்கக்கூடாதுன்றான். அப்போ ஓனர் என்ன நினைப்பாரு, நமக்கு எங்கே அதிகமாக பணம் கிடைக்குதோ அங்கே தான் கொடுக்கணும் அவர் நினைப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் எண்ட்லெஸ் லூப். இட் வில் நெவர், வேறு வழியே இல்லை. அந்த இடத்துல நான் வீடு வாங்க முடிவாச்சுன்னா இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் வாங்க நீங்கள் தயாராக இருக்கணும். இல்லைனா ஸ்மார்ட்டாக ஃபினான்ஷியல் பிளானிங்கோட ஓகே நமக்கு அந்த ஏரியாவில் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. யூ வில் மறுபடியும் சொல்கிறேன், வீடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட நிறைய கேஷ் ஃப்ளோ இருக்குன்னா நான் சொன்ன கான்செப்ட் அவங்களுக்கு தான் செட் ஆகும். அந்த 70% வாங்குறதா பிஸ்னஸ் பீப்புளால், பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கிறவங்கள பண்ண முடியும். இது சேலரியில் இருக்கிறவங்க அவங்களுடைய சேலரியை நம்பி அந்த லோன் எடுக்கிறாங்க, அந்த வீடு வாங்குறாங்க. சப்போஸ் ஜாப் போயிடுச்சுன்னா இஎம்ஐ யார் கட்டுவா? அன்சர்டனாக இருக்குல்ல. அப்போ அந்த அன்சர்டனிட்டியில் அவங்க வீடு கட்டும் பொழுது படுத்தால் தூக்கம் வராது. அவங்க வாழ்க்கையில் ரிஸ்கே எடுக்க முடியாது. ஏன் அவங்க வாழ்க்கையில் ரிஸ்கே எடுக்க முடியாது? பிகாஸ் தே டை டவுன் டு தட் ஹவுஸ். அவங்களோட எல்லா டெசிஷனுமே அந்த வீடோட இஎம்ஐ பண்ணி தான் இருக்கும். நல்லா யோசிப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. டூர் போக மாட்டாங்க, ஏன்னு கேட்டால் இஎம்ஐ இருக்குது. இது ஆடம்பரமாக எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க. ஃப்ரூகலாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எதுவுமே அதுக்குன்னு பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா எதுக்காகனா இஎம்ஐ வருது, இஎம்ஐ வருது. அவங்க மைண்டில் கான்ஸ்டன்ட்டாக ஓடிட்டு இருக்கும். ஒய்ஃப் கூட வெளியே போயிருப்பாங்க, இது ஒன்று வாங்கிக்கலாமாங்கன்னா இல்லைம்மா இஎம்ஐ வருது. இப்படி போகும். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா பணம் வேணும். நாங்கள் இஎம்ஐக்கே என்னோட 50-60% ஆஃப் மை சேலரியை கொடுத்துட்டேன்னா வாழ்றது தான் மிச்சம் இருக்கிற காசு பத்தும். அப்போது உங்கள் வாழ்க்கையோட மேஜர் சங்கை, அதுவும் ப்ரைம் டைமை நீங்கள் அங்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா, அகைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே சின்ன ஷார்ட் ஸ்டோரி சொல்லிடுறேன். இது நம்ம சேலம் ஆர்ஆர்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பார். அவர் வந்து பிஸ்னஸ் நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவர் தள்ளுவண்டி கடையிலேருந்து அப்கிரேட் பண்ணி கடைக்கு வந்துட்டார். கையில் பணம் இருக்குது. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, பணம் இருக்குல்லங்க, ஒரு வீடு வாங்கலான்னு சொல்கிறாங்க. அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னாராம், இல்லைம்மா உனக்கு நான் வீடு வாங்கி தரேன், டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இப்போ ஆசைப்படாத, இப்போ நம்ம ரெண்டல் வீட்டில் இருப்போம், இதில் வர பணத்தை வச்சு நான் மறுபடியும் பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே போட்டு 1 பிரான்ச்சை 2 பிரான்ச்சாக மாற்றுறேன், 2 பிரான்ச்சை 10 பிரான்ச்சாக மாற்றி அவர் வந்து இன்னைக்கு 13 வீடு வச்சுருக்கார். 13 வீடு 30 கார். எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவர் அந்த பிளானிங் தான். பிஸ்னஸில் போட்டால் அதுலேருந்து நான் இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும், எனக்கு அந்த கேஷ் ஃப்ளோ வச்சு நிறைய வீடு வாங்க முடியும். இவங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு அவுட்லெட்லேருந்து அந்த ப்ராஃபிட்டை வச்சு இன்றைக்கி ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா they'll tie down to that house. ஓகே, ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கும், அதில் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். பட் வீடுங்கிறது ஒரு பெரிய சங்க் ஆஃப் யுவர் மணி will go into that. அவர் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணார். நான் என்னுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணி அதுலேருந்து வர எக்ஸஸ் கேஷ் வச்சு நான் உனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி 13 வீடு வாங்கியிருக்காரு சொந்தமாக. ஸோ அகெயின் அவர் படித்தது கூட இல்லை, இஸ் அ ட்ராப் அவுட், லாட் ஆஃப் திங்ஸ் ஐ கேன் சே. பட் எனக்கு அதில் டேக்அவே கிடச்சது அதுதான். இதை நான் இன்றைக்கி என்னுடைய ஒய்ஃப்ட்டுமே நான் ஷேர் பண்ணும்போது சொல்லுவேன், ஆக்சுவலி இன்றைக்கே வேணும்னு நம்ம அந்த வீடை பண்ண வேண்டாம், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச இடத்துல நம்ம வந்து ஃபுல் காஸ்ட் போட்டு வாங்குற அளவுக்கு நம்ம வந்து வரும்போது அந்த வீடை தாராளமாக வாங்கலாம். அதுக்கு நமக்கு 30 years யூ கான் டிசைட் வேர் யூ வாண்ட் டு செட்டில். லெட் மீ டெல் யூ, பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் உங்களோட மைண்ட் மாறலாம். 5 வருஷத்துக்கு ஒருக்க திடீர்னு லைக் யூ மே திங்க் லெட்ஸ் கோ டு அனதர் ஸ்டேட், லெட்ஸ் கோ டு அனதர் கண்ட்ரி, இப்படி கூட மாறலாம். ஒரு வீடை வாங்கி அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா யூ tie down to that. So that is the only thing. If you really wish for freedom, ட்ரை மேக்ஸிமம் இந்த மாதிரி டை டவுன் ஆகி ஒரு இடத்துல இல்லாமல் இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 years வர மாதிரி யூ கேன் டிசைட். சரி, 40 years வரும்போது உங்கள் கிட்டும் வந்து ஆல்மோஸ்ட் வளர்ந்து ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் அந்த டைமுக்கு வரும்போது நீங்கள் அப்போ டிசைட் பண்ணலாம், ஓகே இந்த ஊர் தான் நமக்கு செட் ஆகுது, இந்த ஊர் நல்லா இருக்குது, சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வீடு வாங்குங்க. அந்நேரம் நான் சொன்ன இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்ட் ஈக்குவல் இஎம்ஐ வந்துடும். நீங்கள் நிதானமாக ரிலாக்ஸாக பே பண்ணலாம். அந்த வீடோட இஎம்ஐ நீங்கள் கண்டிப்பாக கட்டிடுவீங்க. 10% 1 கோடி ரூபாவில் 10 லட்ச ரூபா மட்டும் கட்டுங்க சார், உங்களுக்கு வீடு நான் தரேன்னு சொல்லி உங்களை உட்கார வச்சானா 90 லட்ச ரூபா உங்கள் வாழ்க்கையில் 30-40 years நீங்கள் அதை தான் கட்டிகிட்டே இருப்பீங்க. கடைசியில் you will end up paying for 2 houses and own 1 house. Okay, that's an excellent explanation when it comes to, yeah, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் for anyone who is thinking about buying a home. Yes. Yeah, so I think I'm done with the questions. So if I have to summarize this entire podcast அப்படின்னா I would say எல்லாரும் அவங்க ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, மணி ஒரு பை ப்ராடக்டாக அவங்களுக்கு கிடைக்குது. பட் ஆஃப்டர் திஸ் கான்வர்சேஷன் எனக்கு என்ன தோணுதுன்னா, மணிக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம போடுற மாதிரி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அவேர்னஸ். என்னென்னலாம் இருக்குது, இப்போ கிரெடிட் கார்டுனா இது நீ பே பண்ணியிருக்க பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து தான் போகுது, இல்லை நீ கோல்டில் போடுறனா அதில் இவ்வளோ டைப் ஆஃப் கோல்டு இருக்குது, அதில் நீ இந்த கோல்டில் போடணும். ஃபர்ஸ்ட் லெவல் இஸ் அவேர்னஸ். இது இருந்துச்சுனாலே விச் இஸ் வெல் அண்ட் குட். அதை ஐ திங்க் வி கேவ் திஸ் இன் த பாட்காஸ்ட். செகண்ட், நாலேஜ். இதை தாண்டி நெக்ஸ்ட் லெவலில் போகிறீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் டு ஸ்டடி அபவுட் தி மணி. இஃப் யூ ஹாவ் த டைம் தென் யூ கேன் ஸ்டடி அபவுட் த மணி. அண்ட் இந்த ரெண்டுக்கும் மேலே இருக்கிற ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து டிசிப்ளின். இல்லை தட் இஸ் சம்திங் வி கெப்ட் கம்மிங் பேக் அண்ட் அகேன். அண்ட் யூஸ்வலாக மணி டாப்பிக்கில் டிசிப்ளின் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் தட் இஸ் த ஒன்லி திங் விச் வி கேவ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இன் திஸ். ஸோ யா, ஐ திங்க் நான் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஐ கெப்ட் ஒன் அவதார் இன் மை ஹெட். ஸோ ஒரு 30Kலேருந்து 50K இருக்கிறவங்க, மணி பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்க இதை பார்த்தா ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு அவங்க பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். ஸோ யா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆன்சரிங் எவ்ரிதிங் வித் எக்ஸாம்பிள்ஸ். டு யூ ஹேவ் எனி ஃபைனல் வேர்ட்ஸ் தட் யூ வாண்ட் டு கன்வே? எஸ். ஸோ அந்த பர்சன் அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வாட் ஐ வுட் சே இஸ், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் டூயிங். உங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் டிசிப்ளின். இட்ஸ் என்ன சொல்ல, இந்த ஈக்குவேஷனில் டிசிப்ளின் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே அகெயின் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் அவுட் ஆஃப் இட். ஸோ டிசிப்ளின் வந்து கேட்குறதுக்கு வந்து மேபி நிறைய பேருக்கு அது ஒரு பிட்டர் வேர்டாக இருக்கலாம். ஏன்னா டிசிப்ளின் மிலிட்ரி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் வெரி கோர் கான்செப்ட் ஆஃப் ஃபினான்ஸில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஏஜை வந்து உங்களுடைய அலோகேஷனுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 20% ஆஃப் யுவர் சேவிங்ஸ் ஷுட் டெஃபினெட்லி 20% ஆஃப் யுவர் இன்கம் ஷுட் டெஃபினெட்லி கோ இன்டு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 20%ல் நீங்கள் இன்கேஸ் ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க, நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஈக்விட்டியில் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்படி போடும்போதும் அந்த 20%ல் உங்கள் ஏஜ் இருக்குல்ல, லெட்ஸ் சே யுவர் ஏஜ் இஸ் 25, 25% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி இன் கோல்டு. ஓகே. 75% வச்சு நீங்கள் என்னென்னாலும் பண்ணுங்கள். ஏன்னா 75% ஏதாவது லாஸ் ஆச்சுனாலும் எதானா இந்த 25% உங்களுக்கு அதை ஆஃப்செட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். 100% கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது என்ன கேட்டால் இட்ஸ் ஹை ரிஸ்க். எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் திங்ஸ் கோ ஆப்போசிட், யுவர் ஃபேமிலி வில் ஆல்சோ பி அஃபெக்டட் பை தட். Okay, so that is why gold is always considered a safe asset. So everybody diversify பண்ணுங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா தாராளமாக எடுங்க, பட் கொஞ்சம் அலோகேஷன் பண்ணிட்டு எடுங்க. டோன்ட் டூ நேக்கட் ட்ரேடிங் பிகாஸ் வென் த இது வந்து வேரன் பஃபெட் சொன்னது தான். கடலில் அலை இருக்கும்போது நீங்கள் குளிச்சுட்டு இருந்தாப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸே போடலன்னா வெளியே தெரியாது யாருக்கும். ஆனால் அலை போனச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஓ இவங்கிட்ட அதான் இஸ் அன்கவர்ட் ஆக்சுவலி. அதான் ஸோ அதுதான் அதை சொல்கிறேன், நேக்கட் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போய் எல்லாத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர போகுதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறது வந்து நாட் ஸோ அட்வைசபிள். ஸோ சேஃபாக பண்ணணும். ஸோ அலோகேஷன்ஸ் வந்து உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு கோல்ட் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ உங்களுக்கு 50 வயசு ஆகும்போது 50% ஆஃப் யூர் நெட்ஒர்க் ஷுட் பி லைக் தட். அண்ட் ஐ திங்க் மதுரை வீரன் இஸ் அலோகேட்டட் எக்ஸாக்ட்லி லைக் தட். அவரோட நெட்ஒர்த்தில் ஆல்மோஸ்ட் 60% இஃப் ஐம் ரைட் இஸ் இன் ஃபிசிக்கல் கோல்டு. அவர் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி லாக்கரில் வச்சிட்டார், விச் இஸ் ரியலி கிரேட். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம். ஹி ஹேஸ் தட் நாலேஜ் அட் திஸ் யங் ஏஜ் அண்ட் ஹி இஸ் ஃபினான்ஷியலி ரிட்டையர்ட் அஸ் வெல். ஸோ ஹி இஸ் அ பர்சன் ஹூ ஹவ் அச்சீவ்ட் ஃபயர். நீங்கள் ஈவன் த்ரூ திஸ் பாட்காஸ்ட் யூ கோட்டட் மதுரை வீரன் அ லாட். லைக் உங்களுக்கு வாட் யூ திங்க் அபவுட் ஹிம் ஆஸ் அன் இன்வெஸ்டர்? எனக்கு வந்து அவர் சொன்ன அவரோட பாட்காஸ்ட் நான் ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு நிறைய டேக்அவேஸ் வந்து அஸ் அ காமன் மேன். ஹீ கேம் ஃப்ரம் நோ ஒன் டு வேர் ஹீ இஸ் ரைட் நவ். ஹி பில்ட் அ 6 crore போர்ட்ஃபோலியோ. இட்ஸ் அ மைல் ஸ்டோன் ஐ வுட் சே. நாட் எவ்ரிபடி கேன் டூ தட் ஆக்சுவலி. ஸோ அவர் அப்படி பண்ணதுக்கான ரீசன் டிசிப்ளின். அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, யார் வேணாலும் கேட்கட்டும், டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி வந்து இடத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இல்லை முடியாதுன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா நான் சொன்ன அதனால தான் அதை ரிலேட் பண்ணியே இருக்குது. சிம்பிள் ப்ரோ. இப்போ நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து அடுத்த மாதம் வந்து ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்க, ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதமே உங்கள் சேவிங்ஸையோ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஐ மீன் அதுக்காக பணம் இப்போ எடுத்து வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. டிசிப்ளின் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மிச்ச காசில் இருக்கல அதில் ட்ரிப்பு பிளான் பண்ணணும். ஓகே, சிம்பிள். இப்படி பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக, மறுபடியும் சொல்லுங்கள், மணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 8th wonder அப்படின்னு வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மணி காம்பவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிள் ஒரு மேத்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 crore தான் டிஃபிகல்ட். அடுத்து வர எல்லா சக்ஸஸ்ஃபுல் க்ரோர்ஸும் ஃபாஸ்ட் அச்சீவ் ஆகிடும். உங்களுக்கு 1 crore எடுக்கிறதுக்கு வந்து 8 வருஷம் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்கும்போது. அடுத்த 1 crore வர்றதுக்கு வந்து ஜஸ்ட்டு 4.5 years ஆகும். அதுக்கடுத்த 1 crore வந்து 3 yearsல வரும். இது வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இந்த எஸ்ஐபி மெத்தடில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல் 1 crore வந்து யூ வில் ஈஸிலி கோ. அந்த 1 crore எப்படி சம்பாதிக்கிறது தான் இப்போ நான் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 crore எல்லாருமே ரீச் பண்ண முடியும் ப்ரோ. இவங்களால தான் முடியும், இவங்களால முடியாதுன்னு கிடையாது. யார் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்களால அந்த 1 crore டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ டிசிப்ளின் நான் சொல்லிட்டேன். எவ்ரி ஒன் டேக் டிசிப்ளின் ஆஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். கன்சிஸ்டன்சி அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன். இந்த வீடியோ பார்க்குறவங்களே மறுபடியும் சொல்கிறேன், லட்சக்கணக்கான பேர் கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த வீடியோவை. ஆனால் அடுத்த வீடியோ ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு சிம்பிள் ப்ரோ. இந்த அன்னியன் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு 24 மணி நேரத்துக்கு நம்ம வந்து இது தப்பை கேட்டால் தட்டி கேட்கணும், நல்லவனாக இருக்கணும்னு தோணும். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மறுபடியும் பழைய மாதிரியே ஆயிடுவீங்க. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஆக்சுவலி. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதும், இந்த வீடியோ பார்க்குற அந்த வெரி செகண்ட் அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும் உள்ள. சூப்பர் ப்ரோ சொல்லிட்டாரு டிசிப்ளின். அன்னிலேருந்து டிசிப்ளின் அதுக்கு போனால் 1 நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, 3 நாள் மறுபடியும் பழைய இதுக்குள்ளேயே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து லேசியாவோ. இன்னைக்கு உண்மையாக நிறைய பேர் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து லேசினஸ். உண்மை அதான் ஆன்சர். கம்ஃபர்ட் ஜோன். அது அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு லேசினஸ் நீங்கள் பீட் பண்ணணும். ஸோ பெரிய ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். நீங்கள் லேசியாக இருக்கக்கூடாது. நீங்கள் லேசியாக இல்லைன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. So laziness is holding a lot of people back actually. So I think I've given a wonderful takeaway for everybody. And yep, thank you so much for giving me this opportunity. It was a wonderful time with you. Yeah, thank you so much for explaining every single question that I asked in detail. And எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் if someone is watching the podcast, I'm pretty sure they will take action. In case if you are taking action, then I will do it in comment பண்ணுங்க. We'll be happy. But I really hope this would change their behavior in some way. So yeah, thank you so much for coming, bro. Thank you so much, bro. Happy to do a podcast with you. Thank you.